சொல்லும். ஒரு எப்படி வந்து ஒரு வானம் வந்து கடல்ல இருந்து தண்ணிய ஆவியா எடுத்துக்கிட்டு மேகங்களா ஆக்கி, அந்த மேகங்களை எடுத்துட்டு போயிட்டு மண் முழுக்க கொண்டு மழையா கொண்டு போய் கொடுக்குதோ, எப்படி ஒரு கடல்ன்ற நிறைய தண்ணியை எடுத்துக்கிட்டு போயிட்டு மண்ணுல தேவையான எல்லாருக்கும் கொடுக்குதோ, அது மாதிரிதான் வந்து ஒரு அரசன் வந்து வசூலிக்கணும், வரி வசூலிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு. ரொம்ப அழகான ஒரு பாடல். எஜிப்ட்ல வந்து ஒரு 3000 ஆண்டுகளுக்கு 3000 ஆண்டு இல்ல, ஒரு புதுவழி காலத்துக்கு ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கினதா சொல்லப்படுற வரி விதிப்பு அப்படின்றது வந்து ரொம்ப அது ஒரு விந்தையான ஒரு பாதையை கடந்து வந்திருக்கு. எங்க இருந்தோ போயிட்டு ஒரு காலகட்டத்துல வந்து ஜன்னலுக்கு நான் எத்தனை ஜன்னல் வச்சிருக்காங்களோ அந்த ஜன்னலுக்கு ஏத்த மாதிரி வரின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எல்லாரும் ஜன்னல்களை மூட ஆரம்பிச்சாங்க வீடுகள்ல இருந்து. ஒரு காலத்துல தொப்பிக்கு வரின்னு சொல்லிட்டு தொப்பி போட்டிருந்தா வரின்னு தொப்பில வரிக்கு ஸ்டாம்ப் போட்டிக்கிட்டு போகணும். இது மாதிரி வந்து ரொம்ப ஒரு விசித்திரமான வரிகள்லாம் வந்து இந்த உலகம் வந்து பார்த்திருக்கு. இந்த மாதம் வந்து நமக்கு அறிவுரையில வந்து திரு ஹரி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. அவங்க 23 ஆண்டுகளுக்கு மேலா வரி விதிப்பு அப்புறம் கணக்காளுமை இந்த துறைகள்ல வந்து பணியாற்றிட்டு வர்றாரு. சென்னை பல்கலைக்கழகத்துல வந்து வணிகம் படிச்சுட்டு 1997ஆம் ஆண்டு வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் நிறுவனத்துல வந்து உறுப்பினரா ஆனாங்க. இந்தியாவில இருக்கிற தலை சிறந்த நிறுவனங்கள்ல ஒன்னான மனோகர் சௌத்ரி அசோசியேட்ஸ் நிறுவனத்தோட கூட்டாண்மையாளரா இருக்காரு. வரிகளோட வந்து பல்வேறு உட்துறைகள்ல வந்து ஒரு வல்லுநரா இருக்காரு. பெரு நிறுவனங்களுக்கு நமக்கு நிறைய நல்லா பரிச்சயமான நிறைய பேருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வரி ஆலோசகரா வந்து இருக்காரு. 20 ஆண்டுகளுக்கு மேலா லிபா வந்து வணிக மேலாண்மை துறை மாணவர்களுக்கு வந்து ஆசிரியரா இருக்காரு. ஹிந்துவோட பிசினஸ் லைன் நிறைய பேர் படிச்சிருப்பீங்கன்னா அதுல வந்து தொடர்ந்து வரி விதிப்பு தொடர்பாகவும் வணிகம் தொடர்பான கட்டுரைகள் வந்து எழுதிட்டு வர்றாரு. இவர் இணைந்து எழுதின வரி விதிப்புன்ற வந்து டாக்ஸேஷன்ற புக் வந்து ஒரு பாடநூல் இந்தியா முழுக்க இருக்கிற மாணவர்கள் வந்து இன்னைக்கு படிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு நண்பர் ஹரி அவர்கள். ரொம்ப அவர்கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு ஆலோசனைக்காக போகும்போது அவர் வந்து ஒரு காகிதம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பேனா எடுத்து வச்சுக்கிட்டு அழகா ஒரு வரைபடம் ஒண்ணு வரைஞ்சு காட்டி ஒரு கதை சொல்ற மாதிரி வரிகள் பத்தி நமக்கு புரிய வைப்பாரு. அவர் சொல்ற ஓமைகள்லாம் ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு வந்து பாட்டு வரிகள் மட்டும் எழுத தெரியும். அவர் தான் அந்த ஒவ்வொரு வரிக்கும் நான் எப்படி வரி செலுத்தணும்னு எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. இன்னைக்கு வந்து அறிவுரையில வந்து பரிசு வரின்ற தலைப்புல அவரோட உரையை கேட்க உங்க கூட சேர்ந்து கேட்கறதுக்கு நானும் ஆவலா இருக்கேன். அவரோட உரையை தொடங்குறதுக்காக எங்க நிறுவனம் சார்பாகவும் உங்க எல்லாரோட சார்பாகவும் அவரை வரவேற்பேன். வணக்கம் ஹரி சார். வணக்கம் மதன். வணக்கம், ரொம்ப தேங்க்ஸ் மதன், நைஸ் இன்ட்ரடக்ஷன். நான் எல்லாருக்கும் காலை வணக்கம்ங்க. நான் மதன் கிட்ட இதை பத்தி ஆரம்பிக்கும் போது ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் கேட்டேன். அதாவது இது வந்து தமிழ்லன்னா சுத்தமான தமிழ், சங்க தமிழ் மாதிரி பேச சொல்லுவீங்களா? எனக்கு வந்து தமிழ்ல நான் படிச்சிருந்தா கூட நிறைய விஷயம் தமிழ்ல படிச்சிருந்தா கூட இன்கம் டேக்ஸ படிச்சு நிறைய விஷயத்த மறக்க ஆரம்பிச்சிட்டோம். எப்படி டாமினேட் ஆயிடுச்சு இன்கம் டேக்ஸ். அதனாலதான் வழக்கு முறையில நம்ம எப்படி பேசுவோமோ அதே மாதிரி பேசிட்டு இருக்கலாம் இந்த பர்டிகுலர் பிரசன்டேஷன் கூட நான் சொல்லியிருந்தேன். மதன் இமீடியட்டா சொன்னார், இல்ல இதே மாதிரி பிரசென்ட் பண்ற மாதிரியே பண்ணிக்கிறோங்க சார், அதுவே போறோம். ரொம்ப தேங்க்ஸ் மதன் இந்த இன்விடேஷனுக்கு. இது வந்து நான் வந்து ஏதோ ஒரு லெக்சர் கொடுக்குற மாதிரியோ அறிவுரை கொடுக்குற மாதிரியோ இல்லாம அந்த பக்கம் பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரா இருக்காங்களோ அவங்களோட கேள்வி எல்லாம் எடுத்துக்கிட்டு நானும் ஒரு புது நாலேஜை கெயின் பண்ணிக்கலான்றதுலதான் இந்த ஒரு சுய நோக்கம் கூட இருக்கு மதன் இதுல. ஸோ புதுசா என்ன கொஸ்டின் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மேபி இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது வந்து மதன் வந்து எனக்கு தெரியும் சினிமா பாட்டுல இருந்து ரொம்ப ரொம்ப இளம் வயதுல இருந்து அவரோட பழகிட்டு இருக்கேன். பட் அவரோட டீமை வந்து இப்பதான் நான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். மொத்த மதன் அண்ட் நந்தினி கார்கி தான் என்னோட நிறைய பேசிட்டு இருப்பாங்க. அண்ட் இப்போ ஆனந்தி, சூர்யா எல்லாம் அவ்வளோ மெட்டிகுலஸா ஒரு நல்ல டீம் மதன் உங்ககிட்ட இருக்கிறது. நிஜமா என்னோட அப்ரிசியேஷன் டு ஆல் ஆஃப் தெம். ஏன்னா நார்மலா இந்த ப்ரொஃபஷனல் சைட்ல இருக்கும்போது அவங்கதான் வந்து ஏதோ ஒரு மீட்டிங் வச்சா ரெகுலரா ஃபாலோ பண்றது, ரெகுலரா பண்ணிட்டாங்களான்னு பாக்குறது. இது வந்து ஆனந்தி, சூர்யா வந்து ஒரு நிமிஷம் கூட விடவே இல்லை. எப்போ நம்ம டைம் டேட் புக் பண்ணுமோ அந்த டைம்ல இருந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணி அவ்வளவு மெட்டிகுலஸா இன்னும் ட்ரையல் கூட பாத்துட்டாங்க. முந்தனத்து இருக்கும்போது ஒரு முன்னோட்டம் கூட ஃபுல்லா பாத்துட்டுதான் இது அவ்வளவு பண்ணுங்கன்னா ரொம்ப குவாலிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பெருமிதமா இருந்தது மதன். ஸோ உங்களோட மொத்த கூட்டணியும் ரொம்ப அமோகமா வந்துகிட்டு இருக்கு. அண்ட் நிறைய பேர் இன்னும் நீங்க சொன்னாங்க ஹரி வரி ஹரி என்ற மாதிரி ரைமிங்கா வேற போக ஆரம்பிச்சிச்சு இந்த டைட்டில்ன்றதுக்கு. ரொம்ப சந்தோஷம் மதன். வணக்கங்க எல்லாருக்கும். இது நான் சொன்ன மாதிரி ஒரு வழக்கு முறை தமிழ்ல மாதிரி பேசிக்கிட்டு எப்படி எடுத்துட்டு போலாம்னு பார்க்கலாம். 45 மினிட்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ள என்னெல்லாம் மேக்சிமம் பண்ணணுமோ பண்ணி பார்க்கலாங்க. இன்னைக்கு டாபிக் வந்து இந்த பரிசு சம்பந்தப்பட்ட
வரி எப்படி இருக்க போகுது, பரிசு சம்பந்தப்பட்ட வரின்னு தான் நம்ம எடுத்திருக்க டாபிக்னு. இந்தியால பாத்தீங்கன்னா இது வருமான வரின்றது ஒரு பகுதி தாங்க. ஓவரால் பொருளாதாரத்துல வருமான வரி அது ஒரு பகுதி தான். அதுல பாத்தீங்கன்னா அதுல கூட டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ், மறைமுக வரி, நேர்முக வரி 2 பார்ட்டா பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா டைரக்ட் டாக்ஸ்ல 3 லா இருக்கு, 3 சட்டம் இருக்கு. அந்த 3 சட்டத்துல ஒரு சட்டம் தான் இன்கம் டாக்ஸ். அந்த ஒரு சட்டத்துலதான் ஒரு பகுதி தான் அந்த கிஃப்ட் டாக்ஸ்ன்றதுங்க, பரிசு சம்பந்தப்பட்ட வரி. அதாவது நம்ம இன்னைக்கு பேச போறது 45 நிமிஷம் 1 மணி நேரத்துல பேச போறது ஒரு 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 2% 3% இன்கம் டாக்ஸ்ல என்ன இருக்கோ அதுதான் பேச போறோம். பட் அது எடுக்கும்போது நம்ம ஒரு 360 டிகிரி சொல்லுவாங்க. ஒன்னு எடுத்தா அது சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் கத்துக்கலாம்ன்ற ஆங்கிள் சில ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நான் வச்சிருக்காங்க. அதுல வந்து டிஸ்கஸ் பண்ணி எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரி பார்க்கலாம். நான் இதெல்லாம் விட்டுட்டோம் நேரமின்மையினால அது கேள்வி பதில் செக்ஷன்ல எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஆனந்தியும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருந்தாங்க. ஸோ கேள்வி பதில் செக்ஷன் எவ்வளவு நேரம் எடுத்தாலும் எடுத்துக்கலாங்க. இந்த பர்டிகுலர் இன்கம் டாக்ஸ் நம்ம சொல்றது வருமான வரி, இந்திய வருமான வரி, மதன் கார்கே ஆராய்ச்சி பண்ண மாதிரி எப்படி ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து வர மாதிரி சொன்னாரோ, இந்த இந்தியால இந்த வருமான வரி வந்து பிறந்தது வந்து 1860 1860 வருஷத்துல முதல்ல இன்கம் டாக்ஸ் எல்லாம் இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணியிருந்தாங்க, ஆங்கிலேயர் ஆட்சியில இருந்தும். எதுக்காக வருமான வரி கொண்டு வந்தாங்கன்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிங்க. இந்தியால நான் எப்பவுமே கிளாஸ் எடுக்கும்போது, லயலால ஒரு 20 வருஷமா கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. எப்பவுமே அந்த பசங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதோட வந்து டீப்பர் ஆஸ்பெக்ட ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க. மேலோட்டமா போட வேண்டாம், முதல்ல டீப்பர் ஆஸ்பெக்ட் கத்துக்கோங்க. அப்புறம் எவ்வளவு ஸ்பீடா வேணா நீங்க போய்க்கலாம். ஆழம் எவ்வளவு, கடல்ல எவ்வளவு ஆழம் போறோமோ அந்த ஆழம் தான் உங்களோட டிராவலை கொஞ்சம் சேஃப்டி ஆக்க போகுது. அதனால ஆழத்தை கத்துக்கோங்க. அதனால 1860 இருந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. முதல்ல இன்கம் டாக்ஸ்ல எதுக்கு இந்தியால வந்ததுன்னா, பிரிட்டிஷ் பீப்புள் வந்து அந்த ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்த டைம்ல சில ரிவால்ட் எல்லாம் ஆரம்பிச்சுங்க. அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாவே ரிவால்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க, போராட்டம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சப்போ நிறைய அவங்களோட ஆயுதங்கள் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. நம்மளோட சோல்ஜர்ஸ் அவங்களோட ஆயுதத்தை எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. பிரிட்டிஷ் பீப்புளுக்கு இதெல்லாம் கோவம் வந்துட்டு, என்னோட ஆயுதத்தை நான் வந்து லண்டன்ல எல்லா இடத்துல வந்து கொண்டு வந்த ஆயுதத்தை எல்லாம் நீங்க வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டீங்க, அதனால இதெல்லாம் நான் திருப்பியும் கிரியேட் பண்றதுக்கு உங்ககிட்ட இருந்தே வாங்க போற பணத்தை சொல்லிட்டு நம்ம மேலேயே வரி போட்டாங்க. சோ நம்ம மேலேயே வரி ஸ்டார்ட் பண்ணி 1860 ஃபர்ஸ்ட் வரி ஸ்டார்ட் பண்ணாங்க. வித்தியாசமான வரிங்க அது. அந்த டைம்ல வரி போடும்போது முதல்ல சொன்னாங்க, யாரெல்லாம் வந்து விவசாய நிலம் வச்சிருக்காங்களோ பெரிய பெரிய மிராஸ்தார்கள் அவங்க மேலதான் வரி போட போறோம்ன்ற மாதிரி முதல்ல ஆரம்பிச்சாங்க. 1860 போட்ட வரிக்கும் இப்போ 2021 வரைக்கும் வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் இப்ப இந்தியால டாக்ஸே கிடையாதுன்னு இப்ப இருக்கிற வரி சொல்றது. பட் முதல்ல போட்ட வரை அக்ரிகல்ச்சர் இன்கம் மட்டும்தான் டாக்ஸ் இருக்குன்ற மாதிரி. ஏன்னா அப்போ தொழில நிறைய இல்லை, வெறும் விவசாயத்தை நம்பியே நம்ம நாடு இருந்ததும் விவசாயத்துக்கு வரி போட்டாங்க. எப்பவுமே வந்து பொலிட்டீஷியன்ஸ் கவர்மெண்ட்ல வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களா எப்பவுமே ஒரு சந்தேகம் இருக்கும். அதன் கூட கரெக்டா சொன்னாரு, எப்பவுமே சிலருக்கு கோவம் இருக்கும், வருமான வரி சொன்னாலே கோவம் இருக்கும்னு. 1860 அவங்க வந்து வருமான வரி முதல்ல கொண்டு வரும்போது சொன்ன ப்ராமிஸ் என்ன சொன்னாங்கன்னா, 5 வருஷம் மட்டும் தான் இந்த லா வச்சிருப்போம், 5 வருஷத்துக்குள்ள நாங்க எனக்கு தேவையானதெல்லாம் நாங்க எடுத்துக்கிட்டு தேவையான அந்த ஆயுதம் எல்லாம் தயார் பண்ணிப்போம் திருப்பி. அப்புறம் 1865 திருப்பி விட்ரா பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே கரெக்டா 1865 விட்ரா பண்ணிட்டாங்க. ரொம்ப எல்லாருக்கும் அந்த டைம்ல சந்தோஷமா இருந்திருக்கும். சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டாங்க, சொன்னதை செய்தோன்றப்ப 1865 விட்ரா பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கு அடுத்து 2 வருஷத்துல என்ன ஆச்சுன்னா, ஈஸியா பணம் வந்துட்டு இருந்தது கவர்மெண்ட்டுக்கு. டாக்ஸ்ன்ற வகையில ஈஸியா பணம் வந்துட்டு, எந்த கஷ்டமும் இல்லாம. அது இல்லாதப்போ அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரிய ஆரம்பிச்சவனு திருப்பி 1870 இன்னொரு புதுசா இன்கம் டாக்ஸ் ஆக்ட் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது எதை வந்து ப்ராமிஸ் பண்ணி 5 வருஷம் சொல்லி விட்ரா பண்ணவும் திருப்பி கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எனக்கு ஈஸியா வரப்போற பணத்தை நான் ஏன் விட்டு கொடுக்கணும், அது பப்ளிக் கிட்ட பணம் இருக்கு, பொதுமக்கள் கிட்ட பணம் இருக்கு, அந்த பணத்தை கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன திருப்பி 1870 இன்ட்ரடியூஸ் பண்ணி 5 வருஷமா மாத்தி ஒரு லாவை கடைசியா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம படிக்க போறோம்ல, இப்ப நம்ம பேச போறோம்ல, 1961 1961 வந்த இன்கம் டாக்ஸ் ஆக்ட். இது 9வது இன்கம் டாக்ஸ் ஆக்ட் இன் இந்தியாங்க. அந்த லா தான் 1961 இருந்து இப்ப வரைக்கும் 2021 வரைக்கும் கண்டினியூஸா இட் இஸ் ரன்னிங். இன்ஃபேக்ட் இது 60 வருஷம் இந்த லாக்கு மட்டும் 60 வருஷமா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குங்க. இந்த லால இருக்கிற ஆஸ்பெக்ட்ஸ் தான் நம்ம சொல்ற மாதிரி இன்கம் டாக்ஸ். இன்னொரு 2வது பகுதி வெல்த் டாக்ஸ் சொல்லுவாங்க, சொத்து சம்பந்தப்பட்ட வரி. 3வது வந்து கிஃப்ட் டாக்ஸ். இந்த 3 பகுதியா நேர்முக வரியை பிரிச்சுட்டாங்க. அப்படின்னா மறைமுக வரின்னா என்ன, நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. கிளைண்ட்ஸ் எல்லாம் கூட வரும்போது கூட, நான் தான் இப்பதான் ஒரு ஹோட்டலுக்கு போனேன் ஜிஎஸ்டி கட்டிட்டு வந்தேன், கார் வாங்கினேன் ஜிஎஸ்டி கட்டினேன், டிவி வாங்கினேன் ஜிஎஸ்டி கட்டினேன், லேப்டாப் வாங்கினேன் ஜிஎஸ்டி கட்டினேன், திருப்பி எதுக்கு நான் இன்கம் டாக்ஸ் கட்டணும்? இந்த வரியெல்லாம் நம்ம எது பொருள் வாங்குறதுக்கோ சர்வீஸ் வாங்குறதுக்கோ நம்ம சேவை வாங்குறதுக்கோ நம்ம கட்டுற வரிங்க வந்து மறைமுக வரிங்க. அதுதான் ஜிஎஸ்டிக்குள்ள போயிடுச்சு. 2017 உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஒரு பெரிய
ஒரு விழா மாதிரி இந்த பிரசன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பெரிய விழா மாதிரி எடுத்து 2017 ஜூலை 1 அன்னைக்கு ஜிஎஸ்டின்னு ஒரு லாவை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த லாவோட உருவம் எப்படி வந்துச்சுன்னா, ஒரு 22 வேற டிஃப்ரெண்ட் டைப்பா இருந்த லா, இந்தியா ஃபுல்லா இருந்த ஸ்டேட் வைஸ் இருந்த லா, அந்த லா எல்லாம் ஒன்னா கொண்டு வந்து 22 லாவும் ஒண்ணு கொண்டு வந்து ஒரே ஒரு லா ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நேற்று தமிழ்நாடு பட்ஜெட் வந்து அசம்பிளில பிரசென்ட் பண்ணாங்க. முன்னாடி எல்லாம் ஸ்டேட்ல ஒரு மாநிலத்துல பட்ஜெட் பிரசென்ட் பண்றாங்கன்னா அந்த பட்ஜெட்டுக்கு நிறைய வந்து எதிர்பார்ப்பு இருக்கும், மற்ற வரவேற்பெல்லாம் இருக்கும், எதிர்ப்பு இருக்கும். பட் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஸ்டேட் பட்ஜெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸே கிடையாது. ஏன்னா இது எல்லாமே வந்து மொத்தமா அந்த மத்திய அரசு கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஜிஎஸ்டி என்ற மாதிரி மத்திய அரசு கொண்டு போயிட்டாங்க. அதனால வந்து மறைமுக வரின்றது இப்ப சென்ட்ரல் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு, ஸ்டேட்ல கண்ட்ரோலே கிடையாது. ஸோ ஜிஎஸ்டி இந்த மறைமுக வரிக்கு நேரா கொண்டு போயிட்டாங்க. நம்ம இன்னைக்கு பேச போறது எல்லாமே கிஃப்ட் டாக்ஸ் வந்து நேர்முக வரியில எப்படி இருக்கிறது. இப்ப இன்கம் டாக்ஸ் நான் சொன்ன மாதிரி இன்கம் டாக்ஸ் ஒண்ணு எடுத்தீங்கன்னா அது ஒரு பெரிய கடலுங்க. 298 செக்ஷன் இருக்குங்க. அது வந்து ஒரு செக்ஷனா, அதாவது ஸ்டூடெண்டா படிக்க ஒரு மாணவனா படிக்கும் போது பார்த்தா வந்து இது 298 ஒரு நம்பர் தாங்க ஆக்சுவலா. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 3000 தனித்தனியா செக்ஷன்ஸ் இருக்கு. அங்கங்க குட்டி குட்டி தீவு மாதிரி கிரியேட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 80ன்னு ஒரு செக்ஷன் நம்பர் எடுத்துக்கிட்டா, 80 ஒரு செக்ஷன் நம்பர், அதுக்குள்ளேயே ஒரு 44 செக்ஷன் தனியா இருக்குங்க. ஒரு 10 என்ற நம்பர்ல ஒரு செக்ஷன் 10ன்னு எடுத்துக்கிட்டா 10க்குள்ள ஒரு 60 செக்ஷன் தனியா குட்டி குட்டியா இருக்கும், குட்டி குட்டி தேசமா. சோ அந்த மாதிரி எல்லாத்தையும் ஓவராலா டோட்டல் பண்ணி பார்த்தா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 செக்ஷன் தாண்டி போற மாதிரிதான் இந்த இன்கம் டாக்ஸ் எல்லாம் இப்ப இருக்கிறதுங்க. சோ இதுல நான் கத்துக்கிட்டது, நான் கிளையண்ட் எனக்கு கத்துக் கொடுத்தது, நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கத்துக்கிட்டதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த லா ஒரு பெரிய ஒரு பியூட்டி ஆஸ் வெல் அஸ் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன சேலஞ்சஸ் கேட்டீங்கன்னா, இந்த ஒரு லா மட்டும் தான் பாத்தீங்கன்னா 2 விதமான ப்ராப்ளம் பாக்கலாங்க. ஒண்ணு, இந்த லா வந்து நம்ம தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கணுங்க. இது வந்து ஒரு தடவை கத்துக்கிட்டோம், ஒரு பிகாம்ல கத்துக்கிட்டோம், ஒரு சிஏல கத்துக்கிட்டோம், லைஃப் லாங் எனக்கு அப்படியே இருக்குமா? அந்த மாதிரி இருக்க முடியாது. இப்போ மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு ஃபார்முலா, கணிதத்துல ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டா லைஃப் லாங் அதே அப்படியே இருக்கும் போது அது மாற்றம் வரப்போறது. பட் இந்த ஒரு பர்டிகுலர் லா பத்தி எவ்ரி மந்த், ஒரு எவ்ரி 3 months, எவ்ரி 6 months ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறதுனால இந்த லாவை அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்குங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான பகுதி வந்து எந்த லாக்கும் இல்லாத ஒரு யூனிக்னஸ், ஒரு முக்கியத்துவம் இந்த லாக்கு எப்படி இருக்குன்னா, நீங்க ஒரு பர்டிகுலர் லாவை நான் ஒன்று கொடுக்குறேன், அக்ரிகல்ச்சருக்கு விவசாயம் செய்து ஏதாவது இன்கம் வந்ததுன்னா இந்தியால டாக்ஸ் கிடையாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்தேன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ஒரு ஆடிட்டரா நான் எப்படி பார்ப்பேன், அண்ட் இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸரா இன்னொருத்தர் எப்படி பார்ப்பாரு பாத்தீங்கன்னா, நார்மலா ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு பர்டிகுலர் நியூஸை படிச்சோன்னா உங்களுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி புரிஞ்சிச்சுன்னா அதுல எதுவும் பிரச்சனையே கிடையாது. பட் இன்கம் டாக்ஸ்ல ஒருத்தர் அதே லாவை படிக்க வேற மீனிங் கொடுக்க ஆரம்பிக்கும். ஒரு தடவை ஒரு மீனிங் கொடுக்க ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம இங்கிலீஷ்ல கூட இன்டர்பிரிட்டேஷன் சொல்லுவாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க, நான் எப்படி பாக்குறேன். சப்போஸ் நான் ஒரு லாவை படிச்சுட்டு எனக்கு 10,000 தான் டாக்ஸ் நான் சொல்லுவேன், அதே லாவை மாற்றமே இல்லாம கமா ஃபுல் ஸ்டாப்போட அப்படியே ஒரு இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ் படிச்சானா, ஹரி உங்களோட டாக்ஸ் 10,000 கிடையாது, அது 1 lakhன்னு சொல்றதுக்கான மாற்றம் இதுல பாசிபிள். அதுதான் இதோட விந்தை ஸ்பெஷாலிட்டி. ஒரு தடவை நம்ம கத்துக்க கிட்ட போக அது வேற இன்டர்பிரிட்டேஷன் மாறிட்டே போறதுதான் இந்த லாவோட மொத்த சேலஞ்ச். இந்த இன்டர்பிரிட்டேஷன் ஒண்ணு வச்சுட்டு தான் இப்ப இந்தியா ஃபுல்லா நடந்துட்டு இருக்க கேசஸ், இன்கம் டாக்ஸ் கேசஸ் எல்லாம் இன்னைக்கு நடந்து ஒரு 5000 கேஸ் இப்ப இந்த நிமிஷத்துல 5000 கேஸ் நடந்துட்டு இருக்கு இந்தியா ஃபுல்லா. அதுக்கான ஒரே காரணம் அந்த இன்டர்பிரிட்டேஷன். லால சட்டமா வடிவமைக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க, அதை நான் வந்து அப்ளை பண்ணும்போது, அதை உபயோகப்படுத்தும் போது எனக்கு என்ன மீனிங் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதுல வர கன்ஃபியூஷன்ஸ் தான் இப்ப இருக்கிற எல்லா லாங்க. இன்ஃபேக்ட் இந்தியன் கவர்மெண்ட், இந்திய அரசாங்கம் ஒரு பெரிய சோதனை வந்து லாஸ்ட் ஒரு 2-3 months ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது சொல்லி முடிச்சுட்டு நம்ம டாபிக் போயிடலாங்க. கெயின் எனர்ஜின்னு ஒரு கம்பெனி, கெயின் எனர்ஜின்னு சொல்லிட்டு இது வந்து யூகேல இருந்து வந்த கம்பெனிங்க. அவங்க இந்தியாவில ஒரு நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 2012 இன்கம் டாக்ஸ்ல ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. அந்த சேஞ்ச் என்ன சொன்னாங்கன்னா, ஃபாரின்ல இருந்து வர கம்பெனிக்கெல்லாம் எப்படி இந்தியாவில டாக்ஸ் இருக்க போகுது அதை பத்தி சொன்னாங்க. பட் அதை மாற்றம் பண்ணது வந்து 2012 பட்ஜெட்ல பண்ணாங்க. பண்ணும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க இப்ப என்ன சேஞ்ச் பண்ணணுமோ அது வந்து 1961 இருந்து அப்ளை ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது இன்னைக்கு தேதியில நான் ஒரு லாவை போட்டுட்டு அந்த லா வந்து பழைய டேட் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடில இருந்தே நான் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு கொண்டு வரும். அதுதான் நம்ம ரெட்ராஸ்பெக்டிவ் லான்னு சொல்லுவாங்க. அதாவது நான் இன்னையில இருந்து பிளாஸ்டிக் நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா இன்னையில இருந்து அது லா அமெண்ட் ஆகும், லா சேஞ்ச் ஆகும். நான் இன்னைக்கு வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது, இன்னையில இருந்து நீங்க யாரும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு முந்தா நேத்து போன வாரம் யாரெல்லாம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணீங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி கொண்டு வாங்க பனிஷ் பண்ணணும்னு சொன்னா அந்த மாதிரி ஒரு மோசமான லா வந்து 2012 கொண்டு வந்தாங்க. என்ன ஆச்சு கெயின் எனர்ஜிக்கு, நாங்க 2012 இந்த லாவை நாங்க ஒத்துக்கிறோம்ன்ற மாதிரி இந்த கெயின் எனர்ஜி கம்பெனியும் சொன்னாங்க. பட் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, இல்ல 2012 லா கொண்டு வந்தோம், ஆனா இது 1961 இருந்து அப்ளை ஆகுது, அதனால 2006 நீங்க ஒண்ணு பண்ணிருக்கீங்க இந்தியால,
அந்த 2006 பண்ணதுக்கு நாங்க இப்போ டாக்ஸ் போட போறோம்னு சொல்லிட்டு 2013 டாக்ஸ் போட்டாங்க. எவ்வளவுன்னா 20,000 கோடிங்க. மொத்தம் 20,000 கோடி டாக்ஸா சார்ஜ் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, உங்க லாவே 2012 தான் வருது, இது எப்படிங்க 2006 நாங்க பண்ண டிரான்சாக்ஷனுக்கு அப்ளை ஆகும், நாங்க இதை எதிர்க்கிறோம் சொன்னாங்க. நீங்க எதிர்த்துக்கோங்க, நாங்க எங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு அவங்களோட அசெட்ஸ் எல்லாம் ஆக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கெயின் எனர்ஜியோட அசெட்ஸ் எல்லாம், ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு, ஒரு வீடு இருக்கு, எல்லாத்தையும் போய் அவங்க எடுத்துட்டு ஆக்ஷன் பண்ணி அதோட பணத்தை எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல ரொம்ப கோவமாயிட்டாங்க கெயின் எனர்ஜி. நீங்க சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, நீங்க தான் வெளிநாட்டுல இருக்கவங்க எல்லாம் இந்தியாவில வந்து முதலீடு செய்யுங்க, தொழில் தொடங்குங்க என்று சொன்னீங்க. அதனால நாங்க வந்து இப்ப இந்த மாதிரி எல்லாம் முதுகுல குத்துறது எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, இந்தியாவை விட்டுட்டாங்க. நீங்க என்ன வேணா எங்க அசெட்ஸ் எல்லாம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நேரா அவங்க அமெரிக்காவுக்கு போனாங்க. அமெரிக்கால கோர்ட்ல இந்தியன் கவர்மெண்ட்க்கு அகேன்ஸ்டா ஒரு கேஸ் போட்டாங்க. இந்தியன் கவர்மெண்ட் சொன்னது ஒண்ணு செய்யறது வேற, எங்க அசெட்ஸ் எல்லாம் அவங்க விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கால ஒரு கோர்ட்ல இருந்து கெயின் எனர்ஜி அவங்களுக்கு ஃபேவரா ஒரு ஆர்டர் வாங்கிட்டாங்க. அதாவது இந்தியன் கவர்மெண்ட் பண்ணது தப்புதான். இது அதோட முடியலங்க. அடுத்தது என்னன்னா, எனக்கு ஆர்டர் ஃபேவரா அமெரிக்கால இருக்குன்றதுனால அந்த டைம்ல அமெரிக்கால இந்திய அரசாங்கத்தோட என்னெல்லாம் அசெட்ஸ் இருக்கோ, என்னெல்லாம் சொத்துக்கள் இருக்கோ அதெல்லாம் அட்டாச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல 6 ஏர் இந்தியா பிளைட்ஸ் அமெரிக்கால இருக்குங்க. 6 ஏர் இந்தியா பிளைட்ஸ் இருக்கு. கலிபோர்னியால, சான் பிரான்சிஸ்கோல எல்லா ஏர்கிராஃப்டையும் அட்டாச் பண்ண சொல்லிட்டாங்க. இதெல்லாம் இந்தியன் கவர்மெண்டோட ஏர் இந்தியா அசெட்ஸ் எல்லாத்தையும், எல்லா போயிங் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணுங்க. அண்ட் எங்கெங்கெல்லாம் இந்தியன் கவர்மெண்டோட அசெட்ஸ் இருக்கு அந்த அசெட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர், இந்தியன் ஹை கமிஷன் இருக்குல்லங்க, நியூயார்க்ல இருந்து எல்லா இடத்துலயும் இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அங்க இருக்கிற சொத்தெல்லாம் அட்டாச் பண்ணுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அட்டாச் பண்ணி அந்த கெயின் எனர்ஜி கம்பெனி கொடுத்துருங்க. இந்தியாவில அவங்க என்னெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ அதெல்லாம் நீங்க இங்க எடுத்து கொடுத்துருங்க. இது இவங்க டேஸ்ட் பண்ணிட்டாங்க, கெயின் எனர்ஜி டேஸ்ட் பண்ணிட்டாங்க. அமெரிக்கால நான் அப்படின்னு பண்ணேன். அடுத்தது அவங்க என்ன பண்ணாங்க, நேரம் பிரான்ஸ் கோர்ட்டுக்கு போனாங்க. பிரான்ஸ் கோர்ட்ல இதே மாதிரி சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க. அங்கேயும் ஒரு ஃபேவரபிள் ஆர்டர் பண்ணி அங்கேயும் அசெட்ஸ் எல்லாம் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் ஒரு மோசமான நிலைமை போன மாசம் நடந்ததுங்க. பாரிஸ்ல இந்திய அரசாங்கத்துக்காக 20 அபார்ட்மெண்ட் இருக்குங்க. அந்த இருக்கிற அபார்ட்மெண்ட்ல எல்லாம் இந்தியன் ஹை கமிஷன் ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க வீடு அது கொடுத்துருக்காங்க. அந்த வீடெல்லாம் ஜப்தி பண்ண சொல்லிட்டாங்க. இமீடியட்டா வெக்கேட் பண்ணுங்க, இதெல்லாம் கெயின் எனர்ஜிக்கு போயிடுச்சு. இமீடியட்டா ஒரு அரசாங்கத்துக்கு, ஒரு நாட்டோட அரசாங்கத்துக்கு ஒரு விதமான பிரஷர் கொடுத்து எப்படி அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் எடுக்கணும் கோர்ட் வழியான்றது கெயின் எனர்ஜி ஒரு பெரிய பாடத்தை இந்திய அரசுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்கம் டாக்ஸ் வச்சுங்க. அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ இது பெரிய பிரச்சனை ஆயிடுது, உலக அளவுல பேரும் கெட்டு போயிடுது, ஒன்னும் உலகத்துல இருக்கவங்க எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது, நம்ம சொத்தெல்லாம் யாரும் நார்மலா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் அட்டாச் பண்ணுவாங்க. இங்க ரிவர்ஸ்ல போயிட்டு ஒரு கம்பெனி வந்து ஒரு அரசாங்கத்தோட ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ண ஆரம்பிச்சது ஒரு பெரிய இன்சல்ட்டா ஆரம்பிச்சப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடிங்க கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சொல்லிட்டாங்க, இனிமேல் நாங்க வந்து இந்த மாதிரி ரெட்ராஸ்பெக்டிவ்லா போட மாட்டோம். ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் பார்லிமெண்ட்ல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேடம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க. அது வந்து பார்லிமெண்ட்ல நடந்த நிறைய கலாட்டால இது வெளியில வரலங்க. ஆக்சுவலா ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் பட்டு கொடுத்தாங்க. நாங்க இனிமேல் நம்பத தன்மையோட நடந்துக்க போறோம். இனிமேல் நாங்க வந்து பின்னாடி ரெட்ராஸ்பெக்டிவ் மாதிரி இன்னைக்கு லா போட்டுட்டு பழைய டேட்ல இருந்து அப்ளிகபிள் ஆகும் நாங்க சொல்லவே போறது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஃபைனான்ஸ் வேர்ல்ட்ல, பொருளாதார உலகத்துல ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்டா வந்துச்சுங்க. எதுக்காகனா இனிமேல் அட்லீஸ்ட் நம்ம கவர்மெண்ட்டை நம்பி இந்தியாவில இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம்ன்றதுக்கான ஒரு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது எல்லாமே காரணம்ங்க அந்த இன்டர்பிரிட்டேஷனுங்க. இந்த இன்டர்பிரிட்டேஷன், அதாவது நீங்க என்ன மாதிரி அந்த லாவை படிக்கிறீங்க, எப்படி அப்ளை பண்றீங்க, நான் எப்படி அந்த லாவை படிக்கிறேன், நான் எப்படி அப்ளை பண்ண போறேன்றதுதான் நம்ம பேச போற மொத்த பாயிண்ட்டும் இருக்குங்க. இன்னைக்கு டாபிக் கிஃப்ட் டாக்ஸ்ங்க. ஜஸ்ட் ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் இருக்குங்க. ஜஸ்ட் ஐ வில் ஷேர் இட் சோ தட் அதுல இருந்து கொஞ்சம் ஸ்லோவா எந்த கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சோ நான் ஏதாவது விட்டுட்டேன்னா கடைசியில் அந்த கேள்வி பதில நம்ம எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சோ கிஃப்ட் டாக்ஸ் ஆக்ட்ன்றதுங்க, நம்ம பேச போற கிஃப்ட் டாக்ஸ் ஆக்ட்ன்றது பரிசு வரி சட்டம்ல இருந்து பாத்தீங்கன்னா, இந்த பரிசு வரி சட்டம் வந்து ஒரு நிறைய காலகட்டத்துல வேற வேற மாதிரி உருமாறி வந்துருச்சுங்க. ஒரு கொரோனா மாதிரி வச்சுக்கலாங்க. ஒரு பீரியட்ல ஒரு மாதிரி மாற ஆரம்பிச்சிச்சு இந்த லா. பேசிக்கா பரிசுன்னா என்னங்க, பரிசுன்னா என்னன்னா ஒருத்தர் மேல நான் அன்பு செலுத்துறேன், ஆர் இன்னொருத்தர் என் மேல அன்பு செலுத்துறாங்க. லவ் அண்ட் அஃபெக்ஷன் சொல்லுவாங்க. லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்காக ஒருத்தர் ஏதாவது ஒரு பொருளாவோ பணமாவோ எனக்கு கொடுக்குறாங்களோ, ஆர் நான் ஒரு பொருளாவோ பணமாவோ இன்னொருத்தர் கொடுக்குறேன்னா அதுக்காக தீட்டப்பட்ட சட்டம் தான் இந்த பரிசு வரி சட்டம்ங்க. இது வந்து இந்த February 14th வந்துட்டு ரொம்ப ஸ்பாயில் பண்ணிடுச்சு. அதாவது வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில நடைமுறையில நம்ம செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இதுதான் ஒரு மோசமான ஒரு வார்த்தை. லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஒரு மோசமான வார்த்தைன்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. பட் இது வந்து 1957 இருந்துங்க, 1957 இருந்து இந்த பரிசு வரி சட்டம் இந்தியாவில ரொம்ப நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எப்படி பரிசு வரி சட்டம் முதல்ல ஆரம்பிச்சுன்னா 1957 இருந்து பாத்தீங்கன்னா, ஒரு அப்பா ஒரு பொண்ணுக்காக அவங்களோட மகளுக்காக ஒரு 10 லட்சத்துக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்குறாங்க. கார் 10 லட்சத்துக்கு ஒரு பிக்ஸட் டெபாசிட் கொடுக்குறாரு. அவங்களோட டாட்டர் ஏதாவது அச்சீவ் பண்ணாங்க, அந்த பொண்ணு வந்து காலேஜ்ல ஃபர்ஸ்ட் வந்தாங்க, அது ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல அச்சீவ் பண்ணாங்க, அது ஏதாவது அவங்க அப்பா வந்து அவங்க பொண்ணுக்கான லவ் அண்ட் அஃபெக்ஷனை காமிக்கணும் ஒரே காரணத்துக்காக அந்த 10 லட்சத்தை கொடுக்குறாரு.
இந்த கிஃப்ட் டாக்ஸ்ல 1957 இருந்து எப்படி இருந்துச்சுன்னாங்க, அப்பா பொண்ணுக்கு கொடுக்குறாரோ, அம்மா பையனுக்கு கொடுக்குறாங்களோ, ஆர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கொடுக்குறாங்களோ, கணவன் மனைவிக்குள்ள எதை கொடுத்தாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல லவ் அண்ட் அஃபெக்ஷனால இந்த பர்டிகுலர் பணமோ பொருளோ மாறுறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுது, அதுக்காக 30% வரி செலுத்துங்க. 10 லட்சம் நீங்க கொடுக்குறீங்களா, 10 லட்சத்துக்கு 30%, அப்படின்னா 3 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டியிருக்கோங்க. சோ அப்பனா அப்பா கொடுக்குறவரு அவரோட பேங்க் பேலன்ஸ் குறைய போகுது, அவரோட பேங்க் பேலன்ஸ் குறைய போகுதுங்க. 10 லட்சம் அவர் பொண்ணுக்கு கொடுக்குறாரு, அதோட சேர்த்து 3 லட்சத்தையும் கொடுக்க சொல்றாங்க. யாரு கட்டணும்னா இது அப்பா தான் கட்டணும், கொடுக்குறவர் தான் கட்டணும். தட் இஸ் டோனார்னு சொல்லுவாங்க, டோனார் தான் கட்டணும்னு சொல்றாங்க. அப்படின்னா அவருக்கு பாத்தீங்கன்னா அவர் 10 லட்சம் கொடுக்குறாரு, ஆனா ஆக்சுவலா 13 லட்சம் அவருக்கு செலவு. 10 லட்சம் பொண்ணுக்காக கொடுத்தாரு லவ் அண்ட் அஃபெக்ஷன்ல, 3 லட்சம் வரிக்காக கிஃப்ட் டாக்ஸ்க்காக 3 லட்சம் கொடுக்கணும். இது வந்து நிறைய தடவை நம்ம இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல கமிஷனருங்களோட எல்லாம் பேசும்போது, மீட்டிங்ல, பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசும்போதெல்லாம் நம்ம கேட்போம், பழைய நாள்லங்க, சார் எதுக்கு சார் ஒரு அப்பா வந்து ஒரு மகளுக்காக கொடுக்கும்போதோ, அப்பா வந்து மகனுக்காக கொடுக்கும்போது எதுக்காக வரணும்? அவங்க சொல்றதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு காமெடியான ஒரு ஜோக்லா சொல்றாங்க. கமிஷனர்ஸ் எல்லாம் எப்படி சொல்றாங்கன்னா, சரிங்க ஹரி, அப்பா வந்து 100% லவ் அண்ட் அஃபெக்ஷன் பையன் மேல பொண்ணு மேல காமிக்கிட்டோம், 30% லவ் அண்ட் அஃபெக்ஷன் எங்க மேலயும் காமிக்கிட்டோம், கவர்மெண்ட் மேலயும் காமிக்கிட்டோம். பிகாஸ் எங்களுக்கு எல்லாம் உங்களோட வரி தானே எங்களுக்கு வருது, 30% வரி அவங்க கட்டிட்டோம், எங்க மேல லவ் அண்ட் அஃபெக்ஷனா வச்சுக்கிட்டோமே, அப்படி நீங்க போய் மெசேஜஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். கவர்மெண்ட் மேலயும் 30% லவ் அண்ட் அஃபெக்ஷன் காமிங்கன்ற மாதிரி ஒரு சர்காஸ்டிக் ஒரு கேலித்தனமா ஒரு பதில் வருங்க. அதுவும் உங்களோட ஓன் அசெட்ஸ், உங்களோட ஓன் பணம், அதுக்கு ஆல்ரெடி நீங்க வரி கட்டிட்டீங்க. இப்ப நீங்க திரையுலகில இருக்கீங்களோ, ஆர் வியாபாரத்துல இருக்கீங்களோ, ஆர் நீங்க வேலையில இருக்கீங்களோ, அந்த பணத்துக்கான வரி நீங்க முன்னாடியே கட்டிட்டீங்க. முதல்ல டாக்ஸ கட்டிட்டீங்க. அந்த டாக்ஸ கட்டின பணம் தான் உங்க பேங்க்ல இருக்கு. அந்த பணத்தை நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர் கொடுக்கும்போது இன்னொரு தடவை டாக்ஸ் சொல்லும்போது இது வந்து 2 தடவை டாக்ஸ் ஆகுதுங்க. முதல்ல உங்களோட சேலரி டாக்ஸ் ஆச்சு, ஆர் பிசினஸ் இன்கம் டாக்ஸ் ஆச்சு, ஆர் நீங்க ரெண்ட் எடுக்கிறீங்க, ப்ராப்பர்ட்டில இருந்து ரெண்டல் இன்கம் வருது, அந்த ரெண்ட் வாடகை பணத்துக்கு டாக்ஸ் கட்டிட்டீங்க. கட்டிட்டு திருப்பி இன்னொரு தடவை கொடுக்கும்போது 2வது டாக்ஸ் அனுப்பும்போது, மதன் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே வந்து இது ஒரு மாதிரி கோபம் வர ஆரம்பிச்சுச்சுங்க. நிறைய கோபம் வராச்சு. சார் என் பொண்ணுக்கு கொடுத்தாதானே இந்த பிரச்சனை, நான் கொடுக்காமலே விட்டுடுறேன்ற மாதிரி நிறைய பேர் டிசைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுதாங்க முதல் நிலை. நான் போட்டிருக்க 3 நிலையில முதல் நிலை வந்து 1957 இருந்து 1997 வரைக்கும் 40 வருஷம் இந்த லா நல்லா போயிட்டு இருந்தாங்க. 30% டாக்ஸ் அவங்களும் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் 95, 96, 97 இந்த பீரியட்ல எல்லாம் என்ன ஆச்சுன்னா, நிறைய பொருளாதார நிபுணர்களுக்கு வந்து எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. உங்களோட இந்த கிஃப்ட் டாக்ஸ்னால இந்தியால என்ன பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னா, ஒரு ஃபேமிலியில வந்து ஒரு பெரிய ஃபேமிலியில ஒரு 10 கோடி பணம் இருக்கு, அபிஷியலா ஒரு பணம் இருக்குங்க, 10 கோடி இருக்கு. அந்த அவங்க பையனோ பொண்ணோ நல்லா படிச்சுட்டு வந்திருக்காங்க, ஐஏஎம்ல எங்கேயோ படிச்சுட்டு வந்திருக்காங்க, ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டியில போய் எம்பிஏ முடிச்சுட்டு வந்திருக்காங்க. வந்து இந்தியாவில வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்ன்றாங்க. அவங்களுக்கு ஒரு 2 கோடி தேவை, கேபிட்டல் அவங்க தேவை, மூலதனம் 2 கோடி தேவை. அப்பா கிட்ட 10 கோடி இருக்கு, ஆனா 2 கோடி அவர் கொடுத்தாருன்னா அந்த 2 கோடிக்கு 30% 60 லட்சம் அவர் டாக்ஸ் கட்டணும். நிறைய பேர் ஃபேமிலி என்ன நினைச்சாங்க, என்னோட பையன் பொண்ணுக்கு நான் கொடுக்கும்போது எதுக்காக கவர்மெண்ட்டுக்கு 60 லட்சம் கட்டணும், 30% எது கட்டணும்? அந்த மாதிரி இந்த வெல்த் வந்து ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போறதையே வந்து நிறுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் 95, 96ல எக்கனாமிக் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணாங்க. கவர்மெண்ட்டும் கேட்க ஆரம்பிச்சாங்க, ஓகே அப்ப என்ன பண்ணணும், கிஃப்ட் டாக்ஸை எடுத்துடுங்க, யார் வேணா யாருக்கு வேணா கொடுத்துக்கலாம்னு ஃப்ரீயா விட்டுடுங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. சோ கவர்மெண்ட்டும் இதை புரிஞ்சுக்கிட்டு, இதனால என்ன பெனிஃபிட் எனக்கு கிடைக்க போறதுன்னா, அப்பா கிட்ட இருந்து 2 கோடி பொண்ணுக்கு போறது, மகளுக்கு வந்து அப்பாவுக்கு டாக்ஸ் கிடையாது, டோனருக்கு டாக்ஸ் கிடையாது, பிகாஸ் கிஃப்ட் டாக்ஸ் எடுத்துட்டு போகும். மகள் என்ன பண்ண போறாங்க, மகள் அந்த 2 கோடியை வச்சு ஒரு ஃபேக்டரி கட்ட போறாங்க, ஒரு ஆபீஸ் எடுக்க போறாங்க, நிறைய பேரை வேலைக்கு வைக்க போறாங்க, நிறைய கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ண போறாங்க. அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சப்பறம் அவங்களுக்கு இன்கம் வர ஆரம்பிக்கும் போது மகள் இன்கம் டாக்ஸ் கட்ட போறாங்க, அந்த வருமான வரி அவங்க கட்ட போறாங்க. அண்ட் மகள் வந்து ஒரு 50 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அந்த 50 பேருக்கு சேலரி கொடுக்க போறாங்க, சம்பளம் கொடுக்க போறாங்க. அந்த சம்பளத்துக்கு அந்த எம்ப்ளாயிஸும் டாக்ஸ் கட்ட போறாங்க. ஸோ கவர்மெண்டோட கால்குலேஷன் எப்படி இருந்ததுன்னா, இந்த 2 கோடியை நான் கிஃப்ட விட்டுட்டேன்னா நிறைய கிஃப்ட் பாஸ் ஆகும், அந்த பாஸ் வச்சு நிறைய பேர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணாங்கன்னா அதுல இருந்து கவர்மெண்ட்டுக்கு நிறைய வருமான வரி கிடைக்க போகுது. இதுதான் அந்த ரிப்போர்ட்டுங்க. அந்த ரிப்போர்ட் 96ல கொடுத்தாங்க. உடனே மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, இமீடியட்லி சரி ஓகே இன்னையில இருந்து கிஃப்ட் டாக்ஸ் வேண்டாம்னு சொல்லிட்டு 1997 ஜூன்ல கிஃப்ட் டாக்ஸை வித்ட்ரா பண்ணிட்டாங்க, ஃபுல்லா வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அன்னைக்கு. சரி ஓகே, ஒரு நல்ல பர்பஸ்க்காக சொன்னாங்க, நல்ல பர்பஸ்க்கு கவர்மெண்ட்டும் புரிஞ்சுக்கிட்டு எடுத்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் என்ன பிரச்சனை வருதுன்னாங்க, எப்பவுமே கவர்மெண்ட் வந்து ஒரு நல்லது பண்றது, ஒரு அரசாங்கம் நல்லது பண்றதுன்னா அதை வந்து தப்பான வழியில புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்காங்க. எப்படி இதை மிஸ்யூஸ் பண்ணலாம், இனிமேல் எப்படி இதை வச்சு நம்ம டேம்பர் பண்ணி இன்னும் பெனிஃபிட் எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி பீப்புள் வந்து கொஞ்சம் வேற மாதிரி மூவ் ஆரம்பிச்சாங்க. 97ல இருந்து 2004 நிலை 2 செகண்ட் ஸ்டேஜ்ல என்ன ஆச்சுன்னாங்க, நிறைய பேருக்கு புரிஞ்சிருச்சு, டோனார் கொடுக்க போறவருக்கு டாக்ஸ் கிடையாது, ஏன்னா கிஃப்ட் டாக்ஸ் லா வித்ட்ரா பண்ணிட்டாங்க.
ரிசீவ் பண்ண போறவங்களுக்கும் கிஃப்ட் டாக்ஸ் கிடையாது. பிகாஸ் அவங்களுக்கு எப்பவுமே டாக்ஸ் கிடையாது. மகள் வாங்குறாங்கன்னா மகளுக்கு டாக்ஸே கிடையாது, அதனால அதுலயும் டாக்ஸ் கிடையாதுன்றது ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. பட் இதுல என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு சில பர்டிகுலர் குரூப் பாம்பேலயோ, குஜராத்லயோ, தமிழ்நாட்டிலயோ, ஆந்திராலயோ எல்லாம் என்ன பண்ண, டெல்லிலயோ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஓகே கொடுக்கறவங்களுக்கு டாக்ஸ் கிடையாது, வாங்குறவங்களுக்கு டாக்ஸ் கிடையாது, இதை நம்ம எப்படி வேற மாதிரி பண்ணி இன்கம் டாக்ஸையும் சேவ் பண்ணலாம், இன்கம் டாக்ஸையும் ஏமாத்த ஆரம்பிக்கலாம்ன்றது ஒரு பிளான் ஆரம்பிச்சிருங்க. சப்போஸ் இப்ப நீங்க வந்து ஒரு டிவி வாங்கணுங்க, சோனி டெலிவிஷன் நீங்க வாங்கணும். ஸோ நீங்க எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால் போறீங்க, சோனி டீலர் ஷாப்குள்ள போறீங்க. நீங்க உள்ள போகும்போது நீங்க யாருன்னு அவருக்கு தெரியாது, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போறீங்க, அங்க போய் பாக்குறீங்க ஒரு 80 இன்ச் டெலிவிஷன், எல்இடி ரொம்ப நல்லா இருக்க டெலிவிஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எவ்வளவுன்னு கேக்குறீங்க, ஒரு 7.5 லட்சம் சொல்றாங்க. நீங்க வாங்குறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க. அப்ப என்ன சொல்றாருன்னா அந்த ஓனர் வந்து சொல்றாரு, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து சொல்றாரு, டீலர் வந்து சொல்றாரு, சரி நீங்க வாங்காதீங்க இந்த டிவி, நான் உங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்துறேன், 7.5 லட்சம் டிவியை ஃப்ரீயா நான் உங்களுக்கு கொடுத்துறேன். சார் எதுக்கு, உங்க மேல எனக்கு திடீர்னு நிறைய லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்துருச்சு, ப்ளீஸ் எடுத்துக்கோங்க. நான் கேட்கறேன், இல்லைங்க திடீர்னு எப்படி லவ் அண்ட், இல்லைங்க வேண்டாம், இப்ப எதுவும் கிஃப்ட் டாக்ஸ் எல்லாம் கிடையாது, அதனால நான் உங்களுக்கு கிஃப்ட் பண்றேன். நான் என்ன பண்ணுவேங்க, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 7,40,000 ஒரு செக் எழுதுங்க, 10,000 டிஸ்கவுண்ட் கொடுத்துறேன், 7,40,000 ஒரு செக் எழுதுங்க, கூடவே எனக்கு ஒரு லவ் லெட்டரும் எழுதி கொடுங்க. என்னன்னா உங்களுக்கு எம் மேல ரொம்ப லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்துருச்சு, அதனால இந்த 7,40,000 நீங்க எனக்கு கொடுக்குற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுல என்ன ஆச்சுன்னாங்க, ஒரு வணிகம், ஒரு சேல்ஸ் பர்ச்சேஸ், விற்கிறவர் வாங்குறவர் டிரான்சாக்ஷனை ஆர்டிபிஷியலா இவங்களா ஒரு கிஃப்ட் டிரான்சாக்ஷன், லவ் அண்ட் டிரான்சாக்ஷனை மாத்த ஆரம்பிச்சாங்க. அதனால இந்த சோனி டீலருக்கும் பிரச்சனை கிடையாது, அவர் வாங்குற பணத்து லவ் அண்ட் அஃபெக்ஷனால கிஃப்ட் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவர் டாக்ஸ் கட்ட மாட்டாரு, எனக்கும் எந்த வகையிலும் டாக்ஸ் இல்லாத மாதிரி பண்றதுக்கான ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டாங்க. இதே நீங்க விஷுவலைஸ் பண்ணி பாருங்க, நாளைக்கு நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, இந்த சிச்சுவேஷன்ல இருக்கும்போது நேரா போய் டாடா ஸ்டீல்ஸ்க்கு போறீங்க, டாடா ஸ்டீல்ஸ்ல போயிட்டு சொல்றீங்க எனக்கு ஒரு 5 ட்ரக் ஸ்டீல் வேணும், பிர்லா சிமெண்ட் போய் எனக்கு ஒரு 5 லாரி சிமெண்ட் வேணும்னு கேக்குறீங்க. நீங்க சிமெண்ட்டை வாங்கி விற்கிறத விட நேரம் நீங்க ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன்ல ஒரு லெட்டர் எழுதி தரீங்க, 25 லட்சம் ரூபாய் நான் பிர்லா சிமெண்ட்டுக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷன்ல கொடுக்குறேன், பிர்லா சிமெண்ட் நான் ஒரு 500 மூட்டை சிமெண்ட் உங்களுக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷன்ல அனுப்புறேன் சொல்ல ஆரம்பிச்சாங்க, என்ன ஆகுமோ அதுதான் 97ல இருந்து 2004 வரைக்கும் நடக்க ஆரம்பிச்சிருங்க. நிறைய குழப்பம் ஆரம்பிச்சுட்டு இந்தியாவில இன்கம் டாக்ஸ் ஜாஸ்தி ஆகும், அதிகரிக்கும்னு நினைச்சுதான் கிஃப்ட் டாக்ஸ் எடுத்தாங்க. ஆனா அதுவே வேற மாதிரி போய் கவர்மெண்ட்டுக்கு பெரிய ப்ராப்ளம், இன்கம் டாக்ஸ் கலெக்ஷன் குறைய ஆரம்பிச்சிருங்க. எல்லாருமே இந்த மாதிரி லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஒரு மாதிரி ஓட ஆரம்பிச்சுட்டாங்க, எல்லாருமே நிறைய லாஸ் கவர்மெண்ட்டுக்கு ஆரம்பிச்சிருங்க. இந்த டைம்ல நிறைய கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், நிறைய பொலிட்டீஷியன்ஸ், எல்லாமே பேர் சொல்ல வேண்டாங்க, நிறைய பொலிட்டீஷியன் தமிழ்நாட்டுல இருந்து நிறைய நடந்து ஒரு 200 கோடிக்கு எங்க இருந்தோ ஃபாரின்ல இருந்து திடீர்னு ஒரு பணம் வந்துருச்சுங்க. என்னன்னு கேட்டா எனக்கு திடீர்னு லவ் அண்ட் அஃபெக்ஷன் என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க, டாக்ஸ் கட்ட போறீங்களா, இல்ல டாக்ஸ் கட்ட வேண்டாம், ஏன்னா 97 கிஃப்ட் டாக்ஸே கிடையாது, அதனால வாங்குறதுக்கும் டாக்ஸ் கிடையாது, கொடுக்கறதுக்கும் டாக்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுலயும் டாக்ஸ் பண்றதை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் பார்த்து கவர்மெண்ட் ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க, இதனால நான் கிஃப்ட் டாக்ஸ் எல்லாம் அபாலிஷ் பண்ணல, இதனால நான் வித்ட்ரா பண்ணல, 97ல நீங்க வேற மாதிரி போக ஆரம்பிச்சிட்டீங்க, அதனால 2004ல திருப்பியும் கிஃப்ட் டாக்ஸை கொண்டு நினைச்சிட்டாங்க. சோ இது கிஃப்ட் டாக்ஸ் இத்தனை நாள் பரிசு வரி சட்டம் இத்தனை நாள் கோமா ஸ்டேஜ்ல தான் இருந்தது, இது இறக்கலங்க, இது சமாதி கட்டி வைக்கல, கோமா ஸ்டேஜ்ல வச்சிருந்தாங்க, ஒரே ஒரு செக்ஷனை மட்டும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க. 2004 அந்த செக்ஷனை ஆன் பண்ணி விட்டுட்டாங்க. அந்த ஆன் பண்ணி விட்டோன்னு 2004 திருப்பி அந்த செக்ஷன் அந்த லா ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அது ஸ்டார்ட் பண்ணும்போது 2 சேஞ்சஸ் பண்ணாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சேஞ்சஸ்ங்க. ஏன்னா இனிமேல இருந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது, அந்த லா தான் நம்ம இப்ப படிக்க போறோம். என்ன சேஞ்ச் பண்ணாங்கன்னா, முன்ன சொன்ன எக்ஸாம்பிள் படி அப்பா பொண்ணுக்கு கொடுத்தாங்கன்னா, அப்பா மகளுக்கு கொடுத்தாங்கன்னா அப்பா டாக்ஸ் பே பண்ணிட்டு இருந்தாரு, இனிமேல் அப்பா பே பண்ண வேண்டாம், தட் இஸ் டோனார் பே பண்ண வேண்டாம். யாருக்கு அந்த பணம் போய் சேருது, மகளுக்கு போய் சேருது, மகளோட பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, மகளோட சொத்து இன்க்ரீஸ் ஆகுது, மகள் இனிமேல் டாக்ஸ் பே பண்ணணும்னு சொன்னாங்க. அதாவது டோனார் கிட்ட இருந்து எடுத்துட்டு டோனிக்கேல டாக்ஸ் கட்டட்டும், மகளும் மகனும் அவங்க டாக்ஸ் கட்டட்டும்னு சொன்னாங்க. இது முதல் சேஞ்ச், மேஜர் சேஞ்ச் பண்ணாங்க. ரெண்டாவது என்ன பண்ணாங்கன்னா, இனிமேல் கிஃப்ட் டாக்ஸ்ன்னு ஒண்ணு வேண்டவே வேண்டாம், பரிசு வரி சட்டம்னு ஒண்ணு வேண்டாம், அதை நம்ம அபாலிஷ் பண்ணதாவே இருந்துக்கிட்டோம், இந்த கிஃப்டையும் சேர்த்து நம்ம இன்கம் டாக்ஸ்ல சேர்த்து விட்டுலாம் சொல்லிட்டு வருமான வரி சட்டத்திலயும் ஒரு பகுதியா இந்த கிஃப்ட் டாக்ஸ் எடுத்துட்டு போய் சேர்த்துட்டாங்க. சோ கவர்மெண்ட்டுக்கு ஒரு வகையில அட்வான்டேஜ் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு நன்மை என்ன ஆயிடுச்சுன்னா, இத்தனை நாள் தனியா கிஃப்ட் டாக்ஸ்க்குன்னு ஒரு ஆபீசர் இருப்பாங்க, ஒரு பில்டிங் இருக்கும், தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதை கொண்டு அப்படியே எடுத்துட்டு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டோட சேர்த்து விட்டாங்க, மர்ஜ் பண்ணி விட்டாங்க. அதனால இனிமேல் ஒரே ஆபீசர், ஒரே இன்கம் டாக்ஸ் ஆபீசர், நான் இன்கம் டாக்ஸும் பார்ப்பேன், உங்களோட கிஃப்ட் டாக்ஸும் பார்ப்பேன்ற மாதிரி ஒரே தலைமைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு சேலரி எல்லாம் சேவ் ஆச்சு, அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட், நிர்வாக செலவு எல்லாம் நிறைய குறைய ஆரம்பிச்சுச்சுங்க. ஸோ இப்போ இருக்கிற எல்லாம் நம்ம பேச போறது தேர்ட் ஸ்டேஜ், நிலை 3ல பாத்தீங்கன்னா 2004ல இருந்துங்க, அப்பா பொண்ணு கொடுத்தாங்கன்னா பொண்ணு தான் டாக்ஸ் பே பண்ணும், அந்த பொண்ணு இன்கம் டாக்ஸோட சேர்த்து பே பண்ண போறாங்க.
இப்ப நினைச்சு பாருங்க, அந்த பொண்ணு வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ண, இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்றது இன்ஜினியரா. அந்த பொண்ணுக்கு சேலரி வருது, அந்த பொண்ணு பேர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டில ரெண்ட் வருது. இப்போ ஒருத்தர் கிஃப்டும் கொடுக்குறாங்கன்னா, கிஃப்ட் பரிசும் கொடுக்குறாங்கன்னா, அந்த பரிசை அவங்க வந்து ஒரு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், ஒரு கம்பார்ட்மெண்ட், அந்த கம்பார்ட்மெண்ட்ல இந்த கிஃப்டையும் சேர்த்துட்டு அவங்களுக்கு வர சம்பளம், அவங்களுக்கு வர வாடகை பணம், அவங்களுக்கு வர கிஃப்ட் மூணுத்தையும் சேர்த்து ஒரு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா போறோம்னு சொல்லிட்டு சுலபமா பண்ணிட்டாங்க, எளிமையா பண்ணிட்டு கிஃப்ட்டுக்கும் சேர்த்து டாக்ஸ் கட்டுங்கன்னு சொல்லிட்டு. இதுதாங்க நிலை 1, நிலை 2, நிலை 3. நான் எதுக்காக இந்த பேசிக் போனேன்னாங்க, உங்களுக்கு அந்த ஆரம்பம் ஆதி மூலம் எங்க இருந்து ஆரம்பிச்சு தெரியல. இப்ப சொல்றதோட இம்பார்ட்டன்ஸ் எதனால கவர்மெண்ட் வந்து இப்ப டோனிய டாக்ஸ் கட்ட சொல்றாங்கன்னா, நடுவில் நடந்த பிரச்சனைகளாலதான் இந்த பர்டிகுலர் சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த லாவை கொண்டு வந்து பாருங்க, கவர்மெண்ட் இன்னொரு நல்ல விஷயம் பண்ணாங்க. எதெல்லாம் வந்து நியாயமான ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய பரிசோ அதெல்லாம் நாங்க ஏற்றுக்கிறோம், எதெல்லாம் ஏத்துக்க முடியாதோ அதெல்லாம் நாங்க வந்து கொடுக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க 2004. ஆனா 2004 இருந்து 2021 வரைக்கும் 17 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ஏதாவது ஒரு சேஞ்ச் இதுல பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஒரு தடவை யாரோ ஒருத்தர் ஒரு மாதிரி ஏமாத்திட்டு இருக்காங்க, அந்த ஏமாத்துறவங்களை பிடிக்கிறதுக்காக இந்த லால சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ 2021 பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்குங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதெல்லாம் ஜெனியன் கிஃப்ட்ஸ் அந்த மாதிரி பிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஜெனியன் கிஃப்ட்ஸ். இந்த ஜெனியன் கிஃப்ட்ஸ்க்கு யாருக்குமே டாக்ஸ் கிடையாது. அது மகள் ரிசீவ் பண்ணாலும் சரி, மகன் ரிசீவ் பண்ண சொன்னா, யார் ரிசீவ் பண்ணாலும் அவங்களுக்கு அது டாக்ஸ் கிடையாது. ஆனா அது ஜெனியன் கிஃப்ட்ஸ் நீங்க ப்ரூவ் பண்ணணும்னு சொல்றாங்க. எது ஜெனியன் கிஃப்ட்ஸ் பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எதெல்லாம் முக்கியமானதோ அதெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன். பிசினஸ் சம்பந்தப்பட்டதை விட்டு தனிநபருக்கு என்னெல்லாம் தெரிய வேண்டியிருக்கும்ன்றது மட்டும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாங்க. முதல் பாயிண்ட் வந்து உறவினர்களுக்குள்ள கொடுத்துக்கிற பரிசுகளுக்கு டாக்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. பெரிய ரிலீஃப்ங்க. அப்பா வந்து மகளுக்கு கொடுக்கும் போதோ, அம்மா வந்து பையனுக்கு கொடுக்கும் போதோ, மகனுக்கு கொடுக்கும் போதோ இனிமேல் எந்த டாக்ஸும் கிடையாது. ஏன்னா நாங்க வந்து ஜெனியன்னஸ பாக்குறோம், அதுல நிஜமான லவ் அண்ட் அஃபெக்ஷனை பாக்குறோம். அதனால மகளோ மகனோ டாக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னது வந்து ஓவராலா சொன்னது வந்து உறவுகளுக்குள்ள ரிலேட்டிவ்ஸ்க்குள்ள கிஃப்ட் நாங்க டாக்ஸ் பண்ண போறதுல. நல்ல விஷயங்க, நல்ல விஷயம். பட் திருப்பி என்ன ஆச்சுன்னா, நடுவில் 97 2004 என்னென்ன கலாட்டா பண்ணமோ அதே மாதிரி இங்க கலாட்டா பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னன்னா, நான் இப்ப என்கிட்ட ஒரு 1 கோடி பணம் வந்து அன்அக்கௌண்டடா இருக்குங்க. டாக்ஸ் கட்டாத பணம் 1 crore இருக்கு. நான் அதை வந்து ஒயிட்டா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நான் டாக்ஸும் கட்டக்கூடாது, அப்படியே கன்வெர்ட் பண்ணணும். இன்கம் டாக்ஸ்க்கு பிரச்சனையே வராம நான் கன்வெர்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இப்ப போய் ஒருத்தர் கிட்ட போய் சொல்லிட்டு, நான் எனக்கு வந்து கிஃப்ட் வந்திருக்கு, இந்த 1 crore கிஃப்ட் வந்திருக்கு, 1 கோடி கிஃப்ட், அதுதான் நான் பேங்க்ல போடுறேன்னு சொல்லிட்டு பேங்க்ல போட்டுட்டு டாக்ஸ் கட்டாம விட்டுடுறேன். நாளைக்கு வருமான வரி அதிகாரி கேட்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, இது வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ் கொடுத்தாங்க, என்னோட உறவினர்கள் கொடுத்தாங்க, அதனாலதான் நான் டாக்ஸ் கட்ட மாட்டேன் அப்படி. யார் அந்த உறவினர்? என்னோட தாத்தாவோட, சித்தப்பாவோட, பேத்தியோட, மருமகளோட கசின். எங்க இருக்காங்க? இப்போ ஆப்பிரிக்கால இருக்காங்க. இது வரைக்கும் நான் பார்த்து கூட இருக்க மாட்டேன். திடீர்னு ஒரு புது உறவை நான் கொண்டு வந்து ஆப்பிரிக்கால இருந்து எனக்கு 1 crore அவங்க அமிச்சாங்க, அந்த 1 crore தான் இந்த பணம்னு சொல்ல ஆரம்பிச்சு. நிறைய பேர் புதுசா ரிலேட்டிவ்ஸை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளுக்காக புதுசா ரிலேட்டிவ் கிரியேட் பண்ணி என்னோட உறவினர்கள் கிட்ட இருந்து வாங்கினேன், அதுக்குதான் டாக்ஸ் கிடையாதுன்னு சொன்னீங்களா, அதெல்லாம் நான் டாக்ஸ் கட்ட மாட்டேன்ற மாதிரி கொண்டு போக ஆரம்பிச்சாங்க. இன்ஃபேக்ட் எனக்குங்க நிறைய கிளைண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா, நாங்க கேட்க ஆரம்பிப்போம், யார் இந்த உறவினர், ரெகுலரா முன்னாடி எல்லாம் கொடுத்துருக்காங்களா, ரெகுலரா கொடுக்குறாங்களா, உங்களுக்கு இப்பதான் திடீர்னு 1 crore கொடுக்குறாங்களா, எப்படி வந்ததுன்னா, இல்ல அது என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு கேட்டா, இல்ல அவங்க எல்லாம் என்னோட ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காங்க. ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறதுக்கும் வருமான வரைக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. பட் எல்லாரும் அந்த பிளாக் மணியை ஒயிட்டா கன்வெர்ட் பண்ணதுக்கு இதை ஒரு வெஹிக்கலா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு அகைன் கவர்மெண்ட் கிட்ட பிரச்சனை வந்தது. கவர்மெண்ட் திருப்பி இதே மாதிரி போறாங்களே, இவங்க எப்படி இன்னொரு பாடம் கற்பிக்கணும்ன்ற மாதிரி புதுசா இன்னொன்னு கொண்டு வந்தாங்க. அதுல என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, உங்களோட உறவினர்கள் யாருன்னு நீங்க டிசைட் பண்ணாதீங்க, நாங்க சொல்றோம் உங்க உறவினர்கள் யாருன்னு சொல்லிட்டு ஒரு புது லாவை கொண்டு வந்தாங்க, இந்த கிஃப்ட் டாக்ஸ்ங்க. ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ஒரு போட்டிருக்கேங்க, அதுல ஜஸ்ட் சொல்ல ஆரம்பிக்கிறேங்க, நீங்க பாருங்க. அதாவது இப்ப நம்ம இதுல யாரை ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிக்கிறோமோ அவங்கதான் உங்க உறவினர்கள்னு லால சொல்லிட்டாங்க. அப்படின்னா வேற யார்கிட்ட இருந்தாவது நீங்க பரிசு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த பரிசு வந்து டாக்ஸ் நீங்க கட்டணும், வரி நீங்க கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. இவர் மிஸ்டர் எக்ஸ் தான் இப்ப அந்த 1 crore வாங்க போறாருங்க, 1 crore வாங்குறாரு. அந்த எக்ஸாம்பிள் ஆரம்பிக்கலாம். இவர் வந்து 1 crore யார்கிட்ட இருந்தும் வாங்கியிருக்காரு, ஆனா அவரை ரிலேட்டிவ் சொல்றாரு. நான் வருமான வரி சட்டப்படி இப்போ யார்கிட்ட ஒரு கிஃப்ட் வாங்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, பேரண்ட்ஸ்ங்க, அதாவது அவங்க பெற்றோர்கள், எக்ஸோட பெற்றோர்கள், அப்பா அம்மா 2 பேர்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். இது வந்து ஜெனியன் சொல்றாங்க. ரெண்டாவது வந்து அவங்களோட தாத்தா, எக்ஸோட தாத்தா, அவங்க தாத்தா பாட்டி 2 பேர்கிட்டயும் வாங்கிக்கலான்றாங்க. அதுக்கப்புறம் கிராண்ட் பேரண்ட்ஸ்ங்க, அவங்களோட கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி கிட்ட இருந்து வாங்கலான்றாங்க. சோ
பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ் 3 டிகிரி மேல போயிட்டு அவங்க கிட்ட இருந்தாலும் ரிசீவ். சரி இல்ல சார் எங்க தலைமுறையில அதுக்கும் மேலே இன்னும் இருக்காங்க, அவங்க எல்லாம் கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்க ரிலேட்டிவ் கிடையாதுன்னு சொல்றாங்க. இன்கம் டேக்ஸ்ல ஸ்ட்ரிக்டா டிரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 3 தலைமுறை தான் நீங்க மேல போக முடியும்ன்ற மாதிரிங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மிஸ்டர் எக்ஸோட அக்கா தங்கை, அவங்க 2 பேரோட பிரதர் சிஸ்டர் ரிலேட்டிவ் சொல்றாங்க. அப்பா அம்மாவோட பிரதர் சிஸ்டர், அதாவது மாமா அத்தை சொல்லுவாங்க. மாமா அத்தை கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணலாம். அதாவது என்னோட அம்மாவோட அண்ணன் கிட்ட இருந்து, என்னோட அப்பாவோட தங்கச்சி கிட்ட இருந்து, மாமா அத்தை கிட்ட இருந்துலாம் நீங்க ரிசீவ் பண்ணிக்கோங்க, அது தப்பே கிடையாது. அதெல்லாம் வேலிட் கிஃப்ட்னு சொல்றாங்க. நான் என் சைட்ல நான் பார்க்கும்போது என்னோட ஒய்ஃப் சைட்லயும் நான் பார்க்கலாம். அதாவது என்னோட ஒய்ஃபும் எனக்கு ரிலேட்டிவ் சொல்றாங்க. இது எப்படி ஆயிடுச்சுன்னா பாருங்க, நம்ம பண்ண டாக்ஸ் எவேஷன்லாம் இப்ப நம்மளுக்கு ஒரு பாருங்க, என்னோட ஒய்ஃப், என்னோட அப்பா அம்மா, என்னோட ரிலேட்டிவ் வந்தது இன்கம் டேக்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லி தருதுங்க. வருமான வரி சட்டம் எனக்கு சொல்லி தர, உங்க அப்பா உங்களோட ரிலேட்டிவ், உங்களோட ஒய்ஃப் உன்னோட ரிலேட்டிவ். பிகாஸ் நம்ம அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோங்க. சோ என்னோட ஒய்ஃப் வந்து என்னோட ரிலேட்டிவ்ங்க. இப்போ அடுத்தது என்னோட ஒய்ஃப் வந்து அவங்களோட அப்பா அம்மா, அவங்களோட தாத்தா பாட்டி, அவங்களோட கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டிங்க. சோ கிரேட் கிராண்டுக்கு 3 டிகிரி அங்கேயும் மேல போறாங்க என்னோட ஒய்ஃப் சைட்ல. அப்பனா நான் என்னோட மாமனார் மாமியார் கிட்ட இருந்து ஏதாவது நான் பரிசா வாங்கினேன்னா அது வந்து எனக்கு எக்ஸம்ட்டுங்க. நீங்க அடுத்த கொஸ்டின் இமீடியட்டா என்ன நினைப்பீங்க, இல்ல டவுரி எல்லாம் வாங்குறாங்களே அதெல்லாம் வரதட்சணை மாதிரி எல்லாம். வரதட்சணை வந்து இல்லீகல்ங்க, அதை பத்தி நான் பேசுறது இல்லை. ஜெனியன் லவ் அண்ட் அஃபெக்ஷனோட என்னோட ஒய்ஃபோட அப்பா அம்மா எனக்கு ஏதாவது கொடுத்தாங்கன்னா நான் ஏற்றுக்கலாம். அதுல வந்து எந்த டாக்ஸும் கிடையவே கிடையாது. ஏன்னா ஜெனியன் கிஃப்ட்ல அதுவும் வருது. இப்ப திருப்பி என்னோட சைட்ல பிரதர் சிஸ்டர் பார்க்கும்போது என்னோட ஒய்ஃப் சைடு பிரதர் சிஸ்டரையும் கனெக்ட் பண்ணிட்டாங்க. அங்கேயும் பிரதர் சிஸ்டர் எல்லாமே கனெக்ட் ஆயிட்டு, அடுத்தது பாத்தீங்கன்னா கடைசியா என்னோட குழந்தைங்க, என்னோட கிராண்ட் சில்ட்ரன், என்னோட கிரேட் கிராண்ட் சில்ட்ரன், இந்த 3 டிகிரி கீழே போறாங்க. சோ மேல 3 டிகிரி போனாங்க அப்பா அம்மா தாத்தா, அந்த பக்கம் கீழே என்னோட பசங்க, என்னோட பேரங்க கொள்ளு பேரங்கன்ற மாதிரி 3 வகையில போகும். நான் நிறைய கிளைண்ட்டுக்கு சொல்லுவேங்க, நம்ம இந்தியால இருக்கோம், 3 டிகிரி மேல 3 டிகிரி கீழே போனீங்க, சில்ட்ரன்ஸ்க்கு போனீங்க, ஒய்ஃப்க்கு தனியா போனீங்க. அதே மாதிரி ஒய்ஃப்க்கும் கீழே போகணுமா தனியா கேட்காதீங்க. நம்ம இந்தியால இருக்கோம், அமெரிக்கால இல்ல. சோ அதனால என்னோட ஒய்ஃபும் என்னோட சில்ட்ரன்ஸும் ஒரே சில்ட்ரன்ஸை கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கிறது தான் இந்த பர்டிகுலர் சார்ட்டுங்க. சோ ஓவராலா பாத்தீங்கன்னா இப்போ மொத்தம் 16 ரிலேஷன்ஷிப் இருக்காங்க. இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா 16 ரிலேஷன்ஷிப் இருக்காங்க. அந்த 16 சொந்தம், 16 உறவினர்கள் தான் உறவினர்கள் ஃபார் கிஃப்ட் டாக்ஸ் பர்பஸ். இதுல ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குங்க, என்னங்க இவ்வளவு ஷார்ட் உறவினர்கள் தான் எனக்கா, இவங்க மட்டும் தான் எனக்கு கொடுக்கணுமா, இவங்க மட்டும் தான் மிஸ்டர் எக்ஸ் கொடுக்கணும்னா இன்னைக்கு தேதியில லால ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க. நீங்க எங்கெங்கெல்லாம் சர்க்கிள் பாக்குறீங்களோ அந்த சர்க்கிள்ல இருக்கிறவங்களோட கணவன் மனைவியை கூட சேர்த்துக்கோங்கன்னு சொல்றாங்க. எப்படின்னாங்க, சப்போஸ் என்னோட பையன் கிட்ட இருந்து நான் கிஃப்ட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, சைல்டு கீழே வரும், என்னோட சைல்டு கிட்ட இருந்து நான் என் சன் கிட்ட இருந்து நான் வாங்குறேன், மகன் கிட்ட இருந்தா மகனோட மனைவி, அதாவது என்னோட மருமகள் கிட்ட இருந்து நான் கிஃப்ட் ரிசீவ் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட், என்னோட ஒய்ஃப் கிட்ட இருந்து நான் வாங்குறேன், என்னோட ஒய்ஃபோட பிரதர் கிட்டே நான் வாங்கலாம்னு சொல்றேன், என்னோட ஒய்ஃபோட சகோதரர் கிட்ட இருந்து நான் வாங்கலாம்னு சொல்றாங்க. என்னோட ஒய்ஃபோட சகோதரர் இப்ப சொல்லுங்க சைனால இருக்காரு வச்சுக்கோங்க, சைனால ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு என்னோட ஒய்ஃபோட சகோதரர், என்னோட ஒய்ஃபோட சகோதரனோட மனைவி, அங்க இருந்து கூட அவங்க கிட்ட இருந்து கூட நான் கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்றாங்க. இவங்கெல்லாம் நம்ம ரிலேட்டிவ் பார்த்தோம்னா அவங்களோட ஸ்பௌசஸ், கணவனும் மனைவியும், அதையும் ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. சோ அப்படி பாத்தீங்கன்னா இந்த 16, அதாவது நம்ம ஸ்வீட் 16 ரிலேட்டிவ் சொல்லுவாங்க, 16 ரிலேட்டிவ்ஸ்க்கு பிளஸ் அவங்களோட மனைவி ஆர் கணவன், அவ்வளவுதாங்க. இதுக்கு மேல நீங்க யார்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணாலும் உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் வந்துருவாங்க. சோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பை இவ்வளவுதான் சொல்லிட்டு இன்கம் டாக்ஸ் டிசைட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல நீங்க இனிமேல் வாங்கக்கூடாதுன்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டா கொண்டு வந்துட்டாங்க. பிகாஸ் நான் எங்க இருந்தோ ஆப்பிரிக்கால இருந்து யார்கிட்டயும் ரிசீவ் பண்ணி இந்த ஆப்பிரிக்கன் பர்சன் தான் என்னோட ரிலேட்டிவ், இனிமேல் கதை சொல்லிட்டு இருக்க முடியாதுன்னு கிளியரா லிஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இந்த பர்டிகுலர் ஸ்லைட முடிச்சுக்கலாங்க. மிஸ்டர் எக்ஸோட லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா அவங்க சிஸ்டர் இருக்காங்க, எஸ் போட்டிருக்காரு, சிஸ்டர் பிரதர், அவங்களோட மிஸ்டர் எக்ஸோட சகோதரர் சகோதரி சொல்லியிருக்கோம். அந்த சகோதரர் சகோதரியோட மகனோ மகளோ, ஓகேங்க, என்னோட பிரதரோட சன்னுங்க ஆர் என்னோட சிஸ்டரோட சன், நம்ம இங்கிலீஷ்ல நெஃப்யூ நீஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அதாவது அவங்க நம்மள மாமான்னு கூப்பிடுவாங்க, நெஃப்யூ நீஸ் நம்ம சொல்லுவோம். நெஃப்யூ நீஸ் அவ்வளவு க்ளோஸ் ரிலேட்டிவ் இல்லையா, எந்த ஃபேமிலியை பார்த்தா நெஃப்யூ நீஸ் அவ்வளவு க்ளோஸான ரிலேட்டிவ். அந்த ரிலேட்டிவ் விட்டுட்டாங்க. இப்போ இன்கம் டாக்ஸ் அது கிடையாதுங்க. சப்போஸ் நான் நாளைக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறேன், இந்த மிஸ்டர் எக்ஸ் நாளைக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாருங்க, அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ 1 crore. அந்த ப்ராப்பர்ட்டி அந்த விற்கிறவர் சொல்றாரு, இல்ல நான் கொரோனாக்காக ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்காக நான் என்னோட ஊருக்கு போயிடுறேன், நாளைக்கே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா 80 லட்சத்துக்கு நான் கொடுத்துறேன்னு சொல்றாரு. ஒரு போனஸ் மாதிரி எனக்கு கொடுக்குறாரு 20 லட்சம். நான் என்ன பண்றேன்னா இமீடியட்டா எங்கெல்லாம் எனக்கு பணம் இருக்குன்னு பாக்குறேன். 50 லட்சம் என் பேங்க்லயே இருக்குங்க, 30 லட்சம் ஷார்டேஜ் இருக்கு. நான் என்னோட சிஸ்டர் கிட்ட கேட்கறேன், என் தங்கை கிட்ட கேட்கறேன், தங்கை கிட்ட வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா தங்கையோட மகன் சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு.
அவர்கிட்ட கேக்குறாங்க, அவருக்கு வந்து என் மேல நிறைய அன்பு இருக்கு. ஓ மாமா நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்களா, எவ்வளவு வேணும் உங்களுக்கு? 30 lakhs இமீடியட்டா நான் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அவர் பேங்க் சிங்கப்பூர்ல இருக்க சிட்டி பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து என்னோட நேர ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் சென்னைக்கு அனுப்பிச்சிடுறாருங்க. 30 லட்சம் அனுப்பிச்சிட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னாங்க, என்னோட சகோதரி எனக்கு ரிலேட்டிவ், என்னோட சகோதரியோட மகன் எனக்கு ரிலேட்டிவ் இல்லைன்னு சொல்லிட்டு வருமான வரி சொல்லுதுங்க. சோ இப்ப 30 லட்சம் நான் என்னத்துக்கு வாங்கணும்? அந்த அவருக்கு அவர் அன்புனால கொடுக்குறாரு. ஏன்னா நான் வந்து அவருக்கு படிக்கிறதுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணேன், அவருக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஹெல்ப் பண்ணேன், காலேஜ் இருக்கலாம். அதனால அந்த அன்புல மாமா உங்களுக்கு 30 லட்சம் வேணும், நான் 30 லட்சம் அனுப்பிச்சிட்டாரு. அந்த அமௌண்ட் டைரக்டா என்னோட பேங்க் அக்கௌண்ட் வந்துருச்சுங்க. நானும் ஹாப்பியா போய் என்னோட 50 லட்சம் 30 லட்சம் என்னோட தங்கையோட சன் கிட்ட இருந்து வந்ததை வச்சு நான் போய் ப்ராப்பர்ட்டி வாங்கி முடிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷம், ஃபேமிலியில எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரும் ரொம்ப சந்தோஷத்துல இருப்பாருங்க இந்த இடத்துல. ஏன்னா நீங்க வந்து இந்த வட்டத்தை விட்டு வெளியில இருக்கிற ரிலேட்டிவ் கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கிருக்கீங்க. அந்த 30 லட்சத்துக்கு உங்களோட இன்கம் டேக்ஸ் அதை இன்க்ளூட் பண்ணிட்டு, நார்மலாங்க 10 லட்சத்துக்கு மேல போனாலே 30% வரி இருக்கு, 30% வரி இருக்கு. அப்படின்னா அந்த 30 லட்சத்துக்கு 30% 9 லட்சம் டாக்ஸ் கட்டுறதுக்கு இந்த மிஸ்டர் எக்ஸ் தயாரா இருக்கணுங்க. ஏன்னா வரையறுக்கப்பட்ட ரிலேட்டிவ் இல்லாத வெளியில இருந்து நீங்க வாங்குனது உங்களோட தப்பு, அதனால நீங்க பே பண்ணி தான் ஆகணும். இது வந்து நிறைய இடத்துல நான் பாக்குறதுங்க. எல்லாருமே கிளையன்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னாங்க, முதல்ல வந்து அவங்களோட டிரான்சாக்ஷனை முடிச்சுக்கிறாங்க. டிரான்சாக்ஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எங்க கிட்ட பிளானிங்க்கு வராங்க. நான் அதுதான் போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு தான் என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இப்போ இது வந்து நிஜமான சர்ஜரி கிடையாது. உயிரோட இருக்கும் போதுதான் சர்ஜரி. இறந்த பிறகு உயிரை இழந்த பிறகு போஸ்ட்மார்டம் பண்ணி என்ன பண்ண முடியும்? கேஸ் முடிஞ்சிச்சுங்க, அவ்வளவுதான். இந்த 30 lakhs 30% கட்டி தான். இல்லைன்னா அந்த டைம்ல ப்ராப்பர்ட்டி அர்ஜென்ட்டா வாங்க வேண்டியிருந்தது வரி, அதனாலதான் இதை கொண்டு வந்தோம். அந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க இல்லைங்க. அவரோட 50 லட்சம் 30 லட்சம் கிஃப்ட் எல்லாத்தையும் போட்டு வாங்கும்போது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கு ஒரு நாள் 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ராப்பரா பிளான் பண்ணிருந்தோம்னா இதை அவாய்ட் பண்ணிருக்கலாங்க. பட் இப்ப பண்ணதுல இனிமேல் எதுவுமே பண்ணணும். எதுக்கு சொல்றேன்னாங்க, லால வந்து நிறைய வழி கொடுத்திருக்காங்க. அந்த வழியை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்காம எனக்கு தோணுன மாதிரியே நான் பண்ணிக்க ஆரம்பிச்சேன்னா அதுக்கப்புறம் என்ன வந்து என்ன நடக்கும்ன்றது நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்க. சோ இதுதான் ரிலேட்டிவ்ங்க. நீங்க நோட் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அந்த டவுட்ஸ் வந்து நான் அப்புறம் திருப்பி எடுத்துட்டு வரேங்க. சோ அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா, குயிக்கா சொல்ல போனாங்க, திருமணத்துக்காக என்ன பரிசு வந்தாலும் அது எக்ஸாம் சொல்றாங்க. மேரேஜ் கிஃப்ட் ஆன் த ஒகேஷன் ஆஃப் மேரேஜ் என்ற மாதிரி தான் கரெக்டான லால சொல்றாங்க. ஆன் த ஒகேஷன் ஆஃப் மேரேஜ், திருமணம் சம்பந்தப்பட்டது என்ன கிஃப்ட் உங்களுக்கு வந்தாலும் எக்ஸாம். எதுக்காக இந்த மாதிரி கொடுக்கணும்? பிகாஸ் இந்தியால திருமணம்ன்றது ஒரு விழா, ஃபெஸ்டிவல் மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்றோம். சில மேரேஜ் எல்லாம் 5 நாள் 6 நாள் தொடர்ந்து நடத்துறதுலாம் நம்ம பார்த்துருப்போம். நம்ம வந்து வெறும் ரிலேட்டிவ் மட்டும் கூப்பிட மாட்டோம், உறவினர் மட்டும் கூப்பிட மாட்டோம். அந்த டைம்ல நம்ம வந்து நம்மளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ல இருந்து, காலேஜ் ஃப்ரெண்ட்ல இருந்து, வாட்ஸ்அப்ல இருந்து, வாக்கிங் ஃப்ரெண்ட்ல இருந்து, பிசினஸ் ஃப்ரெண்ட்ல இருந்து எல்லாரையும் கூப்பிடுவோம் இல்லையா? நான் மட்டும் கூப்பிட மாட்டேன், என்னோட ஒய்ஃப் சம்பந்தப்பட்ட என் குழந்தைங்க சம்பந்தம் எல்லாரையும் கூப்பிடும் போது அது பர்டிகுலர் ஒரு விழா மாதிரி நடக்கும்போது இன்கம் டேக்ஸ்ல என்ன சொல்றாங்க, இப்ப இன்கம் டேக்ஸ் ஓகே இந்தியாவில திருமணம்ன்றது ஒரு பெரிய லெவல்ல சென்டிமெண்டல் ரீசன், அதனால வந்து திருமணத்துக்காக என்ன கிஃப்ட் வந்தாலும் எக்ஸம்ஷன் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஜெனியன் ரீசனுங்க. நம்மளோட எமோஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்கம் டேக்ஸ் லாவும் இப்போ செயல் ஆகுதுங்க. பட் இங்க இன்னொரு திருப்பி என்ன பிரச்சனை என்னங்க, மேரேஜ் சொல்லிட்டீங்க, சரிங்க மேரேஜ் முடிஞ்சிச்சு, 10வது ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றோம், சில்வர் ஜூப்ளி செலிப்ரேட் பண்றோம், கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேட் பண்றோம், அதுக்கெல்லாம் கிஃப்ட் வருதுங்க. அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? இல்லைங்க, ஒரே ஒரு தடவை தான், ஒரே ஒரு மேரேஜ்க்கு மட்டும்தான் இன்கம் டேக்ஸ் எங்களால கொடுக்க முடியாது சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து நல்லபடியா கணவன் மனைவியா இருந்துகிட்டு இருக்கீங்க, அது நல்ல விஷயம். ஆனா அதுக்கு வர கிஃப்ட்டுக்கெல்லாம் டாக்ஸ் கட்டிக்கோங்க. மேரேஜ் ஆன் த அக்கேஷன், அந்த மேரேஜ் நடந்த டைம் மட்டும் என்ன கிஃப்ட் வருதோ அதுதாங்க. அடுத்த கேள்வி, சில கிளைண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு கிண்டல் தனமாவே பேசுவாங்க, எத்தனை மேரேஜ் பர்மிட்டட்? ஓகேங்க, எத்தனை மேரேஜ் பர்மிட்டட்? ஆனிவர்சரி விட்டுருங்க, எத்தனை மேரேஜ் பர்மிட்டட்? இந்தியாவில இப்போதைக்கு அந்தந்த ரிலிஜனுக்கு ஏத்த மாதிரிங்க எதெல்லாம் லீகல் மேரேஜ் சொல்றாங்களோ அத்தனை மேரேஜுக்கு பர்மிட்டட்ங்க. ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி, ஒரு பர்டிகுலர் ரிலிஜன்ல ஓகே சில விஷயத்திலான பல மேரேஜ் பர்மிட்டட், அந்த பல மேரேஜுக்கு என்னென்ன கிஃப்ட் வருதோ அதெல்லாமே அட்மிட்டட். நார்மலா ஹிந்து சிஸ்டம் படி பாத்தீங்கன்னா ஒரு மேரேஜ் வேலிட் மேரேஜ் இருக்கும்போது அடுத்த மேரேஜ் பண்ண முடியாதுங்க. சோ அப்படின்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு அடுத்த மேரேஜ் நடக்கும்போது அடுத்த மேரேஜுக்கு என்ன கிஃப்ட் வருதோ அந்த கிஃப்டும் எக்ஸாம் சொல்றாங்க. சோ லால உங்களுக்கு ஏத்த மாதிரியே மாத்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை கிஃப்ட் வேணும் எடுத்துக்கோ, எத்தனை மேரேஜ் வேணும் எடுத்துக்கோ, பட் எல்லாமே லீகல் மேரேஜா இருக்கட்டும். ஏன்னா இதுல ஒரு பின்னாடி இருக்க ரீசன் பாருங்க, ஒரு மேரேஜே வந்து இல்லீகலா நடக்கும்போது அதுக்கு வந்து கிஃப்ட் எப்படி லீகலா மாற முடியும்? சோ அதனால அந்த மேரேஜ் கிஃப்ட் இல்லீகல் மேரேஜ்னா அது இல்லீகல் கிஃப்ட், அதுக்கு நீங்க டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். சோ திருமணத்துக்காக வர எல்லா பரிசு பொருட்கள், அது வந்து வெள்ளியா வரட்டும், தங்கமா வரட்டும், டைமண்டா வரட்டும், பிளாட்டினம் வரட்டும், ஆர் பணமா வரட்டும், எல்லாத்துக்குமே எக்ஸம்ஷன் கொடுத்துட்டாங்க. அது யார் கொடுக்குறாங்கன்றது முக்கியம் இல்லைங்க, திருமணம் அது ஒண்ணு மட்டும்தான் முக்கியமான விஷயம்ன்ற மாதிரி சொல்றாங்க. மதன், நான் இன்னொரு 10 minutes எடுத்துக்கலாம் மதன்.
10 minutes. கண்டிப்பா ஓகே 15 minutesல கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. சோ இப்போ அடுத்த விஷயங்க, இந்த திருமணத்துக்காக வர்றதுங்க எல்லாரும் கொடுத்தாங்க. நான் ஒரு உத்தரப்பிரதேஷ்ல ஒரு கேஸ் எடுத்திருந்தோங்க, நம்ம ஆபீஸ்ல எடுத்து பார்த்தா அது லைவ் கேஸ். நான் சொல்றேன் எப்படி எவ்வளவு டீப்பரா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போறாங்கன்றதுக்கான எக்ஸாம்பிள் இதை வச்சுக்கலாம். அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஆபீசருங்க, அவரோட மகளோட மேரேஜுங்க. அந்த மேரேஜ்ல 27 கோடி நம்பர் எல்லாம் நான் ஸ்டோரி சொல்லுங்க, இது நிஜமான நம்பர், என்கிட்ட ஆர்டர் காப்பி இருக்குங்க. 27 கோடி வந்து பரிசு பொருட்கள் வந்துச்சு, பணமா வந்துச்சு, நகையா வந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு பேர்ல டெபாசிட் பண்ணிருக்காங்க, கல்யாணம் ஆன பொண்ணு பேர்ல. எதுக்காக கல்யாணம் ஆன பொண்ணு பேர்ல? பிகாஸ் யாருக்கு கல்யாணம் ஆகுதோ அவங்க பேர்ல தான் போடுறாங்க. இதுவும் நம்ம கிளியரா இருந்துக்கலாங்க. பையன் பொண்ணு பக்கத்துல ஸ்டேஜ்ல அப்பா அம்மா நின்றுக்கிறாங்க, அவங்க சில பணத்தெல்லாம் வாங்கிக்கிறாங்க. இந்த கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கு, நான் என் அக்கௌண்ட்ல போய் டெபாசிட் பண்ணி, எனக்கு கல்யாணம் இல்லைங்க, இது என்னோட பையன், என்னோட மகளுக்கு கல்யாணம். யாருக்கு கல்யாணம் ஆகுதோ அவங்க தான் இந்த எக்ஸம்ஷன் எடுத்துக்க முடியும்னா அப்பா அம்மா எடுத்துக்க முடியாது. இல்ல நான் நிறைய செலவு பண்ணிருக்கேன் மகன் கல்யாணத்துக்கு, அதெல்லாம் இந்த பணம் எல்லாம் எனக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க எடுத்துக்கணும்னால நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். சோ அதனால யாருக்கு கல்யாணம் தான் ஆகும். இந்த உத்தரப்பிரதேஷ் கேஸ்ல 27 கோடி அவர் வந்து அக்கௌண்ட்ல, டாக்டரோட அக்கௌண்ட்ல போட்டாருங்க. எல்லாம் சொல்லுறது என் டாக்டரோட மேரேஜ்க்கு வந்துச்சுன்னா அந்த பணத்தை தான் நான் போட்டிருக்கேன் நாங்க. சரிங்க, ஓகே. ஆனா அவர் மேல நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க இன்கம் டேக்ஸ்ல. இவர் வந்து நிறைய பணம் எல்லாம் வேற மாதிரி எல்லாம் கலெக்ட் பண்ணிருக்காரு, கான்ட்ராக்ட்ஸ் மற்ற விஷயத்துக்கெல்லாம். அதனால கொஞ்சம் சஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னாங்க, இந்த 27 கோடியில மெஜாரிட்டி ஆஃப் த பணம் அவரோட பிளாக் மணியை டாட்டரோட மேரேஜுக்காக வெயிட் பண்ணி கல்யாண நாள்ல எல்லாத்தையும் டெபாசிட் பண்ணி எல்லாத்தையும் மேரேஜ் கிஃப்ட் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண ட்ரை பண்ணிருக்காருங்க. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்ல இந்த கொஸ்டினுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி அவரை கூப்பிட்டாங்க. அவரை கூப்பிடல, அவர் டாக்டர், ஏன்னா டாக்டர் தான் இந்த பணத்தை அக்கௌண்ட்ல போட்டாங்க. டாக்டரை கூப்பிட்டாங்க. மேடம் எப்படி இந்த பணம் உங்களுக்கு வந்தது? இதுலமே மேரேஜ் கிஃப்ட் அப்பா சொல்லி கொடுத்துருக்காருங்க, இந்த மாதிரி தான் சொல்லணும்னு சொல்லிட்டு மேரேஜ் கிஃப்ட்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஓகேங்க, மேரேஜ் கிஃப்ட் எத்தனை இன்விடேஷன், எத்தனை பேர் வந்தாங்க உங்க கல்யாணத்துக்கு? அப்பா சொல்லி கொடுத்திருக்காரு, 5000 பேர் அட்டன் பண்ணாங்க, 5000 கெஸ்ட் வந்தாங்க மேரேஜுக்கு. 5000 கெஸ்ட் வந்திருக்காங்க. ஓகே, எத்தனை இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணீங்க? இன்விடேஷன் பிரிண்ட் பண்ண டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்க. சப்போஸ் நம்மளோட மேனகா கார்ட்ஸ் மாதிரி ஒரு கடை இருக்கு வச்சுக்கோங்க, அந்த கார்டோட பில்ல கொடுத்தாங்க. அந்த பில்லு பாத்தீங்கன்னா வெறும் 250 இன்விடேஷன் தான் அவங்க வாங்கியிருக்காங்க. ஹை குவாலிட்டி இன்விடேஷன், ஆனா 250 இன்விடேஷன் தான் வாங்கியிருக்காங்க. அடுத்த கேள்வி, மேடம் 250 இன்விடேஷன் தான் வாங்கியிருக்கேன், எப்படி 5000 பேர் வந்தாங்க? அடுத்த பதில் ரெடிமேடா எல்லாருக்குமே இருக்கும் இல்லைங்க. இல்லைங்க, நான் ஒரு 50 வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கேன், 50 வாட்ஸ்அப் குரூப்ல இன்வைட் போட்டுட்டேன், மேரேஜ் இன்வைட் போட்டுட்டு எல்லாரும் வந்தாங்க. ஓகே, அது வரைக்கும் புரிஞ்சு வச்சு விட்டாச்சுங்க. எங்க மேரேஜ் நடந்தது? மேரேஜ் வந்து தாஜ் லக்னோல 5 ஸ்டார் ஹோட்டல்ல நடந்துச்சு. இமீடியட் தாஜ் லக்னோ மேனேஜரை கூப்பிட்டு அந்த டேட்ல இந்த மேரேஜ் நடந்தது. எவ்வளவு பெரிய ஹால் புக் பண்ணிருக்காங்க, எவ்வளவு கெப்பாசிட்டி கேட்டா ஷாக்குங்க. அந்த ஹால்ல 300 பேருக்கு மேல உட்காரவே முடியாதுங்க. அந்த ஹால்ல 300 பேருக்கு மேல உட்கார முடியாது. ஆனா 5000 பேர் இன்வைட் பண்ணிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து அந்த கிஃப்ட சொல்லி டாக்ஸை எப்படி அவாய்ட் பண்ணலான்ற ஒரே காரணத்துக்காக கிரியேட் பண்ற டிரான்சாக்ஷன். அதுல மட்டும் விடலங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். அடுத்ததுக்கு போனாங்க. சரி, எத்தனை பேருக்கு நீங்க சாப்பாடு ஆர்டர் பண்ணீங்க? சாப்பாடு மொத்தமே ஆர்டர் பண்ணது 250 பேருக்கு தான் சாப்பாடு ஆர்டர் பண்ணி, அந்த பிளேட் கவுண்ட் பண்ணுவாங்க. அந்த பிளேட் கவுண்ட்ல ஒன்லி 250 பிளேட்ஸ் தான் ஹோட்டலுக்கு பே பண்ணிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இது என்ன மியூசிக்கல் சேர் ஆடுனீங்களா? ஒரு 50 பேரா வெளியில மியூசிக்கல் சேர் யார் வின் பண்ணீங்களோ அவங்களுக்கு மட்டும் ஒரு பிளேட்டை கொடுத்து அமிச்சிங்களா? அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபோர்ஜரி பண்ணி ஃபேக்கா கிரியேட் பண்ணி அந்த கிஃப்ட எக்ஸம்ஷனா கிளைம் பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக அது பண்ணப்பட்ட டிரான்சாக்ஷன். கடைசியா ஒரே ஒரு கேள்வி, எத்தனை பேருக்கு நீங்க ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தீங்க? திரும்பி போகும்போது தாம்பலத்தோட கிஃப்ட் ஏதாவது கொடுத்தீங்க, அந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட் கொடுத்தீங்களா? அந்த கிஃப்டும் 250 பேருக்கு மட்டும்தான் வாங்கியிருக்காங்க. அப்ப 5000 பேர் வந்திருக்காங்க, 250 பேருக்கு ஏன் கொடுத்தீங்க? இதெல்லாம் வந்து டவுட் கிரியேட் ஆகிறதுக்கு, ஜெனியூன்னஸ் இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கான கேள்விங்க. கடைசியானதுங்க, அந்த வீடியோகிராஃபர் போட்டோகிராஃபரா சம்மன் பண்ணாங்க. அந்த மேரேஜுக்கு யார் வீடியோ எடுத்தாங்களோ அவங்களை கூப்பிட்டுட்டு ஃபுல் வீடியோவை எங்களுக்கு ரன் பண்ணி காமிங்க, ரிசப்ஷன் டைம்ல இருந்து மேரேஜ் வரைக்கும். எல்லாமே பாத்தீங்கன்னா 250-300 பேருக்கு மேல வரவே இல்லைங்க அந்த மேரேஜுக்கு. அப்ப எப்படி 5000 பேர் வந்தாங்க? இது என்ன ஒரு அரசியல் பேரணியோட இதுவா, ஃபங்க்ஷனா இதுன்ற மாதிரி கேட்கிற அளவுக்கு போயிட்டு கடைசியில எல்லாத்தையும் எடுத்துட்டு பார்த்தா அது ஜெனியன் கிஃப்ட் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கோடி தாங்க. ஜெனியன் கிஃப்ட் 1.5 கோடி. அப்படின்னா மீதி இருக்கிற 25.5 கோடியும் இவரோட பிளாக் மணி, அன்அக்கௌண்டட் மணி எல்லாமே டாட்டருக்காக போட்டுட்டு டாட்டர் பேர்ல மேரேஜ் கிஃப்ட்னு சொல்லி இவர் வெயிட் பண்ணிருக்காருங்க. டாட்டருக்கான மேரேஜ் வரட்டும், அப்ப எல்லாத்தையும் டெபாசிட் பண்ண வெயிட் பண்ணிருக்காரு. சோ அது வரைக்கும் வெயிட் பண்ணதுல இப்ப பிரச்சனை என்னன்னாங்க, அவருக்கு பிரச்சனை இல்லை, அவருக்கு மேல பிரச்சனை இல்லை, டாட்டருக்கு தான் பிரச்சனை. ஏன்னா அவங்க பேர்ல தானே போட்டுக்கிட்டாங்க, அவங்க தான் டாக்ஸ் கட்டாம விட்டாங்க. அந்த பணத்தெல்லாம் இம்மீடியட்டா என்ன பண்ணிட்டாங்க, யூரோப்புக்கு, யூஎஸ்க்கு, துபாய்க்கெல்லாம் அனுப்பிச்சு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருக்காங்க. இந்த பொண்ணு எதுவும் டாக்ஸ் கட்டலங்க. இப்போ இந்த பொண்ணு மேல அரெஸ்ட் வாரண்ட் இருக்குங்க. அந்த பொண்ணு மேல அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு. பிகாஸ் டெலிபரேட்டா நீங்க வந்து கிஃப்ட் இல்லாதது கிஃப்ட்னு சொல்லிருக்கீங்க. நாங்க ப்ரூவ் பண்ணிட்டோம் 1.5 கோடி தான் உங்களுக்கான கிஃப்ட், மீதி 25.5 கோடி வேற வழியில வந்து எப்படி வந்து எங்களுக்கு தேவையில்லை, நீங்க டாக்ஸ் கட்டலாம், அரெஸ்ட் வாரண்ட். டாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போக
இப்ப அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அரெஸ்ட் வாரண்ட் இருந்து இன்கம் டாக்ஸ்ல இருந்து 3 மாசத்துல இருந்து 7 வருஷம் வரைக்கும் எவ்வளவு பீரியட் வேணா இருக்கலாம். மினிமம் 3 மாசம், மேக்ஸிமம் 7 வருஷம் வரைக்கும் ரிகரஸ் இம்ப்ரெஷன் இருக்கலாம். அப்பா பண்ணதோட எஃபெக்ட் வந்து இப்ப அந்த டாக்டர் வந்து ஜெயிலுக்கு போறதுக்கு தயார் நிலையில இருக்காங்க. இது வந்து நான் ஸ்டோரி சொல்லுங்க, இது ஆர்டரே வந்துருச்சு, ஆர்டரே கையில இருக்கு. எதுக்காக சொல்றேன்னா, எஸ், திருமண பரிசுன்றது ஒரு ஜென்யூனா கொடுத்திருக்காங்க எமோஷனுக்காக, அதை மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம்ன்றதுதான் இதுல இருக்கிற பாயிண்ட்டுங்க. அடுத்த கிஃப்ட் வந்துங்க, நீங்க இறக்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் பர்சன் இருக்காரு, அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது கொடுத்தாருன்னா அதுல ஜென்யூன்னஸ் இருக்கு, அது வேலிட்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதோட ரீசன் என்னென்னங்க, ஒருத்தர் வந்து மரணப்படுக்கையில இருக்காரு, மரணத்தை எதிர்பார்த்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் அந்த டைம்ல எடுக்கிற டெசிஷன், அதாவது டையிங் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க போலீஸ்ல லீகலா, டையிங் டிக்ளரேஷன் அந்த டைம்ல கொடுக்கறது பொய்யா இருக்காதுன்ற மாதிரி நம்புறாங்க. இதை வந்து இன்கம் டாக்ஸ்ல எப்படி சொல்றாங்கன்னா, இன் கான்டம்ப்ளேஷன் ஆஃப் டெத், இன் கான்டம்ப்ளேஷன் ஆஃப் டெத்ன்ற மாதிரி யூஸ் பண்ணாங்க. அதுதான் இறப்புக்கு முன்ன்ற மாதிரி நம்ம சொல்றோம். நான் 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாங்க இதை புரிஞ்சுக்கிறதுக்காக. சப்போஸ் நாளைக்கு இந்தியா பாகிஸ்தான் வார் திடீர்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. என்னோட பிரதர் வந்து அவர் வந்து ஆர்மி ஜவான், திடீர்னு நோட்டீஸ் வருது, இமீடியட்டா கால் வருது, இமீடியட்டா யூ ஹேவ் டு கம் டு ஆர்மி பேட்டில் ஃபீல்டுக்கு. இங்க இருந்து நேரா ஃபிளைட்ல கூட்டிட்டு போய் நேரா காஷ்மீர்ல பாகிஸ்தான் பார்டர்ல எடுத்துட்டு போய் அவரை விட்டுறாங்க. அவர் வீட்டுல இருந்து கிளம்பும் போதே நேரா பாகிஸ்தான் ஆர்மியை ஃபேஸ் பண்ண போறாருன்னும் போது திரும்பி வருவாரா வரமாட்டாரான்றது எல்லாருக்குமே இருக்கிற டவுட்டுங்க. பிகாஸ் நேரா நிக்க போறாரு, சைனா பார்டர்ல நிக்க வைக்கிறாங்க. இப்ப சைனாலதான் ஹாட் டாபிக் போயிட்டு இருக்குங்க. அவங்களோட பேட்டில் டேங்க் நேரம் நடக்கும்போது நான் திரும்பி வரவேனா வரமாட்டேன்னு தெரியாது. அதனால அவர் என்ன பண்றாரு, அஸ்யூமிங் அவருக்கு வந்து உறவுமுறை இல்லை, அவரோட பக்கத்து வீட்டுல இருக்கிறவருக்கு, நீங்க இத்தனை நாள் என்னோட எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தீங்க, நான் இப்போ வார் ஃப்ரண்ட்டுக்கு போறேன், என்னோட அசட்ஸ் என்னோட சொத்துக்கள் எல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுறேன், அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாருங்க. அஸ்யூமிங் அவருக்கு யாரும் சொந்தம் இல்லை, அந்த ஆர்மிக்கு போறவருக்கு சொந்தம் இல்லைன்ற மாதிரி இருந்தீங்கன்னா, அந்த ஃப்ரெண்ட் பக்கத்து வீட்டுல இருக்க நெய்பர் அவர் இந்த அசட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. இப்ப என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு, இறப்புக்கு முன் போயிட்டு இருக்காரு, எனி டைம் ஏதாவது நடக்கலாம் அவருக்கு. அப்ப இவருக்கு இந்த அசட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காருன்னா அதுதான் நம்ம இன் கான்டம்ப்ளேஷன் ஆஃப் டெத்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பணம் அந்த சொத்தெல்லாம் அவர்கிட்ட இருக்கு. அஸ்யூமிங் அவர் இறந்துட்டாரு வச்சுக்கோங்க, அந்த போனவர் இறந்துட்டாரு வச்சுக்கோங்க வார்ல. இப்ப இவர்கிட்ட இந்த பணம் சொத்தெல்லாம் வந்திருக்கு, எல்லாமே சேர்த்து ஒரு 10 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சொத்துங்க அசையா சொத்து எல்லாம் சேர்த்து 10 கோடி இருக்குன்னா அந்த 10 கோடிக்கு அவர் டாக்ஸ் கட்டணுமா கட்டக்கூடாதுன்னா லால என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து நாங்க ஜென்யூனஸ் பாக்குறோம், உண்மைத்தன்மை பாக்குறோம். ஏன்னா இறக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் போகும்போது ஏதாவது கொடுத்துட்டு போறாருன்னா அவர் போய் சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருக்க மாட்டார். அதனால யார் பக்கத்து வீட்டுக்காரர் ரிசீவ் பண்றாரு, அந்த பக்கத்து வீட்டுக்காரர் ஃபுல் டாக்ஸ் எக்ஸம்ஷன் சொல்றாங்க. ஃபுல் டாக்ஸ் எக்ஸம்ஷன், எதுவுமே டாக்ஸ் கிடையவே கிடையாது. பிகாஸ் நாங்க இதுல ஒரு உண்மைத்தன்மை பாக்குறோம்ன்றது அந்த பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இதுல. சப்போஸ் உங்க வீட்டுல பக்கத்துல இருக்கவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, ஒரு கேன்சர்ல இருக்காருங்க, புற்றுநோயில இருக்காரு. டாக்டர் சொல்லிட்டாங்க 3rd டிகிரி 4th டிகிரிக்கு போயிட்டாருன்னு, இனிமேல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஒர்க் ஆகுது, பட் இருந்தாலும் மெடிசன் கொடுத்துருங்க, கொஞ்சம் தள்ளி போடலாம்ன்ற மாதிரி. நீங்க போய் நல்லபடியா அவரை பாத்துக்கிறீங்க, அவரோட சொந்தம் எல்லாம் யாரும் இல்லை, நீங்க போய் நல்லபடியா பாத்துக்கிறீங்க அவரை. சொந்தம் இருக்காங்க வரமாட்டேன்றாங்க, நீங்க போய் நல்லா பாத்துக்கிறீங்க அவரை. சோ அவர் வந்து ரொம்ப அன்பா உங்ககிட்ட பேசுறாரு, மார்னிங் வாக் போறீங்க, அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுக்குறீங்க, எல்லாமே அவரோட ரொம்ப ரொம்ப நட்பு முறையில நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவர்கிட்ட ஒரு 10 கோடிக்கு பிக்ஸட் டெபாசிட் இருக்குங்க. அவர் உங்களோட அன்புல வந்து ரொம்ப ரொம்ப கட்டுப்பட்டு போயிட்டாரு. ஓகே, யாருமே வந்து பாத்துக்கல, பட் என்னோட நெய்பர் வந்து ஃப்ரெண்ட் மாதிரி ரொம்ப பாத்துக்கிறாருன்றதுனால அந்த 10 கோடியில 6 கோடி பிக்ஸட் டெபாசிட் எடுத்து உங்களுக்கு கொடுத்துறாருங்க. சரிங்களா, 6 கோடி பிக்ஸட் டெபாசிட் எடுத்து உங்களுக்கு கொடுத்தா, பிகாஸ் இவ்வளவு நாள் நல்லா பாத்துட்டீங்க, இனிமேல் ஏதாவது நடக்கும், அதனால 6 கோடி கொடுக்குறாரு. இன்கம் டாக்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இது இன் கான்டம்ப்ளேஷன் ஆஃப் டெத், அதாவது மரணப்படுக்கையில இருக்கிற ஒருத்தர் கொடுக்குற கிஃப்ட்டுக்கு எக்ஸம்ஷன் இருக்கு. அப்ப ரிசீவ் பண்ணவர் அவரோட சொந்தக்காரர் கிடையாதுங்க, உறவுமுறை கிடையாது, இது கல்யாணம் சம்பந்தப்பட்ட கிடையாது. கான்டம்ப்ளேஷன் ஆஃப் டெத்ல கொடுக்கும்போது மரணப்படுக்கல அந்த வாங்குறவருக்கு இது எக்ஸம்ஷன், 6 கோடிக்கு அவர் எந்த டாக்ஸும் கட்ட வேணான்றாங்க. ஆனா இன்கம் டாக்ஸ் இது ஏதாவது ஒரு பெனிஃபிட் கொடுக்கும்போது கூடவே ஒரு பிரச்சனையும் சேர்த்துதான் கொடுப்பாங்க, அவ்வளவு ஈஸியா நம்மளுக்கு கிடைச்சிடாதுங்க. அந்த இன் கான்டம்ப்ளேஷன் ஆஃப் டெத்ன்றது ஒரு லீகல் ஒரு லீகல் டெர்மினாலஜி. அதுல என்ன சொல்றாங்கன்னா, 2 கண்டிஷன் பார்க்கணும். அதுல ஒண்ணு, அவர் வந்து கொடுக்கிறவரு நிஜமாவே இறக்கணுங்க, ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல அவர் இறக்கணும். அவர் வந்து உயிரோட இன்னும் கண்டினியூ பண்ணிட்டே இருந்தாருன்னா வாங்கினவருக்கு பிரச்சனைன்னு சொல்றாங்க. அப்பனா வாங்கினவர் வந்து அவர் இறக்கணும்ன்றது ப்ரே பண்ண ஆரம்பிக்கணும். இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ஷன் 6 கோடிக்கு வேணும்னா அவர் ப்ரே பண்ண ஆரம்பிக்கணும்ன்ற மாதிரி இன்டைரக்டா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒண்ணுங்க. ரெண்டாவதுங்க, ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஒரு புரிஞ்சுக்கவே முடியாத, செய்யவே முடியாத ஒரு கண்டிஷனர்ல கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, அவர் வந்து எந்த ரீசனுக்காக டெத் பெட்ல இருக்கிறாரோ அந்த ரீசன்னாலேயே அவர் உயிர் இறக்கணும்ன்றாங்க. அதாவது எப்படி சொல்லுவாங்க, த காஸ் ஆஃப் இஸ் இன் த டெத் பெட் கேன்சர், அவரோட ஆக்சுவல் டெத்தும் அதே காரணத்துக்காக தான் நடக்கணும், கேன்சர் முற்றி போய் தான் அவர் இறக்கணும். இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து நடந்தாதான் அந்த வாங்கினவருக்கான எக்ஸம்ஷன் கிடைக்கணும்ன்றாங்க.
இந்த கேஸ்ல எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவர் வந்து கேன்சர் 4th டிகிரில இருக்காரு. நாளைக்கு மார்னிங் வந்து அவரை வாக்கிங் கூட்டிட்டு போறாங்க. மார்னிங் வாக்கிங் போகும்போது திடீர்னு ஒரு லாரி ஸ்பீடா வருது, அதை பாக்குறாரு. பார்த்து அதிர்ச்சியில இறந்துடுறாருங்க. போலீஸ் ரிப்போர்ட், போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எல்லாத்துலயும் வந்து கேன்சர் என்ற ரீசனை கொடுக்காம வேற ரீசன் கொடுக்குறாங்க. ஆக்சிடென்டல் ஷாக் அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா இப்ப என்ன ஆகுன்னா, அவர் எதனால மரண படுக்கையில இருந்தார், கேன்சர், அதனால இறந்த மாதிரி ரெக்கார்டு கிடையாதுங்க. அதனால இறந்த மாதிரி ரெக்கார்டு அப்படி நடக்கலைன்னா அந்த வாங்கினார்ல இருந்து பணத்தை வாங்கினார் 6 கோடி, இப்போ அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரும். எப்படின்னா அந்த 6 கோடிக்கு அவர் 30% டாக்ஸ் கட்ட ஆரம்பிக்கும். சோ இன் கான்டெம்ப்ளேஷன் ஆஃப் டெத்ல எந்த ரீசனுக்காக இருந்தாரு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி அதுல வச்சிருக்காங்க. சோ இது ஒரு காம்ப்ளிகேட்டட் ஃபார்முலாங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த எக்ஸம்ஷன் கிடைக்கும்ன்றது இப்ப இருக்கிற நிலைமை. அதாவது கல்யாணம் மாதிரியோ உறவு முறை மாதிரி அவ்வளவு ஈஸியா வெட்டி கொடுக்கல. கொஞ்சம் நிறைய பஞ்ச் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுதான் அதை கொடுத்துருக்காங்க. அடுத்ததுங்க உயில் வழியா ப்ராப்பர்ட்டி வருது. நமக்கு எல்லாம் தெரியும், வில் எழுதுறது நம்ம ஜெனரலா பேசுவோம். உயில் எழுதி வச்சுட்டு ஒருத்தருக்கு ப்ராப்பர்ட்டி போடுதுன்னா அதுக்கான எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. நார்மலா நம்ம என்ன நினைப்போங்க, உயில் எழுதுறதுன்னா என்ன நினைப்போம், நம்மளோட சன்னு டாட்டர் நம்மளோட குடும்பத்தாருக்கு கொடுக்கறத நம்ம எப்பவுமே உயில் நினைப்போம். பட் அது மட்டும் உயில் கிடையாதுங்க. உயில்ல வந்து இப்ப என்னோட கார் டிரைவர் இருக்காருங்க, என்னோட வீட்டுல ஒரு குக் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் நான் எந்த டைம்ல என்ன சாப்பிடுவேன், நான் கார்ல ஏறினோடனே நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா எங்க என்ன எடுத்துட்டு போய் விடணும், நான் டென்ஷனா இருக்கும்போது எப்படி கார் ஓடும், அந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. 20 வருஷமா அவங்க வீட்டுல குக்கா இருக்காங்க. நான் வில்லு எழுதும்போது என்னோட அவங்க குக்குக்காக அவங்க சமையல் செய்து இத்தனை நாள் பார்த்துக்கிட்டு அந்த அன்புக்காக நான் என்ன பண்ணேன், அவங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு 10 லட்சம் சொல்லிட்டு நான் உயில்ல எழுதுறேங்க. ஒரு சின்ன இடம் ஒண்ணு இருக்கு, அந்த இடம் அவங்களுக்கு நான் கொடுத்துறேன். அவங்க ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க குழந்தைங்களோட படிப்புக்கு யூஸ் பண்ணி அந்த உயில்ல எழுதி வச்சுட்டேன்னா என்னோட லைஃப் டைமுக்கு அப்புறம் அந்த உயில் வழியா அந்த பொருளோ அந்த பணமோ அவங்களுக்கு போய் சேரும் போதுங்க அவங்களுக்கு நான் ரிலேட்டிவ் கிடையாது, ஒண்ணு கல்யாணம் சம்பந்தப்பட்ட கிடையாது. ஆனா உயில் வழியா எழுதும் போது அந்த உயிலுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உயில் வழியா யாருக்காவது ஏதாவது சொத்தோ பணமோ போச்சுன்னா அவங்க டாக்ஸ் கட்ட வேண்டாம்னு சொல்றாங்க. இப்ப நம்ம வீட்டுல சமையல் செய்துட்டு இருந்தவங்களோ, அந்த கார் டிரைவரா இருந்தவங்களோ, ஆர் வாட்ச்மேனா இருந்தவங்களோ அவங்களுக்கு ஏதாவது கொடுத்தாலோ, ஆர் ஆபீஸ் ஸ்டாஃப், என்னோட கேஷியர் வந்து 20 வருஷமா ஒரு நாள் கூட கேஷ் மிஸ் அப்ராப்ரேஷனே பண்ணல, கேஷ் தெஃப்டே நடக்கல, அவர் மேல எனக்கு ரொம்ப அன்பு வந்துருச்சு, ஒரு உண்மையா இருக்காரு, என்னோட உயிர்ல அவருக்கு எழுதுறேன் 25 லட்சம் ரூபாய் என்னோட அசெட்ஸ் வந்து அவருக்கு கொடுத்துருங்கன்னு நான் சொன்னேன்னா அவருக்கு அந்த 25 லட்சம் என்னோட லைஃப் டைமுக்கு அப்புறம் போகும்போது அவர் டாக்ஸே கட்ட வேண்டாம்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறையே கிடையாது, எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. பட் இருந்தாலும் உயிர் வழியா நான் கொடுக்கும்போது அதை வந்து மொத்தமா அவங்க ஒத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஸோ உயில்ன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியுங்க. உயில் வந்து ஒருத்தர் வந்து அவரோட வாழ்நாள் எத்தனை தடவை வேணா உயிர் எழுதலாம். இதனால ஒரு தடவை எழுதினா முடிஞ்சிச்சுன்ற மாதிரி கிடையாது. முதல்ல உயில்ல முதல் வார்த்தை எழுதும் போது இதுதான் என்னோட கடைசி உயிர்னு எழுதணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதுதான் அரி சன் ஆஃப் சோன்ஸ் எல்லாம் எழுதிட்டு திஸ் இஸ் மை லாஸ்ட் வில் நான் ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன் கொடுக்கணுங்க. காலையில ஒரு உயில் எழுதிட்டு நான் ஈவினிங்கே போய் இன்னொரு உயில் எழுதலாங்க. ஈவினிங்கே போய் எழுதலாம், அடுத்த வாரமே எழுதலாம். சப்போஸ் நான் என் தம்பிக்கு ஒண்ணு கொடுக்கணும்னு நினைச்சேன், நான் தம்பி கிட்ட சொல்லிட்டேன் உனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நான் கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் அவர் நடந்துக்கிற விதமே வித்தியாசமா இருக்கு, என்கிட்ட நிஜமான அன்போடு நடந்துக்கிற மாதிரி தெரியல, அவர் மேல எனக்கு இப்போ விருப்பம் குறைஞ்சிருச்சுன்னா நாளைக்கு மார்னிங் போய் நான் திருப்பி இன்னொரு உயில் எழுதலாம். என்னோட சொத்துல ஒரு பகுதி கூட ஒரு ரூபாய் கூட என் தம்பிக்கு போக கூடாது, நான் அடுத்த நாளே மாத்த ஆரம்பிக்கலாம். நீங்க எத்தனை வில் வேணா லைஃப் டைம்ல எத்தனை உயில் வேணா எழுதலாங்க. ஆனா எதை எடுத்துப்பாங்கன்னா கடைசியா எந்த உயில் எழுதினாங்களோ அந்த உயில் தான் லீகலா எஃபெக்ட் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. சோ அந்த மாதிரிதான் உயிலோட சட்டம், வில்லோட சட்டம் இப்ப இருக்குங்க. உயில் வழியா என்ன கொடுத்தாலும் நம்ம இப்ப சொன்ன மாதிரி அந்த பரிசுக்கு வந்து எந்த டாக்ஸுமே கிடையாதுன்றது கொடுத்துட்டாங்க. அடுத்தது வந்து தொண்டு நிறுவனத்துங்க. தொண்டு நிறுவனத்துலன்னா ஏதாவது சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து எது வந்து நம்ம கிட்ட வந்தாலும் அதுக்கான டாக்ஸ் எதுவும் கிடையாது. நீங்க சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் எப்படிங்க பணம் கொடுப்பாங்கன்னு நீங்க கேட்கலாங்க. இப்ப ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இருக்கிறதுல இன்கம் டாக்ஸ்ல சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. அந்த சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து இப்போ கார்கி ஃபவுண்டேஷன் வந்து நம்ம யாருக்காவது கொடுக்குறோம்னா ஒரு 2 lakhs கொடுக்குறோம், ஃபாரின் போறாங்க படிக்கிறதுக்காக போறாங்க, ஒரு 5 லட்சம் கொடுக்குறோம்னா அது வந்து பரிசு அவங்களுக்கு. நம்ம என்ன வேணா டொனேஷன் சொல்லிக்கலாம், சேரிட்டி நம்ம சொல்லிக்கலாம். இன்கம் டாக்ஸ் பொறுத்தவரைக்கும் அது ஒரு பரிசு, கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க. அந்த கிஃப்ட் 5 லட்சத்துக்கு அவர் டாக்ஸ் கட்டணுமா வேண்டாமான்னா வேண்டாம்னு சொல்றாங்க. எப்பன்னா நீங்க வாங்கியிருக்கீங்க, யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்கன்னா கொடுத்த இன்ஸ்டிடியூஷன் வந்து இன்கம் டாக்ஸ்ல ரெஜிஸ்டர் ஆன தொண்டு நிறுவனம். இன்கம் டாக்ஸ்ல ரெஜிஸ்டர் ஆன தொண்டு நிறுவனம் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதுக்கான டாக்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் உதவும் கரங்கள், வேர்ல்ட் விஷன், இவங்க எல்லாம் இன்கம் டாக்ஸ்ல ரெஜிஸ்டர் ஆன சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் தொண்டு நிறுவனம். அவங்க ஏதாவது யாருக்காவது கொடுத்தாங்கன்னா அதுக்கான டாக்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. இந்த சென்னையில இந்த பாரிஸ் கார்னர் ஏரியால நிறைய மார்வாடிஸ், நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் இருக்காங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. அதுல வந்து ராஜஸ்தான் யூத் அசோசியேஷன் ஒண்ணு இருக்குங்க, RYA, ராஜஸ்தான் யூத் அசோசியேஷன். அவங்க எல்லாம் முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூலுக்கே நேரா போய் யாரெல்லாம் ஏழை பசங்களும் புக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க.
புக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, நோட் புக்ஸ் கொடுப்பாங்க, பென் பென்சில் எல்லாம் கொடுப்பாங்க. இப்போ கொஞ்சம் பசங்க எல்லாம் நிறைய படிக்க ஆரம்பிச்சதுனாலங்க அவங்களுக்கு எல்லாம் நிறைய கிஃப்ட் கொடுத்து ஃபாரின்ல போய் படிக்க சொல்றாங்க. ஓகே, இந்தியால கோர்ஸ் முடிச்சிட்டப்ப இப்ப அப்ராட்ல போய் படிச்சுட்டு வா, வந்து இந்தியால வந்து பிசினஸ் பண்ணு, நிறைய பேருக்கு வேலை கொடு, திருப்பி நீ நிறைய குழந்தைங்களை பார்த்துக்கோன்ற மாதிரி என்கரேஜ் பண்ணி லோன் கொடுக்குறாங்க, பணம் பரிசா கொடுக்குறாங்க. இப்ப ஆஸ்திரேலியால போய் ஒருத்தர் MBA படிக்கிறாரு, ஒரு 10 லட்சம் 10 லட்சம் கொடுத்து அமைச்சிருக்காங்கன்னா அந்த 10 லட்சம் அவருக்கு கிஃப்ட், அந்த பையனுக்கு அது கிஃப்ட். அந்த பையன் அதுக்கு டாக்ஸ் கட்டணுமா வேண்டாமான்னு பாத்தீங்கன்னா வேண்டாம்னு சொல்றாங்க. ஏன்னா அது வந்து தொண்டு நிறுவனத்துல இருந்து நான் எடுத்திருக்கேன், அதனால தேவையில்லைன்றது. அது ஒரு பர்டிகுலர் பார்ட்ல எக்ஸம்ஷன் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி லோக்கல் அத்தாரிட்டி, இப்போ சென்னை கார்பரேஷன்ல இருந்து, கோயம்புத்தூர் கார்பரேஷன்ல இருந்து, திருச்சி கார்பரேஷன் நான் எனக்கு ஏதாவது கிஃப்ட் வந்துச்சுன்னா எப்படிங்க அவங்க கிஃப்ட் கொடுப்பாங்க? சப்போஸ் மழை வெள்ளம் இருக்குங்க, நீங்க பாத்திருப்பீங்க, உங்க வீடு டேமேஜ் ஆச்சு, அதனால காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. இப்ப கொரோனால சில இறந்தவங்களுக்கு எல்லாம் காம்பன்சேஷன் கொடுத்திருக்காங்க. அந்த காம்பன்சேஷன் அவங்க கொடுக்கும்போது அந்த காம்பன்சேஷன் இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் அது நம்ம வந்து பாக்குறது இல்ல, அவங்க கொரோனால அஃபெக்ட் ஆனாங்க அதனாலதானே கொடுத்தாங்க நம்ம பார்ப்போம். இன்கம் டேக்ஸ்ல இருக்கிற ஒரே வேர்ட் கிஃப்ட், அது வந்து கிஃப்ட் பரிசுன்னு சொல்றாங்க. அதுக்கு டாக்ஸ் கட்டணுமா? வேண்டாம். ஏன்னா உள்ளாட்சி நிறுவனமே கொடுக்கும்போது, லோக்கல் அத்தாரிட்டி கொடுக்கும்போது, கவர்மெண்டே கொடுக்கும்போது அதுக்கான டாக்ஸ் எதுவும் வேணான்றாங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், கேஸ்க்கெல்லாம் மானியம் கொடுக்குறாங்க. வந்து 800 rupees கேஸ்னா ஒரு 200 rupees மானியம் சப்சிடி கொடுக்குறாங்க. அந்த சப்சிடி கூட இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிஃப்டா தான் பாக்குறாங்க, அதையும் கிஃப்டா தான் பாக்குறாங்க. லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு. சோ அதுக்கும் டாக்ஸ் கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து வரது எதுவுமே டாக்ஸ் இல்லைங்க. லாஸ்ட் பாயிண்ட்டுங்க, இதோட முடிச்சுக்கோங்க. சிறிய பரிசுகள், அதாவது பெட்டி கிஃப்ட்ஸ் சொல்றாங்க. நம்ம இப்ப பார்த்ததுல எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷன்ல எக்ஸம்ஷன் சொன்னாங்க. நான் எதுவுமே கவர் ஆகலைங்க, இதுல இருக்கிற எதுவுமே கவர் ஆகல. நான் ஒரு பர்த்டே பார்ட்டி வைக்கிறேன், என்னோட பிறந்தநாள் பார்ட்டி ஒண்ணு கொடுக்குறேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்ட்டி அட்டென்ட் பண்றாங்க, அதுக்கு அவங்க கிஃப்ட் கொடுக்குறாங்க சின்ன சின்னதா. அந்த கிஃப்ட்டுக்கெல்லாம் நான் டாக்ஸ் கட்டணுமா அந்த மாதிரி கொஸ்டின் வருங்க. லால என்ன சொல்றாங்கன்னா ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்ஸா இருந்தா விட்டுடுங்க. ஓகே, சின்ன கிஃப்ட்ஸ் என்னங்க, என்ன நம்பர், 50,000 வரைக்கும், ஒரு வருஷத்துக்கு 50,000 வரைக்கும் எடுத்துக்கலாம். இல்லைங்க நான் பர்த்டே பார்ட்டி நடத்தினேன், பர்த்டே பார்ட்டினா எனக்கு ஒரு 45,000 45,000 வந்துச்சுங்க. அடுத்த வாரம் வேற ஏதாவது ரீசன், என்னோட ஆபீஸ்ல ஏதாவது நான் அச்சீவ் பண்ணேன், எனக்கு ப்ரொமோஷன், அதுக்காக நான் ஒரு பார்ட்டி கொடுக்குறேன், அங்க ஒரு 48,000 வந்துச்சு. சோ 45 இங்க 45, அந்த மாதிரி 50,000 குறைச்சலா இருக்கிறது எல்லாமே நான் எக்ஸம்ஷன் எடுத்துக்கலாமா? இல்ல. ஒரு வருஷம் மொத்தம் சேர்த்து ஒருத்தருக்கு 50,000 தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் ரொம்ப புவரா இருக்காங்க டாக்ஸ் கலெக்ஷன்ல, அதனால வந்து இவ்வளவு அட்வான்டேஜ் உங்களுக்கு கொடுக்க முடியாது. மொத்தம் 365 நாள் 12 மாசம் சேர்த்து ஒரே ஒரு 50,000 எடுத்துக்கோங்க. இதுல சில பிரச்சனை எல்லாம் இருக்குங்க, அந்த பிரச்சனையோட நம்ம இதை முடிச்சுட்டு அடுத்த கேள்வி பதிலுக்கு போலாங்க. நான் பர்த்டே பார்ட்டி நடத்தினேன்னு நான் சொன்னேங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் கூப்பிட்டேன், சொந்த உறவு முறை யாரையும் கூப்பிடலங்க. அதுதான் முதல்ல இருக்கவங்க யாரும் கிடையாது, உறவு முறை கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கூப்பிட்டேன். 5 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க வச்சுக்கலாங்க. முதல் பையன் வந்து எனக்கு வந்து ஒரு 20,000 கொடுத்தாரு, ரொக்கமா 20,000 கொடுத்தாரு. சரிங்க, 20,000 கொடுத்தாரு, டாக்ஸ் கிடையாது. அடுத்த ஃப்ரெண்டு 10,000 கொடுத்தாரு. சோ 20 + 10 30,000 ஆச்சுங்க, 30,000 டாக்ஸ் கிடையாது. அடுத்த மூணாவது ஃப்ரெண்ட் வந்து 15,000 கொடுக்குறாருங்க. சோ 30 + 15 45 ஆயிடுச்சுங்க. கடைசியா இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து 5,001 எழுதாரு வச்சுக்கோங்க, 5,001. நம்ம எப்பவுமே ஒரு பழக்கம் ஆயிடுச்சுங்க, 1,001 101 எல்லாம் எழுதி பழக்கம். அது மாதிரி 5,001 எழுதாரு வச்சுக்கோங்க. 45 + 5,001 இப்ப 50,001 ஆயிடுச்சுங்க. நார்மலா நம்ம என்ன நினைப்போங்க, ஓகே கவர்மெண்ட்ல 50,000 கொடுத்துருக்காங்க, 50,000 எடுத்துருவோம், மீதி இருக்க ₹1 நான் 30% டாக்ஸ் கட்டுறேன். ₹1 30% 30 பைசா டாக்ஸ் வாங்குற அளவுக்கு கவர்மெண்ட் வந்து அவ்வளவு ரெடியா இல்லைங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் பெட்டி கிஃப்ட்ஸ் சிறிய அளவு தான் பரிசு 50,000 சொன்னேன், நீங்க 50,000 இருந்து நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ 50,000 இருந்து நீங்க கிராஸ் பண்ணி 50,001 ஆயிட்டீங்க, அப்பனா மொத்த 50,001க்கும் டாக்ஸ் கட்டுங்க, மொத்த 50,001க்கும் 30% டாக்ஸ் கட்டுங்கன்னு சொல்றாங்க. அதாவது நீங்க பெட்டி கிஃப்ட் வந்து 50,000க்குள்ள நிறுத்தணும், எக்ஸாக்டா நிறுத்தணும். நீங்க 50,000 எப்போ நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்களோ அப்ப அது வந்து சிறிய பரிசுகள் கேட்டகரியில சேராது, மொத்த 50,001க்கும் 30% டாக்ஸ் கட்டுங்க. சோ அந்த மாதிரி சில ஆஸ்பெக்ட்ஸ்ல இல்லைங்க, சில விஷயத்துல வந்து நம்மளாம் நினைச்சுப்போம் சிலதெல்லாம், 50,001 50,000 போயிடுச்சு, நீ ₹1 தான் டாக்ஸ் கட்டிடுறேன் ஹாப்பியா. ஓகேங்க, அவ்வளவு கீழே இறங்கி அவங்க 30 பைசா தான் டாக்ஸ் வாங்குறதா இல்லைங்க, மொத்தம் 50,000 டாக்ஸ் வாங்குறதா இருக்காங்க. லாஸ்ட் பாயிண்ட்டுங்க, இதுல லாலே சொல்லிட்டாங்க எந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் நீங்க வாங்கலான்னு. அவங்க சொல்லியிருக்கிறது 3 ஒண்ணு பணமா நீங்க வாங்கிக்கோங்க, ரொக்க பணமா வாங்கிக்கோங்க, அதுல வாங்குறது இருக்கு, யார்கிட்ட வாங்க ரொக்க பணமா வாங்கிக்கோங்க. ரெண்டாவது வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது அசையா சொத்துக்கள், லேண்ட், பில்டிங், அபார்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர், விவசாய நிலம், எதுவாக இருந்தாலும் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி தான் வாங்கிக்கோங்கன்றாங்க. மூணாவது வந்து மூவபிள் அசையும் சொத்துக்கள். அசையும் சொத்துக்கள் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க அந்த இடத்துல மட்டும். நிறைய தடவை கவர்மெண்ட்ல சொல்றோம், இன்னும் அது வந்து சரியா திருத்த மாட்டேன்றாங்க. அசையும் சொத்துக்கள்ல வந்துங்க, இப்போ மொபைல் போன் அசையும் சொத்துங்க, காரு அசையும் சொத்து,
வாட்ச் அசையும் சொத்து, எல்லாமே கடிகாரம் எல்லாமே அசையும் சொத்துங்க. பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அசையும் சொத்து என்னன்றது நாங்க டிஃபைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. டிஃபைன் பண்ணும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா கோல்டு சில்வர் பிளாட்டினம் டைமண்ட் இதெல்லாம் ஒரு அசையும் சொத்துல கொண்டு வந்தாங்க. ஜுவல்லரி ஐட்டம்ஸ் எல்லாம் அசையும் சொத்து சொல்லிட்டாங்க. ரெண்டாவது கம்பெனில வாங்குற ஷேர்ஸ், கம்பெனில இருக்கிற பங்கு அதெல்லாம் வந்து அசையும் சொத்து சொல்லிட்டாங்க. மூணாவது வந்து இந்த பழங்கால காயின்ஸ், ஆர்கியாலஜிக்கல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஆன்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, பெயிண்டிங்ஸ், டிராயிங்ஸ். இப்ப சப்போஸ் அரிசியில வந்து நான் மதன் பேர் எழுதி கிஃப்ட் பண்றேன், அந்த அரிசியில மதன் பேர் எழுதுக்கு 10,000 ரூபாய் ஆச்சுன்னா அந்த 10,000 நான் கிஃப்ட் கொடுத்த மாதிரி. இது வந்து ஒர்க் ஆஃப் ஆர்ட்ங்க, ஒரு ஸ்பெஷல் ஒர்க்ல இது பண்ணிருக்காங்கன்னா அதெல்லாம் வந்து அசையும் சொத்துன்றாங்க. அப்படின்னா இப்ப 3 தாங்க அசையும் சொத்து. ஒண்ணு உங்களோட நகை சம்பந்தப்பட்டது, எந்த மாதிரி வேணா நகை பண்ணிக்கோங்க, எல்லாமே நகைகள், அதெல்லாம் சொல்லிட்டாங்க. ரெண்டாவது பங்கு, கம்பெனில இருக்கிற பங்கு, ஷேர்ஸ், இந்தியா கம்பெனியோ ஃபாரின் கம்பெனி ஏதாவது பங்குகள். மூணாவது இந்த மாதிரியான ஆர்கியாலஜிக்கல் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ், பெயிண்டிங்ஸ், டிராயிங்ஸ், ஸ்கல்ப்சர்ஸ் அந்த மாதிரி சொல்றதுல மூணாவது ஐட்டம். இந்த 3 தான் அசையும் சொத்துக்கள்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க லாலங்க. இப்ப பெரிய டேஞ்சர் என்னங்க, பெரிய ஹோல் என்ன கிரியேட் ஆயிடுச்சுன்னா, இப்ப நான் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறேன். இப்போ ரோல்ஸ் ராய்ஸ்னாலே தமிழ்நாட்டுல நிறைய பிரச்சனை வருதுங்க, யார் வாங்கினாங்க வேறங்க. பட் நான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கி என்னோட ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் கொடுக்குறேங்க. நான் அவர் கல்யாணத்துக்கு வர முடியல, நான் துபாயில இருந்தேன், கொரோனால என்னால வர முடியல. பட் ரொம்ப திக் லவ் அண்ட் அஃபெக்ஷன், நான் 1 வருஷம் கழிச்சு வரேன். வந்துட்டு ஓகே கல்யாணத்துக்கு வர முடியலப்பா, என்னோட ரோல்ஸ் ராய்ஸ் கார் இந்த கிஃப்ட் எடுத்துக்கோ, 5 crore worth of கார் எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. இது வந்து கல்யாணம் கிடையாதுங்க. 1 வருஷம் கழிச்சு போச்சுங்க, கல்யாணம் கிடையாது. அந்த நண்பர் எனக்கு உறவினர் கிடையாது, வேற எந்த எக்ஸம்ஷனும் கவர் ஆக மாட்டாங்க. நான் இப்ப பணமா கொடுத்திருந்தேன்னா 5 கோடிக்கு அவர் டாக்ஸ் கட்டி இருக்கணும். ஆனா இப்ப காரா கொடுத்தேன்னாங்க, கார் வந்து அசையும் சொத்து. ஆக்சுவலா கார் நேச்சுரலா பார்த்தீங்கன்னா அதாவது அசைகிற சொத்து. அந்த கார் வந்து இந்த லிஸ்ட்ல கிடையவே கிடையாது. இன்கம் டாக்ஸ் லிஸ்ட்ல அசையும் சொத்துல கார் கிடையாதுங்க, வாட்ச் கிடையாதுங்க, மொபைல் போன் கிடையாது, லேப்டாப் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. இப்ப நான் சொன்ன 3 ஐட்டம் தான் இருக்கு. அப்படின்னா நான் இப்ப மதனுக்கு ஒரு கார் கொடுக்கணும்னா மதன் ரிலேட்டிவ் இல்லை, நான் மதனுக்கு அந்த கார் கொடுத்தேன், மதன் அதுக்கு டாக்ஸே கட்ட வேண்டாம், நானும் கட்ட வேண்டாம், மதனும் கட்ட வேண்டாம். இது ஒரு பெரிய ஹோல் கிரியேட் ஆயிடுச்சுங்க இதுல. இதனால எல்லா, அதாவது அரசியல்ல இருக்கிறவங்க, மீடியால இருக்கிறவங்க, தொழில இருக்கிறவங்க எல்லாருமே இது ஒரு பெரிய கேப்பா பிடிச்சிட்டு எல்லாமே பணமா எனக்கு கொடுக்காதீங்க, ப்ராப்பர்ட்டியா எனக்கு கொடுக்காதீங்க, அதுக்கு பதிலா இந்த ஐட்டமா கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சு அதை கிஃப்டா எடுத்துக்கிட்டு டாக்ஸ் கட்டாம போயிட்டு இருக்காங்க. அப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரிங்க, எப்போ இதை வந்து சரியா கண்டுபிடிச்சு எப்போ அதை டாக்ஸ் போடுவாங்களோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்டா பழைய டேட்ல போட போறாங்க. யாரெல்லாம் பழைய டேட்ல வாங்கினாங்களோ அப்போ அவங்க எல்லாரும், இப்ப நான் கிளீன் எனர்ஜி சொல்லணுங்க ஆரம்பத்துல, அந்த மாதிரி எல்லாருக்கும் டாக்ஸ் போடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஒரு வருஷமும் பட்ஜெட்டுக்கு முன்னாடி 1 மாசத்துக்கு முன்னாடி கன்சல்டேஷன் நடக்குங்க. அப்ப இந்தியாவில இருக்கிற ஆடிட்டர், அட்வொகேட்ஸ் எல்லாருமே நம்ம லெட்டர் எழுதுவோம், இதெல்லாம் மாத்துங்கன்னு. நம்ம ஒரு வருஷமும் அதை எழுதிட்டு இருக்கோங்க. சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, மூவபிள் அசெட்ஸ்ல மாத்திடுங்க, லாவை மூவபிள் அசையும் சொத்துக்கள் எல்லா அசையும் சொத்துக்கள் சொல்லிடுங்க, மாத்தி விட்டுடுங்கன்னு சொன்னா இன்னும் மாத்தாம இருக்காங்க. மேபி அங்க இருக்கிறவங்க இன்னும் நிறைய மாத்த வேண்டியிருக்கு போல இருக்குங்க, அதனால இன்னும் இங்க மாத்தாமே இருக்காங்கல்ல. சோ இது வந்து as far as கிஃப்டோட எக்ஸம்ஷனுங்க. தேங்க்ஸ் ஃபார் த டைம்ங்க. லாஸ்டா ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லிட்டு மதன் கிட்ட ஒப்படைச்சிடுறேங்க. நான் ஆரம்பத்துல இன்டர்பிரிட்டேஷன் சொன்னேன் இல்லைங்க, அந்த இன்டர்பிரிட்டேஷன் வந்து நீங்க படிக்கும்போது ஒண்ணு, நான் படிக்கும்போது ஒண்ணு, எப்பவுமே இந்த குழப்பம் இருக்குன்னு. இதுல வந்து எப்பவுமே நான் வந்து பசங்களுக்கு, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க எவ்வளவுதான் கரெக்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த அதர் சைட்ல, அதாவது கவர்மெண்ட் சைட்ல இருக்கிறவங்க எப்படி வேணா உங்களை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலாம், எப்படி வேணா தாக்குதல் நடத்தலாம் உங்க மேல. ஆனா முடிஞ்ச வரைக்கும் நீங்க ப்ராப்பரா ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் நான் பண்ணேன்றதுக்கான சரியான பேப்பர் ஒர்க்கை வச்சுக்கோங்க, சரியான காரணத்தை சொல்லி வச்சுக்கோங்க. இந்த காரணம் இல்லாம ஒரு டிரான்சாக்ஷனை பண்ணிட்டு அப்புறம் போய் மாட்டிக்காதீங்கன்றதுங்க. அந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆங்கிள் பாத்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கிறது ஒண்ணு, ஆபீஸர் புரிஞ்சுக்கிறது ஒண்ணுங்க. இது இந்த ரீடர்ஸ் டைஜஸ்ட் புக் ரெகுலரா நம்ம படிக்கிறது இருக்குங்க. ரீடர்ஸ் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு கதை வந்ததுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கதை. அதாவது எப்படி என்னங்க, அதாவது இந்தியால இருக்கிற கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எப்படி வந்து ஒரு லாவை வந்து இன்டர்பிரட் பண்றாங்கன்றதுக்கான கதை சொல்லியிருந்தாங்க. ஒரு ட்ரெயின் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்குங்க, ஒரு நைட் ஜேர்னி. ஓகே, சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கு வச்சுக்காங்க, 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. இன்ஜின் டிரைவர் ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்காருங்க, ட்ரெயின்ல ஃபுல் கண்ட்ரோல்ல போயிட்டு இருக்கு, ட்ரெயின் நல்லா ப்ராப்பரா போயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த ட்ரெயின் ட்ராக்குக்கு முன்னாடி ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்காருங்க. இன்ஜின் டிரைவர் பார்த்துட்டாரு, எதிர்க்க நடந்துட்டு வந்து ட்ராக்ல நடந்துட்டு வந்துட்டு இருக்காருங்க, தற்கொலை மாதிரி வச்சுக்கோங்களேன், அப்படி நேரா நடந்து வந்துட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே அவருக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சுங்க இன்ஜின் டிரைவருக்கு. என்ன பண்றதுன்னா, அதுக்குள்ள அடுத்தது சீன் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ட்ரெயின் வந்து ட்ராக்ல இருந்து கீழே விழுந்து ஒரு பக்கத்துல இருக்க விவசாய நிலத்துல விழுந்து ட்ரெயின்ல இருந்த ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துட்டாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. பட் இன்ஜின் டிரைவர் தப்பிச்சிட்டாரு, அவர் ஸ்ட்ராங் ரூம்ல இருக்காரு, இன்ஜின் டிரைவர் தப்பிச்சிட்டாரு. மறுநாள் மார்னிங் கொஞ்ச நாள் கழிச்சு நார்மலா என்ன நடக்கும், விசாரணை கமிட்டி நடக்கும், விசாரணை கமிட்டில கூப்பிட்டாங்க. ரிலேஷன்ல வந்து அப்படியே நான் சொல்றேன்,
விசாரணை கமிட்டி கூப்பிட்டாங்க. விசாரணை கமிட்டியில கமிஷன்ல இருந்தவங்க எல்லாம் எப்படி நடந்தது ஆக்சிடென்ட் விளக்குங்கன்னு சொன்னாங்க. சார் நான் வந்து 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனோம் சார், நல்ல கண்ட்ரோல்ல இருந்து சார் ட்ரெயின், எந்த ப்ராப்ளமே இல்லை. ஆல் ஆஃப் சடன் ஒருத்தர் நடந்து வர ஆரம்பிச்சாரு, ட்ரெயின் ட்ராக் முன்னாடி நடந்து ஆரம்பிச்சு, அவர் தான் சார் காரணம், இந்த மொத்த ஆக்சிடென்ட்க்கு அவர் தான் காரணம். இவங்களுக்கெல்லாம் கோவம் வந்துருச்சு. நீங்க இத்தனை நாள் எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர், என்ஜின் கேப்டன், உங்களுக்கு தெரியாதா ரயில்வே சேஃப்டி புக் என்ன சொல்றது, ரயில்வே சேஃப்டி ரூல் ஒரு செக்ஷனை சொல்லிங்க 6.2.a. இந்த செக்ஷன் என்ன சொல்றது, நீங்க முதல் 125 கிலோமீட்டர் ஸ்பீடு எடுத்துட்டீங்கன்னா ட்ரெயின் கிராஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு மாடோ ஒரு மனுஷனோ எந்த பொருள் வந்தாலும் அதை இடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்க சடன் பிரேக் அப்ளை பண்ணீங்கன்னா ட்ரெயின் வந்து டீரெயில் ஆகும், நிறைய பேர் இறந்துடுவாங்க, அதனாலதான் ஆக்சிடென்ட் ஆகும். அதனால நீங்க போய் இடிச்சுட்டு போயிடுங்க, ஒருத்தரை கொல்றது தப்பு இல்லை. மொமெண்ட் 125 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிடுவேன். அப்படி கத்த ஆரம்பிச்சுட்டாங்க இவரை பார்த்து. இவர் சொன்ன சார் எனக்கும் தெரியும் சார் ரயில்வே சேஃப்டி புக், நான் இத்தனை நாளா இருக்கேன், நான் டெய்லி படிச்சுட்டு தான் போறேன். 6.2.a என்ன சொல்றது, யாராவது முன்னாடி நடந்து வந்தாங்கன்னா அவங்கள போய் கொன்னுடணும், அவங்கள போய் இடிச்சிடணும் தான் சொல்றேன். நான் கிட்ட போயிட்டேன் சார். அந்த டைம்ல அந்த ஆள் வந்து ட்ராக்ல இருந்து ஜம்ப் பண்ணி அந்த விவசாய நிலத்துல ஜம்ப் பண்ணிட்டாரு. நானும் ஸ்டேரிங்க திருப்பிட்டேன், அவரை சேஸ் பண்றதுக்காக நானும் திருப்பிட்டேன் ஸ்டேரிங்க. அதாவது இந்த ஆக்சிடென்ட் எதுக்காக இந்த ரூல் கொண்டு வந்தாங்க, அவரை கொல்றது தப்பு இல்லைன்னு எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா ட்ரெயின்ல இருக்க 1000 பேரை காப்பாற்றணும், அதனால அவர் இடிச்சுட்டு போயிட்டே இருங்க, அவருக்கு என்ன வந்து பாக்காதீங்க, சடன் பிரேக் கிடையாது. இவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு அந்த லான்னா, அவரை கொல்லணும், அவரை கொல்றது மட்டும்தான் என்னோட பேலன்ஸ். அவர் எங்க குதிச்சாரோ அதே இடத்துக்கு ட்ரெயினே திருப்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரிதான் இப்ப இன்கம் டேக்ஸ் லா வந்து இன்டர்பிரிட்டேஷன் நடக்குது. ரீடர் சைஸ் அருமையா விளக்கியிருந்தாங்க. நம்ம எவ்வளவுதான் நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டு பண்ணா கூட எதிர் சைட்ல இருந்து வரப்போற அம்ப தாங்கிக்கிறதுக்கு நீங்க வந்து சரியான கேடயம் வேணுங்க. அதுக்கானதான் நீங்க சரியான ஜெனியனா இன்டென்ஷனா பிளான் பண்றீங்களா இல்லையான்றதை வச்சுதான் எல்லாமே நடக்க போறதுங்க. தேங்க்யூ சோ மச் மதன், ஆனந்தி அண்ட் சூர்யா. டேக்கன் 15 மினிட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராங்க, சாரி. இந்த ஸ்லைட்ல வந்ததெல்லாம் கவர் பண்ணுன்றதுக்காக தான் ஓவர் டு யூங்க. தேங்க்யூ. ஹரி சார், ரொம்ப நன்றி உங்களோட உரைக்காக. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, சுவாரஸ்யமா, ரொம்ப நிறைய இன்சிடென்ட்ஸ் நீங்க சொன்னதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒரு அழகான ஒரு மூவி மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொன்றும் ஒரு கதை பாக்குற மாதிரி, ஒரு சிறுகதை படிக்கிற மாதிரி. இது ஆக்சுவலி இதுவே வந்து நல்ல ஒரு தொகுப்பா கொண்டு வரலாம். இது மாதிரியான இந்த இன்கம் டேக்ஸ் கதைகள்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு கதை தொகுப்பு பப்ளிஷ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா. கண்டிப்பாங்க. தேங்க்யூ மதன், தேங்க்யூ சோ மச். நம்ம இவங்களோட கேள்விகள்லாம் கொஞ்சம் பேர் கேட்கலாங்க. நம்ம நாராயணன் அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க, என்னுடைய மனைவியோட தங்கைக்கோ அக்காக்கோ அண்ணனுக்கோ வந்து நான் கிஃப்ட் பண்ணலாமா, அதுக்கு ஏதாவது டாக்குமெண்டேஷன் தேவைப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது நம்ம இந்த சார்ட்டே நான் ஓபன் பண்ணிருக்கோங்க. சார் கேட்ட கொஸ்டினுக்கு நீங்க அதை நம்ம ஃபிக்ஸ்டா வச்சுட்டோம்னா எல்லாத்தையுமே பாத்துக்கலாங்க. இப்போ மனைவி, சார் சொல்றது நாராயணன் சார்ன்றது மிஸ்டர் எக்ஸ்ன்ற மாதிரி இடத்துல வச்சிருக்கோங்க. அவரோட மனைவி ரைட் சைட்ல இருக்காங்க. இப்போ மனைவியோட பிரதருக்கு அவர் இப்ப நம்ம பாக்குறது ரிசீவ் பண்ற ஆங்கிள் தான் நம்ம பாத்துட்டு இருக்கோங்க. நம்ம எங்க இருந்து ரிசீவ் பண்ணலான்றத பாத்துட்டு இருக்கோம். அவர் யார வேணுமோ அவரை நடுவுல மிஸ்டர் எக்ஸ் சைட்ல வச்சுட்டு இந்த சார்ட்டை பார்க்கணும் மதன். சோ அவர் எங்க இருந்து ரிசீவ் பண்ண போறாருன்றது நீங்க அவர் நாராயணன் சார் நடுவுல, நாராயணன் சார் கொடுக்க போறாரு, யார் ரிசீவ் பண்றாங்களோ அவங்கள நடுவுல வச்சிடணும். சோ நடுவுல வச்சுட்டு எந்த பக்கத்துல இருந்து இந்த 16 ரிலேட்டிவ்ல இருந்து வேணுமோ அவங்க ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கலாங்க. நன்றி சார். நவநீதம் சார் ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. நவநீதம் சார். நவநீதம் சார் மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிட்டு. ரைட், சாரி அபவுட் தட். ஸோ ஆரம்பத்திலே சொன்னீங்க ஹரி அப்படின்னு சொல்லி. ஸோ உண்மையிலேயே ஒரு போர் அடிக்கிற ஒரு டாப்பிக்கை வந்து ரொம்ப அழகா நகைச்சுவையா முடிச்சிங்க. வேற ஒரு நகைச்சுவையா தான் இருந்துச்சு. உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க ஒரு ப்ரெசன்டேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 2 சின்ன கேள்விகள். ஒன்று வந்து என்னன்னா, இந்த விவசாய வரி பிரிட்டிஷ் 1860 59 கொண்டு வந்ததா சொன்னீங்க. அந்த சமயத்துல விவசாய வரி மட்டும்தான் இருந்தது, வேற எந்த வரியும் கிடையாது. ஆனா இன்னைக்கு அந்த வரியை சுத்தமா கிடையாது. இது வந்து நம்ம படிப்படியா அந்த விவசாய வரியை எடுத்தாங்களா, இல்ல ஒரே ஸ்ட்ரோக்ல பண்ணாங்களா, அது எப்ப பண்ணாங்க, ஏதாவது ஐடியா இருக்கா? சார் இது வந்து சார் 1922 வரைக்கும் 1922 சார் 1922 வரைக்கும் அக்ரிகல்ச்சர் டாக்ஸ் இருந்தது சார். 1922ல ஒரு புது லா கொண்டு வந்தாங்க, புது அவதாரில கொண்டு வந்தாங்க. அப்ப எல்லாத்தையும் எடுத்தாங்க சார். அக்ரிகல்ச்சர் லேண்ட் இந்தியால விவசாயம் செய்தாங்கன்னா அவங்களுக்கு டாக்ஸ் வேண்டாம். 1922ல இருந்து எல்லாத்தையுமே வித்ட்ரா பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க சார் இதுல. ஆனா சார் நவநீதம் சார் இதுல ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா சார், சப்போஸ் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங்ல மைக்ரேட், ஸ்ரீலங்கால மைக்ரேட், அங்க வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க சார்.
அங்க இருந்து விவசாய இன்கம் சொல்லிட்டு இந்தியா கொண்டு வந்து அதுக்கு டாக்ஸ் கட்டணும் சார். இந்தியாவுக்குள்ளேயே இருக்குது, கன்னியாகுமரி இருந்து காஷ்மீருக்குள்ள நீங்க எங்க வேணா அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சுக்கோங்க, அந்த லேண்ட்ல விவசாயம் பண்ணுங்க, விவசாய இன்கம் வந்து எக்ஸம்ஷன். அது 10 ரூபாயா இருக்கலாம், 10 கோடியா இருக்கலாம். பஞ்சாப்ல இருந்து ஒரு பாஸ்மதி எக்ஸ்போர்ட்டர் 100 கோடி ப்ராஃபிட் பண்றாரு அக்ரிகல்ச்சர் பாஸ்மதி ரைஸ்னா அவருக்கு ஃபுல் எக்ஸம்ஷன் இருக்கு சார், கம்ப்ளீட் எக்ஸம்ஷன் இருக்கு. ஸோ இந்தியாவுக்குள்ள என்ன வேணா பண்ணிக்கலாம் சார். ஸோ 1926லயே அது எடுத்துட்டாங்க. 22 சார், 22ல இருந்து சார், 22ல. ஸோ பிரிட்டிஷே கொண்டு வந்துட்டு அவங்களே எடுத்துட்டாங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நம்ம அரசு அதை எடுக்கல, அவங்களே எடுத்திருக்காங்க. அப்போ அவங்களே எடுத்துட்டாங்க சார். என்ன சார், அப்போ மத்த வருமான வரி எல்லாம் வர ஆரம்பிச்சு சார், தொழில் எல்லாம் நிறைய ஆரம்பிச்சிருச்சு, ஃபேக்டரிஸ் எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருந்தால அந்த வரி வந்ததுனால இதை விட ஆரம்பிச்சிட்டாங்க சார். தேங்க்யூ. ஓகே, இன்னொரு சின்ன கேள்வி. அந்த கிஃப்ட் டாக்ஸ் வந்து 96ல இருந்து இல்லைன்னு சொன்னதா சொன்னீங்க. அப்போ இந்த கெயின் கம்பெனி மாதிரி இவங்களும் அதுக்கு முன்னாடி வரி கட்டினாங்க இல்லையா மக்கள், அவங்க யாராவது கோர்ட்டுக்கு போனாங்களா, எங்களை தேவையில்லாம 20 வருஷத்துக்கு முன்னாடி டாக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு போயிட்டு யாராவது பணத்தை திரும்ப வாங்கினாங்களா, ஏதாவது நடந்தது அது மாதிரி? இல்ல சார், இல்ல. அவங்க வந்து அதாவது இந்தியாவுக்குள்ளேயே இந்த கேஸ் போட்டா நின்றுருக்காது சார், சக்சஸ் ஆயிருக்காது இந்தியாவுக்குள்ளே. அதனாலதான் கெயின் எனர்ஜி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா நான் பண்ண போறது, இந்தியாவில பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு பிரான்ஸுக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சாங்க. நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்தியாவுக்குள்ள இருக்கிறவங்க யாரும் ஃபைல் பண்ணல சார் அந்த டைம்ல. அந்த டைம்ல எதுவும் ஃபைல் பண்ணல. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். சார் கணபதி. எஸ் சார், ப்ளீஸ் சார். ரொம்ப அருமையா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ரொம்ப அருமையா எளிமையா சொல்றீங்க. எனக்கு ஒரு டவுட் ஆக்சுவலா என்னன்னா, இப்ப என்னுடைய நண்பர் ஒரு இருக்காரு, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மதன் இருக்காரு, வந்து ஒரு ஃபாரின்ல போய் படிக்கணும் அப்படின்னும் போது மதன் வந்து என்னுடைய பையனுக்கு வந்து படிப்பு செலவு ஒரு 50 லட்சம் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அதை மதன் ஏற்கிறாருன்னா அது வந்து ஒரு கிஃப்ட் தான். ஸோ அதுக்கு வந்து கேஷா கொடுக்காம அவரோட மொத்த செலவையும் அவரோட ஃபீஸ் எல்லாமே மதன் கட்டுறாருன்னா மதன் டாக்ஸ் பே பண்ணணும். எஸ் சார். சார் இப்போ மதனுக்கு வந்து எல்லா இன்கம்க்கெல்லாம் டாக்ஸ் கட்டினதுல இருந்து தான் அவர் இந்த வந்து கொடுக்குறாரு சார், இந்த செலவுக்கெல்லாம் பணம் கொடுக்குறாரு சார். அவர் முதல்லயே அவர் வரி கட்டிட்டாரு, மதன் ஆல்ரெடி வரி கட்டிட்டாரு. வரி கட்டினது போக இருந்த பணத்துல தான் இந்த செலவு, நீங்க சொல்ற செலவு படிப்புக்கான செலவு பண்றாரு சார். சார் இது படிப்புக்கான செலவு 2 விதமா பார்க்கலாம் சார். ஒண்ணு வந்து நேரா அவர் உங்க சன்னுக்கு கேஷா கொடுத்துட்டு, கேஷ்னா செக்கா கொடுத்துட்டு அதை வச்சு உங்க சன்னு செலவு பண்ணிக்கிறது ஒரு மாடல் சார். 2வது மாடல் மதனே நான் நேரா யூனிவர்சிட்டிக்கே கட்டிடுறேன்னு சொல்லிட்டு மதனே நேரா அனுப்புறாரு. மதன் ஒரு தனி நபரா இந்த வேலையை பண்ணாருன்னா சார் உங்க சன்னுக்கு அது டாக்ஸ் ஆகும் சார், உங்க மகனுக்கு அது டாக்ஸ் ஆகும். ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ரொக்கமா பணம் யாருக்கு ஒருத்தர் கிட்ட இன்னொருத்தர் கிட்ட போனா அவங்க உறவு முறையில இருக்கணும், ஆறு கல்யாணத்துல அந்த மாதிரி நான் சொன்ன ரீசன் இருக்கணும் சார். அது இல்லாத பட்சத்துல உங்க சன்னுக்கு டாக்ஸ் வரும் சார். அதே வேற வழியா பார்க்கலாம் சார். மதன் தனி நபரா கொடுக்காம கார்கி ஃபவுண்டேஷன் ஒண்ணு இருக்கு சார், அதுக்கு இன்கம் டாக்ஸ் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. அதுல இருந்து பணம் கொடுத்திருந்தாங்கன்னா உங்க சன்னுக்கு டாக்ஸே வராது சார். நம்ம எப்படி அதை பிரிச்சு போட போறோம்ன்றது அர்ஜென்டா நம்ம முன்னாடி டிரான்சாக்ஷன் சொன்னோம் சார். முன்னாடி எக்ஸ் வந்து அர்ஜென்டா அவங்க சிஸ்டரோட சன் கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க, டாட்டர் அந்த மாதிரி அர்ஜென்டா வாங்காம இந்த மாதிரி கரெக்டா டிரான்சாக்ஷனை வரைமுறைப்படுத்தி மதன் கார்கி ஃபவுண்டேஷன்ல பணத்தை கொடுத்து கார்கி ஃபவுண்டேஷன் இந்த பணத்தை கொடுத்தா எந்த பிரச்சனையும் வராது சார். பிரச்சனை இன்ஃபேக்ட் சார் இப்ப இதே நீங்க கேட்ட அதே கொஸ்டின் சார், மேபி நான் கொஞ்சம் பேரோட கூட சொல்றேன் சார், அதெல்லாம் இம்பாக்ட் நல்லா தெரியும். சென்னையில வந்து ஒரு ப்ரொடியூசர் சார், அவர் வந்து 90 இயர்ஸ் ஆகுது, இப்போ மீடியா இண்டஸ்ட்ரியில இருக்காரு. அவர் தான் ஆக்டர் ரஜினிகாந்த் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு சார். ரஜினிகாந்த் ஹீரோ ரோல் கொடுத்ததே அவர் தான், அந்த ப்ரொடியூசர் தான் கொடுத்தாரு. யாருமே தெரியாம இருந்தப்போ அவரை கூப்பிட்டு வச்சு அந்த படத்தெல்லாம் எடுத்து கொடுத்திருந்தாரு. அவருக்கு வந்து சார் இப்போ வந்து நிறைய இன்கம் எல்லாம் இல்லாம கொஞ்சம் கஷ்டமா இருந்த டைம்ல எல்லா சினிமா துறையில இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவருக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணும், ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும்னு பார்த்தாங்க சார். வீடு வந்து ஒரு 80 லட்சம் ரூபாய் கிட்ட வந்துச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்தா ஒரு 1,20,00,000 வர மாதிரி இருந்துச்சு சென்னையில. இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு சார் என்ன பண்ணிட்டாங்க, அர்ஜென்ட்டா முதல்ல எல்லாரும் சினிமா துறையில இருக்கவங்க அவருக்கு பணமா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். இப்போ அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அஸ்யூமிங் ரஜினிகாந்த் சாரே கொடுத்தாரு வச்சுக்கோங்க சார், ஒரு 25 லட்சம் 30 லட்சம் கொடுத்தாருன்னா அந்த வாங்கின பணத்துக்கு அவர் டாக்ஸ் கட்டணும் சார். ஏன்னா ரஜினி சாருக்கும் அவருக்கும் உறவு முறை கிடையாது சார், மேரேஜ் எதுவுமே கிடையாது, அந்த 6 சிச்சுவேஷன் எதுவுமே வராது. அப்படின்னா அவர் வாங்குற பணத்துக்குமே டாக்ஸ் கட்டணும். எல்லாரும் சேர்ந்து ஒரு 1 கோடி கொடுக்குறாங்கன்னா அப்ப இன்கம் டாக்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு 35% வரின்னு இதில் எடுத்துட்டு போறாங்க. அப்போ 1 கோடி வந்துருச்சு, ஆனா 35% டாக்ஸ் கட்டினா 65 லட்சம் தான் கையில இருக்க போறது. இந்த டிரான்சாக்ஷன் நடக்கும்போது எனக்கு ஒரு நண்பர் மூலமா இந்த தகவல் வந்தது சார், இது வேற மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா, சிலர் எல்லாம் குழப்பறாங்கன்னு. நம்ம போனோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், யார் யாரெல்லாம் அவருக்கு பணம் அது வரைக்கும் கொடுத்திருந்தாங்களோ அவங்கள திருப்பி கொடுக்க சொல்லிட்டோம். எங்கெங்கெல்லாம் பணம் வந்துச்சோ திருப்பி கொடுத்துருங்க சொன்னோம். ஃபர்ஸ்ட் திருப்பி அதே மாதிரி பழைய நிலைமை கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் சார், இப்ப தமிழ்நாட்டுல உங்களுக்கே தெரியும், திரைத்துறைக்காக நிறைய வந்து அசோசியேஷன்லாம் இருக்கு, நடிகர்கள் சங்கம்,
தயாரிப்பாளர்கள் சங்கம், டைரக்டர்கள் சங்கம், அது மாதிரி கதாசிரியர் சங்கம். இதுல வந்து நிறைய இன்கம் டேக்ஸ் ரிஜிஸ்டர் ஆன இன்ஸ்டிடியூஷனே நிறைய இருக்கு சார். இப்போ கதாசிரியர் சங்கம் இருக்குன்னா தயாரிப்பாளர் சங்கம் அது இன்கம் டேக்ஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. நம்ம என்ன சொன்னோம்னா நேரா ரஜினிகாந்த் சாரோ வேற யாரும் கொடுக்குறாங்களோ அவங்களால முதல்ல அந்த அசோசியேஷனுக்கு கொடுக்க சொன்னோம். அந்த அசோசியேஷனுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த அசோசியேஷன்ல இருந்து அந்த தயாரிப்பாளர், அந்த 90 வயது தயாரிப்பாளருக்கு கொடுக்க சொன்னோம். இப்ப என்ன ஆச்சுன்னா சார், சின்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க. நான் நேரா போகும்போது ஒரு பைபாஸ் ரூட்ல கூட்டிட்டு போய் அங்க விட்டுட்டேன். அதனால என்ன ஆச்சுன்னா அவருக்கு அந்த மொத்தம் வந்த 1 கோடிக்கும் டாக்ஸே கிடையாது. ஏன்னா அந்த கொடுத்த அசோசியேஷன் வந்து ஒரு சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன், இன்கம் டாக்ஸ்ல ரிஜிஸ்டர் ஆன சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனால கம்ப்ளீட் எக்ஸம்ஷன் அவர் கிடைச்சிச்சு. இதுல வந்து 35 லட்சம் டாக்ஸ் சேவிங் ஒண்ணு சார், 35 லட்சம் டாக்ஸ் சேவிங். அந்த டாக்ஸ் சேவிங் ஒரு நல்ல பர்பஸ்க்கு போயிருக்கு, நல்ல காரணத்துக்காக போயிருக்கு. அவர் வந்து இத்தனை நாள் வாடகை வீட்டிலே இருந்திருக்காரு, இப்போ ஒரு சொந்த வீட்டுக்குள்ள இருக்காருங்க, நல்ல பர்பஸ் போயிருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், இன்கம் டாக்ஸ்ல நிறைய வழிமுறை இருக்கு. அந்த வழிமுறையை சரியா யூஸ் பண்ணிக்கிட்டோமா இல்லையான்றதுதான் இப்ப இருக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கு இதுலயும் பதில் இருக்கு சார். கார்கி ஃபவுண்டேஷன்ல இருந்து வந்தா அதுக்கு எக்ஸம்ஷன் இருக்கு. மதன் கார்கி கிட்ட இருந்து வந்தா அதுக்கு உங்க சன் டாக்ஸ் கட்டணும் சார். எஸ் சார். தேங்க்யூ ஹரி சார். சார் நிறைய கேள்விகள் இங்க இருக்கு. நம்ம அது நிறைய பேர் சாட்லயும் கொஞ்சம் பேர் கேட்டிருக்காங்க, சில பேர் கைகளும் உயர்த்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு சாட்ல இருந்து வந்துடுறேன், அப்புறம் வந்துடுறேன். வசந்தி லட்சுமி பத்தி வந்து கேட்டிருக்காங்க, ஏதாவது லிமிடேஷன் இருக்கா கிஃப்ட் டாக்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுங்க ஒரு தனி மனிதருக்கு இப்ப நான் தான் கிஃப்ட் வாங்குறேன்னா எனக்கு வந்து இன்கம் டாக்ஸ்ல மொத்தம் சேர்த்து ஒரு வருஷத்துக்கு சேர்த்து 2,50,000 ரூபாய் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. 2,50,000 வரைக்கும் நான் டாக்ஸே கட்ட வேணும். அதாவது இது இது பரிசுக்கு மட்டும் கிடையாதுங்க, பரிசுக்கு மட்டும் கிடையாது. இது வந்து என்னோட சம்பளம், என்னோட வாடகை, எனக்கு பேங்க்ல இருந்து வரப்போற வட்டி எல்லாத்துக்கும் சேர்த்து 2,50,000. இப்போ கிஃப்டும் அதே மாதிரிதான், எல்லாத்தையும் சேர்த்து ஓவரால் 2,50,000. அதுக்கு மேல நான் போயிட்டேன்னா அதுக்கு ஒரு பர்சன்டேஜ்ல டாக்ஸ் வருங்க. சில இடத்துக்கு 5%, சில இடத்துல 20%, சில இடத்துல 30% டாக்ஸ். இது இன்னும் சுருக்கமா விளக்கணுங்க. நம்ம வீட்டோட எலக்ட்ரிசிட்டி பில்லுங்க, நம்மளோட எலக்ட்ரிசிட்டி பில் நம்ம எப்படி கட்டுறோம், எல்லாருக்கும் 100 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து கோடீஸ்வரரா இருக்காரோ குடிசையில இருக்காரோ எல்லாருக்குமே 100 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வரதுக்கெல்லாம் 50 பைசா, 1 ரூபாய், 3 ரூபாய், 5 ரூபாய், நிறைய யூனிட் எடுக்க ஆரம்பிக்க ஹையஸ்ட் ரேட்ல நீங்க 15 ரூபாய் கூட கட்ட ஆரம்பிச்சிருக்கலாம். அதே மாதிரி இன்கம் டாக்ஸ்ல சிம்பிளா என்ன சொல்றீங்க, 2,50,000 வரைக்கும் நான் யார்கிட்டையும் டாக்ஸே வாங்க மாட்டேன். 2 லட்சத்துக்கு மேல போனா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரைக்கும் 5% டாக்ஸ் வாங்குவோம். அது குறைந்த இன்கம் இருக்கவங்க 5% டாக்ஸ். அதுக்கு மேல போக ஆரம்பிச்சீங்கன்னா 20% டாக்ஸ். அதுக்கும் மேல போயிட்டீங்கன்னா 10 லட்சத்துக்கு மேல போயிட்டீங்கன்னா 30% டாக்ஸ். அதுதான் நான் சொன்னேங்க கொஞ்ச நேரம் முன்னாடி, ஹையஸ்ட் டாக்ஸ் 30% நம்ம கட்ட வேண்டியிருக்கோன்றது அதுதான். அதர்வைஸ் பாத்தீங்கன்னா அவங்க கேட்ட கேள்விக்கு 2,50,000 ஒரு வருஷத்துக்கு 12 மாசத்துக்கு 365 நாளும் சேர்த்து எல்லா இன்கமும் சேர்த்து 360 நாளுக்கு ஒரு 2,50,000. நன்றி ஹரிதாஸ். நந்தினி. ஹலோ நந்தினி, நல்லா இருக்கீங்களா? நந்தினி நல்லா இருக்கேன் ஹரி சார், ரொம்ப நல்லா இருந்தது. இதுல நீங்க ஹரி வரியோட சிரியும் சேர்த்துக்கலாம், சிரிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப உங்களோட கருத்து இவ்வளோ ஒரு இந்த இன்கம் டேக்ஸ் மணினாலே அவனு போற இடத்துல நீங்க வந்து ஒரு உயிர் போட எடுத்தீங்க. எனக்கு இந்த இதே சார்ட் எனக்கும் ஒரு சின்ன டவுட். சோ இப்போ இந்த இதுல வந்து இப்ப வைஃபோட பேரண்டோட பிரதர் சிஸ்டர் நாட் இன்க்ளூடட் மிஸ்டர் எக்ஸ்க்கு கொடுக்க முடியாது, கரெக்ட்டுங்களா? இப்ப மதன் நடுவுல இருக்காரு வச்சுக்கோங்க, மதன் தான் மிஸ்டர் எக்ஸ் வச்சுக்கோங்க. நந்தினி இங்க இருக்காங்க, நந்தினியோட பிரதர் சிஸ்டர் மதனுக்கு கொடுக்கலாங்க. என் அம்மாவோட பிரதர் சிஸ்டர், அம்மாவோட பிரதர் சிஸ்டர் கிடையாதுங்க. அதாவது அவங்க நிறுத்தது வந்து வைஃபோட பேரண்ட்ஸோட நிறுத்திக்கிட்டாங்க. நம்ம இந்த சைட்ல பார்த்தோம்லங்க, அதாவது மதனோட அப்பாவோட பிரதர் சிஸ்டர் இருக்கிற மாதிரி உங்களோட அப்பா அம்மாவோட பிரதர் சிஸ்டர் நாட் கவர்டுங்க, அதுல கவர் ஆக மாட்டாங்க. அத உங்களுக்கு மாமா அத்தையா இருக்கவங்க இல்லையா, அவங்க உங்களுக்கு மாமா அத்தை கரெக்டாங்க, மேட்டர்னல் அங்கிள் ஆண்ட், அவங்க வந்து மதனுக்கு கவர் ஆக மாட்டாங்க, கவர் ஆக மாட்டாங்க. அதே மாதிரி இந்த பிரதர் சிஸ்டர்ங்கிறது போத் பேரண்ட்ஸோட தானங்க? இப்ப பேரண்ட்ஸ் ஆமாங்க, நான் பி அங்க போட்டிருக்கிறது பேரண்ட்ஸ், அப்பா அம்மா 2 பேரையும் சேர்த்துக்கலாங்க, 2 பேரும் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம தாத்தா பாட்டின்னு சொல்றப்ப நம்ம அப்படியே ஒரு பெரிய கூட்டமா தான் நம்ம நினைப்போம், ஆனா அப்படி கிடையாது. இது நான் அண்டர்ஸ்டாண்டிங் ரைட்? லைக் அப்பாவோட அப்பா அம்மா, அம்மாவோட அப்பா அம்மா, அவ்வளவுதான், அவ்வளவுதாங்க, கிடையாது. தாத்தாவோட பிரதர் எடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், இப்போ எக்ஸோட தாத்தா இருக்க, தாத்தாவோட பிரதர் நம்ம ஒன்னா கூட்டு குடும்பமா இருந்திருப்போம் அந்த காலத்துல எல்லாம், பட் அவங்க வந்து ரிலேட்டிவே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க.
கிடையவே கிடையாது சொல்லிட்டாங்க. அது சார் நந்தினி எப்பவுமே கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸே ஒரு 2-3 லெவலுக்கு மேல தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இன்கம் டாக்ஸ் தான் வந்து எனக்கு காப்பாத்து, இவ்வளவு உறவுகள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். கரெக்ட் கரெக்ட். அட்லீஸ்ட் லிமிட்டடா இந்த வரைக்கும் கத்துக்கலாம். கரெக்ட்டுங்க மதன், கரெக்ட். அதுல வேற மதன் இன்னொன்னு என்னன்னா, யாரெல்லாம் இல்லன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப இமீடியட்டா நம்ம நெப்யூ நீஸே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, ரிலேட்டிவே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுல இன்னொரு கேஸுங்க, நீங்க நந்தினி கேட்டதால இன்னொரு சின்ன எக்ஸாம்பிளோட இத அடுத்த கொஸ்டின் போலாங்க. நான் இப்ப முதல்ல சொன்ன மாதிரிங்க, மிஸ்டர் எக்ஸோட சிஸ்டரோட டாட்டர் வந்து சிங்கப்பூர்ல இருக்காங்கன்னு சொன்னேன். சப்போஸ் அந்த கசின் நெப்யூ வந்து எனக்கு நேரா எக்ஸுக்கு நேரா கொடுக்காம அவங்க அம்மா கொடுத்துடலாமா? முதல்ல நம்ம இன்னொரு வகையில பிரிச்சு பார்க்கலாம். இந்த 25 லட்சத்தை அந்த மகள் வந்து அம்மாக்கு கொடுக்குறாங்க, அதாவது என்னோட சிஸ்டருக்கு கொடுத்துறாங்க. முதல்ல டிரான்சாக்சன் நிறுத்துறாங்க. அம்மாக்கு கொடுத்து முடிச்சுட்டாங்கன்னா அம்மா பொண்ணுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ங்க கொஞ்ச நேரம் முன்னாடி பேசினா. அம்மா மகளுக்கு ரிலேஷன்ஷிப், பேரண்ட்ஸ் சைல்டுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதனால அம்மா டாக்ஸ் கட்ட வேண்டாங்க. அடுத்தது அம்மா என்ன பண்றாங்க, என்னோட சிஸ்டர் என்ன பண்றாங்க, அண்ணனுக்காக தான் நான் இந்த பணம் எடுத்துட்டு வந்தேன், அண்ணனுக்கு உடனே கொடுத்துறேன்னு சொல்லி அடுத்த நாள் 25 லட்சத்தை எனக்கு கொடுக்குறாங்க. அப்பன்னா மிஸ்டர் எக்ஸுக்கும் சிஸ்டருக்கும் கனெக்ஷன் இருக்கு. நான் எக்ஸாம்ஷன் எடுத்துக்கலாமா, டாக்ஸ் கட்ட வேணாமான்றது நிறைய பேர் கிளைண்ட்ஸ் கேட்பாங்க இந்த கேள்வி. நான் வந்து என்னோட பதில் எப்படி இருக்குன்னாங்க, இந்த சிஸ்டர் இருக்காங்க, என்னோட தங்கை இருக்காங்களா, என்னோட தங்கையோட மகள் ரெகுலரா அவங்க அம்மாக்கு பணம் கொடுக்குறாங்களா, ரெகுலரா அனுப்பிச்சிட்டு இருக்காங்களா, இதோட ட்ராக் ரெக்கார்டு என்னன்னு ஒரு 2-3 வருஷம் பின்னாடி போய் பார்ப்போம். சப்போஸ் இது வரைக்கும் எதுவுமே கொடுக்கல வச்சுக்கோங்க, இது வரைக்கும் எதுவுமே கொடுக்கல அம்மாக்காக, அம்மாவோட பேங்க் பேலன்ஸ் எப்பவுமே ஜீரோவே வந்துட்டு இருக்கு, கன்சிஸ்டன்டா 000 பேலன்ஸா இருக்கு. திடீர்னு ஒரு 25 lakhs உள்ள போறது, மகள் வந்து அம்மா கொடுக்குறாங்க, எக்ஸம்ஷன் சொல்றாங்க. அந்த அம்மா வந்து அவங்க அண்ணனுக்கு கொடுக்குறாங்கன்னா இந்த டிரான்சாக்சன் வந்து இன்கம் டாக்ஸ் நம்ப மாட்டாங்க, இதை நம்ப மாட்டாங்க. ஏன்னா நேத்து தான் டாக்டர் கொடுத்தாங்க, மறுநாளே நீங்க ரிசீவ் பண்ணீங்க. அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அம்மாவை வெளியில எடுத்துருவேன், பிக்சர்ல இருந்து அந்த சிஸ்டரை வெளியில எடுத்துட்டு டைரக்டா சிங்கப்பூர்ல இருந்து இந்தியாவுக்கு எக்ஸுக்கு வந்த மாதிரி தான் நான் பார்க்க ஆரம்பிப்பேன். இது என்ன பண்ணாங்க, இது வந்து 2018 வரைக்கும் இன்கம் டாக்ஸ் நல்லா குவைட்டா இருந்தாங்க. நீங்க எப்படி வேணா பிரிச்சு பண்ணிக்கோங்க, பைபாஸ்ல எல்லாம் சுத்திட்டு வந்துட்டு நீங்க இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அம்மா டாக்ஸ் கட்ட மாட்டாங்க. அம்மா அந்த பிரதருக்கு கொடுக்கும்போது சிஸ்டர் பிரதர்னும் அவங்களும் கட்ட மாட்டாங்க. 2018 ஒரு புது லா கொண்டு வந்தாங்க, கார்ங்க, GAAR, ஜெனரல் ஆன்டி அவாய்டன்ஸ் ரூல். கார் மாதிரிங்க, கார், ஓகேங்க, கார்னு கொண்டு வந்தாங்க. இதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா, இன்கம் டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் எல்லாருக்குமே சூப்பர் பவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கையில ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துட்டாங்க. நீங்க எந்தெந்த டிரான்சாக்ஷன்ல சந்தேகப்படுறீங்களோ அந்த டிரான்சாக்ஷன்ல எந்த உறவு முறை வேணா கட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்க கட் பண்ணி விட்டு நேரா வந்த மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இப்ப அந்த சிங்கப்பூர் பொண்ணு அம்மாக்கு தான் அனுப்பிச்சது முதல்ல போனோம். ஆனா இன்கம் டாக்ஸ்ல என்ன சொல்றாங்க, அம்மா அக்கௌண்ட்டை எடுத்துட்டு நேரா அந்த மிஸ்டர் எக்ஸுக்கு வந்த மாதிரி கணக்கு எடுத்துட்டு எக்ஸ டார்கெட் பண்ணி இந்த 25 லட்சத்துக்கு 30% டாக்ஸ் வாங்குவோம். எதனால நாங்க இப்ப என்ன சந்தேகம் வந்துச்சுன்னா, அம்மாக்கு அக்கௌண்ட்டுக்கு பணம் இன்னைக்கு வந்துச்சுங்க, 14 ஆகஸ்ட் 14th ஆகஸ்ட் இன்னைக்கு வந்துச்சு. 15th ஆகஸ்ட் மறுநாளே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் ஒரு நாள்ல கொடுக்கீங்க, இத்தனை நாளா உங்க பொண்ணு உங்களுக்கு கொடுக்கவே இல்லை, அப்படின்னா உங்க பிரதருக்கு கொடுக்கறதுக்காக தான் நீங்க உங்க பொண்ணு கிட்ட இருந்து பணத்தை வாங்கிருக்கீங்க, அதனால நாங்க டாக்ஸ் பண்றோம். அந்த கார் ப்ரொவிஷன், ஜெனரல் ஆன்டி அவாய்டன்ஸ் ரூல்ஸ், அந்த ரூல் அப்ளை பண்ணாங்கன்னா அவங்க என்ன வேணா பண்ணலான்றாங்க. இப்போ என்ன வேணா பண்ணலாம், அதாவது ஸ்கை ஹை பவர் சொல்லுவாங்க. என்ன, அதாவது ஒரு இன்கம் டாக்ஸ் ரெய்டுக்கு ஒரு வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த வீட்டுல இருக்க எதை வேணா உடைச்சு போடலாம், எந்த அலுமிரா வேணா திறக்கலாம், எந்த பீரோ வேணா உடைக்கலாம், அதுதான் பவர். அவங்க அதாவது ஒரு திருடன் உள்ள வந்து என்ன பண்ணணுமோ அதெல்லாம் லீகலா ஒரு வாரண்டோட அவங்க பண்ணலாம்ன்றதுதான் பவர். அந்த மாதிரி பவர் இந்த கார்ல வர ஆரம்பிச்சிச்சுங்க. இனிமேல் என்ன வேணா நீங்க எடுக்கணும்னா எடுத்துடுங்க, யார வேணா சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்கன்ற மாதிரி அந்த கார்ல பவர் வந்துருச்சுங்க. சோ நந்தினி, அதனால நான் என்ன பாயிண்ட் சொல்றேன்னா, என்ன உறவு முறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ஒண்ணுன்னா, என்ன உறவு முறை இல்லைன்றதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதெல்லாம் இல்ல இந்த லிஸ்ட்லன்றது ரொம்ப ரொம்ப, அவங்க கிட்ட நான் வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினேன்னா நான் நிறைய டைம் கொடுக்கணும். அதாவது இந்த சிச்சுவேஷன்லங்க, இந்த சிங்கப்பூர்ல இருந்து இந்த பொண்ணு பணம் அனுப்பட்டும், 30 லட்சம் வரட்டும். 30 லட்சம் வந்த அப்புறம் நம்ம உடனே வந்து அவங்க பிரதருக்கு கொடுக்க கூடாது. ஒரு 2 வருஷம் அவங்க பிக்சட் டெபாசிட்ல போட்டுட்டோம். பிக்சட் டெபாசிட் அவங்க இன்ட்ரெஸ்ட் இன்கம் எடுக்கட்டும். அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு பிரதருக்கு கொடுத்தாலும் இது சந்தேகம் வராத டிரான்சாக்ஷன், ஓகே நியாயமான அன்புனாலதான் கொடுத்துருக்காங்க சொல்லலாம். ஒரு நாள்ல வாங்கிட்டு இமீடியட்டா 2 ஹவர்ஸ்ல டிரான்ஸ்பர் பண்றதுலாம் நான் பாத்திருக்கேன், 1 ஹவர்ல எல்லாம் டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. அப்ப எதுக்காக அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணணும்னா கார்னால கட் பண்றதுக்கு பாசிபிலிட்டி. எஸ் மேடம். இன்னும் ஒரே ஒரு சின்ன கேள்வி, இந்த கான்டெம்ப்ளேஷன் ஆஃப் டெத் அந்த ஒரு இது சொன்னீங்கல்ல, அப்ப அது வந்து ஒரு ரிட்டனா இருக்கணுமா டாக்குமெண்ட், இல்ல அவங்கள்ட்ட நான் பேசுறப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இந்தாங்க நீங்க இவ்வளவு பாத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டா போதுமா, லீகலா அதுக்கு என்ன இது? அந்த எஸ்ங்க, நல்ல क्वेश्चन நந்தினி. அதாவது இப்ப நான் சொன்ன பாயிண்ட்ல இன்கான்டெம்ப்ளேஷன் இறக்கறதுக்கு முன்னாடி கொடுக்கறதுக்கும் வில்லுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. வில்லுன்னா நான் வந்து சுயநினைவோட இருக்கேங்க, எனக்கு டைம் இருக்கு,
நான் நிதானமா ஹாஸ்பிட்டல்ல இருந்தோ வீட்டுல இருந்தோ நான் வந்து ப்ராப்பரா எழுதி ஒரு லாயரை வச்சு ஒரு ஆடிட்டர் வச்சு கையெழுத்து போட்டு விட்னஸ் எல்லாம் போட்டு கொடுக்குற எனக்கு டைம் நல்லா திங்க் பண்ற பொசிஷன் இருக்குங்க. நான் சொன்ன முதல் எக்ஸாம்பிள் என்ன ஆச்சுன்னாங்க, நான் ஹாலிடேக்காக வந்திருக்கேன். ஓகே, ஒரு துப்பாக்கி மூவி மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு ஹாலிடேக்காக வந்திருக்கேன் நான். திடீர்னு ஆல் ஆஃப் சடன் வந்து நீங்க நைட்டே நீங்க கிளம்பி வாங்கன்னு சொல்லும்போது நான் வந்து வில்லு எழுதுற மாதிரி எனக்கு ஒரு டைம் கிடைக்காதுங்க. அதனாலதான் நான் என்ன பண்ணுவேன், ஒரு டைரியில இருந்து ஒரு பேப்பர் எடுத்து ஓகே என்னோட ரிஸ்ட் வாட்ச் இவருக்கு கொடுத்துறேன் பக்கத்து வீட்டுக்காரங்க, என்னோட 10 லட்சம் பிக்ஸட் டெபாசிட் நாமினேஷன்ல இவர் பேரை போட்டுட்டேன். இந்த மாதிரி அர்ஜென்ட்டா ஒரு பேப்பர்ல கிரிக்கெட் நான் கொடுத்துட்டு போறதுதான் என்னால அந்த டைம்ல முடியறதா இருக்குங்க. ஆர் யாராவது பக்கத்துல இருக்க நெய்பரை கூப்பிட்டுட்டு இவருக்கு தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்க எல்லாம் விட்னஸ் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருக்கும்போது, அதனாலதான் லால சொல்றாங்க இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருந்தா நீங்க ஸ்டாம்ப் பேப்பரை வாங்கி ஒரு லாயரை கூப்பிட்டு பில் எழுதுற மாதிரி எல்லாம் உங்களால முடியாது. அதனால நீங்க அர்ஜென்ட்டா கொடுத்துட்டு போனா கூட நாங்க நம்புறோம் அன்றதை கொண்டு வந்திருக்கோம். சோ அப்படின்னா நீங்க ஒரு சின்ன நோட் புக் பேப்பர்ல எழுதி கையில கொடுத்துட்டு போனா கூட அதை நம்பறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதனாலதான் நான் டையிங் டிக்ளரேஷன் சொன்னேன்லங்க, இப்ப சூசைட் பண்ணிக்கிட்டாங்க டையிங் டிக்ளரேஷன் அவங்க பக்கத்துல இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதனாலதான் நான் இந்த கமிட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ரொம்ப பெரிய எவிடன்ஸுங்க. இந்தியாவில கோர்ட்ல பெரிய எவிடன்ஸ். அதே மாதிரிதான் இதையும் நம்புறாங்க. ஸோ இது எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அதை அப்படியே நம்புறாங்க. இப்போ இந்த கொரோனா டைம்னாலங்க நந்தினி நிறைய பேர் ஐசியூல இருக்கிறாங்க. அந்த ஐசியூல இருக்கும்போது அவங்க பில்லு கேட்டாங்க, எனக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ ப்ராப்ளம் ரொம்ப சீரியஸா இருக்கு, அதெல்லாம் நான் உடனே எழுதணும். ஸ்டாம்ப் பேப்பர்லாம் வாங்கி பில் எல்லாம் ரெடி பண்ணிட்டோங்க. பட் அதுக்குள்ள தே கொலாப்ஸ்ட். பட் ஆனா அவங்களோட இன்டென்ஷன் சொல்லிட்டாங்க, எனக்கு இது இந்த மாதிரி தான் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால அதை வந்து ரஃப் பேப்பர்ல எழுதிட்டு டாக்டர் கிட்ட இருந்து வாங்கி எடுத்துட்டு வந்து அதை இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த கோவிட் டைம்ல ரொம்ப சிச்சுவேஷன் ரொம்ப அன்யூஷுவலா இருந்துச்சுங்க. நார்மலா பண்றது எதுவுமே எங்களால எதுவுமே பண்ண முடியல. அந்த டைம்ல பில்லு ப்ராப்பரா எழுத முடியல, எதுவுமே பண்ண முடியல. அவங்க டாக்டர் கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி என்னோட கார் டிரைவருக்கு கொடுக்கணும், அவருக்கு தெரியும் நிறைய எனக்கு என்ன பண்ணிருக்காரு, அவருக்கு 25 லட்சம் கொடுக்கணும் டாக்டர் கிட்ட சொல்லியிருக்காரு. இப்ப அது வில்லோ பேப்பரோ எதுவுமே இல்லை, அது டாக்டர் கிட்ட சொன்னதை நாங்க ரெக்கார்ட் பண்ணி இன் கான்டெம்ப்ளேஷன் ஆஃப் டெத்னு எழுதி இப்போ அந்த டிரைவருக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்க, ரைட்டுங்க. சரி சார், தேங்க்ஸ். தேங்க்யூ சார். அடுத்த கேள்வி சார் ராஜசுகன் கிட்ட இருந்து வந்திருக்கு. ராஜசுகன் வந்து 2 கேள்வி கேட்டிருக்காரு. முதல்ல வந்து மாமனாரோட வேளாண்மையில இருந்து வந்த இன்கம், அக்ரிகல்ச்சரல் இன்கம் வந்து அக்கௌண்ட்குள்ள கொண்டு வரதுக்கு டாக்ஸ் இருக்கா, டாக்ஸ் இல்லாம கொண்டு வர முடியுமா அப்படின்னு. அது யாரோட அக்கௌண்ட்குள்ளன்னு அவர் சொல்லல. மியான்மர் பர்மால இருந்து வருதுங்க. பர்மா வந்து இந்தியால கிடையாதுங்க. பர்மால இருந்து வரும்போது அது ஃபாரின் கண்ட்ரில இருந்து வர, அயல்நாட்டுல இருந்து வர இன்கம் தாங்க. அவரோட மியான்மர் இல்ல, மாமனார் கிட்ட இருந்து. மாமனார், ஓ சாரி ரைட்டுங்க. மாமனார் கிட்ட இருந்து கொண்டு வரதுங்க. மாமனாருக்கு வந்து அது அக்ரிகல்ச்சர் இன்கம்ங்க. மாமனார் டாக்ஸ் பண்ண மாட்டாருங்க, டாக்ஸ் பே பண்ண வேண்டாம். இந்தியால அவருக்கு மாமனாருக்கு அக்ரிகல்ச்சர் லேண்ட், நான் இப்படி விளக்கிடுறாங்க கொஸ்டின். மாமனாருக்கு லேண்ட் இருக்கு, அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கு, இந்தியால இருக்கு. அந்த விவசாய பணம் அக்ரிகல்ச்சர் இன்கம் மாமனாரோட இன்கம், அதுக்கு அவர் டாக்ஸ் கட்ட வேண்டாம். ஏன்னா இன்கம் டாக்ஸ் இன் இந்தியா அதுல கிடையாதுங்க அக்ரிகல்ச்சர். அந்த பணத்தை எடுத்து அவர் மருமகனுக்கு கிஃப்டா கொடுக்குறாரு. அதை எடுத்து கிஃப்டா கொடுக்குறாருன்னா மாமனார் டாக்ஸ் கட்ட மாட்டாரு, மருமகனும் அது டாக்ஸ் கட்ட மாட்டாரு. ஏன்னா மருமகனுக்கு வந்து சேரும்போது அது உறவின் முறையில வருது. உறவின் முறையில வர்றதுனால அவரும் டாக்ஸ் கட்ட மாட்டார். பிகாஸ் ஒய்ஃபோட பேரண்ட்ஸ் கவர்ட். அவர்கிட்ட இருந்து மிஸ்டர் எக்ஸ்க்கு வரும்போது டாக்ஸ் எதுவும் கிடையாது. இதுல ஒரே ஒரு அவர் கேட்ட கொஸ்டின்காக ஒரே ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்தியால ஒரு போன வருஷம் ஒரு புது லா கொண்டு வந்தாங்க. இந்தியால கேஷ குறைக்கணும், கரன்சி ரொக்க பணத்தை குறைக்கணும்ன்றதுக்காக இந்த ரூல் கொண்டு வந்தாங்க. அதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா 1,99,999 1,99,999 கேட்கும்போது பாட்டால இருக்கிற செப்பல் ரேட், ஷூ ரேட் மாதிரி இருக்குங்க. 1,99,999 இது வரைக்கும் நீங்க கேஷ்ல என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஆனா 2 lakhsல இருந்து நீங்க கேஷ் ஏதாவது கொடுத்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு, அது கிஃப்டாவே இருக்கட்டும், அது உறவின் முறையாவும் இருக்கட்டும், அந்த மொத்த பணத்துக்கும் 100% டாக்ஸ் கட்ட சொல்றாங்க. 2 lakhs நீங்க ரிசீவ் பண்ணீங்கன்னா 2 lakhs and above கேஷ் ரிசீவ் பண்ணீங்கன்னா கேஷுக்கு மொத்தத்துக்கும் நீங்க பெனல்டி கட்ட சொல்றாங்க. இது என்ன ப்ராப்ளம்னாங்க, நீங்க 2014 பாத்தீங்க டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தப்ப எல்லாரையும் பணத்தெல்லாம் எடுத்து போய் ஓடி போய் பேங்க்ல போட சொன்னாங்க. எல்லாரும் பேங்க்ல போட்டோம். அன்னையில இருந்து எல்லாருமே பிசினஸ் எல்லாம் பேங்கிங் வழியாவே பண்ணுங்க, நெட் பேங்கிங்ல பண்ணுங்க, ஆர் கூகுள் பேல பண்ணுங்க, கேஷ்க்கு வராதீங்கன்றதான் இந்த கவர்மெண்டோட இன்டென்ஷனுங்க. ஈவன் கிஃப்ட்டுக்கும் இப்ப அதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2 லட்சத்துக்கு மேல யாராவது கிஃப்ட் வாங்க ஆரம்பிச்சீங்கன்னா கேஷா, அதுல ப்ராப்ளம். இது இன்னொரு எக்ஸாம்பிள்னால உங்களுக்கு புரிய வைக்கிறாங்க, ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் நாளைக்கு ஒரு மேரேஜ் ரிசப்ஷன் நடக்குதுங்க, அந்த பையன் பொண்ணு நிக்கிறாங்க ஸ்டேஜ்ல, அந்த பொண்ணோட அப்பாவோட பிசினஸ் பார்ட்னர், அந்த பொண்ணோட அப்பாவோட பிசினஸ் பார்ட்னர் வராருங்க. வந்துட்டு அவர் வந்து ஒரு 5 lakhs பண்டல் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு போறாரு. கவர் எல்லாம் போட்டு அந்த பேரு கிஃப்டட் டு சோ பெஸ்ட் விஷஸ் சொல்லிட்டு கொடுத்துட்டு போறாரு. 5 lakhs. அந்த 5 lakhs அந்த பொண்ணு ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னா, அந்த கிஃப்ட் அக்கௌண்ட் பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஆன் த ஒகேஷன் ஆஃப் மேரேஜ், கல்யாணத்துக்காக வந்த பரிசு, கல்யாணத்துக்கு அந்த பரிசு எக்ஸாம்ட்டுங்க. ஆனா அந்த பரிசை நீங்க கேஷா வாங்கினீங்க, அந்த கேஷ கூட 2 லட்சத்துக்கு அண்ட் அபவ் வாங்கிருக்கீங்கன்னா
அந்த பொண்ணு அந்த 5 லட்சத்தையும் பெனல்ட்டியா கட்டணும், மொத்த 5 லட்சத்தையும் பெனல்ட்டியா கட்டணும். அது வந்து பெரிய டேஞ்சருங்க. இப்ப நிறைய பேர் அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. நான் தனித்தனியா நீங்க வாங்குங்க, அது பிரச்சனை கிடையாது. பட் ஒருத்தர் கிட்ட இருந்தே அந்த 5 லட்சம் 2 லட்சத்துக்கு மேல வாங்கினீங்கன்னா ரொக்கமா அதை வாங்கி நாளைக்கு அதை டெபாசிட் பண்ணாங்கன்னா பேங்க்ல இருந்து ரெக்கார்ட் வந்துருச்சுங்க. இந்த 5 lakhs எப்படி வந்ததுங்க, என் அப்பாவோட பிசினஸ் பார்ட்னர் எனக்கு கல்யாணத்துக்காக கொடுத்தாரு, மேரேஜ் கிஃப்ட் எக்ஸாம்ட், அதனால டெபாசிட் பண்ணுன்னா அது ஏன் கேஷா டெபாசிட் பண்ணீங்க? இது இன்கம் டாக்ஸ் எப்படி தெரிய வரணுங்க, பேங்க்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் எவ்ரி மந்த் போயிட்டு இருக்கோங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். யாரெல்லாம் 50,000க்கு மேல கேஷா டெபாசிட் பண்ணிட்டு இருக்காங்க பேங்க்ல, அந்த ரெக்கார்ட்ல ரிப்போர்ட்ல இந்த 5 லட்சம் கேஷ் போயிருக்கோங்க, கேஷ் இந்த பொண்ணு பேர்ல டெபாசிட் ஆயிருக்குன்னா இமீடியட்டா அதுல இருந்து நோட்டீஸ் அனுப்பிச்சு நீங்க 5 lakh டெபாசிட் பண்ணிருக்கீங்க, எப்படி வந்துச்சு, என்னோட மேரேஜ் கிஃப்ட், அப்பாவோட பிசினஸ் பார்ட்னர். இமீடியட்டா அந்த 5 லட்சத்தையும் பெனல்ட்டியா வாங்குறதுக்கு பவர் இருக்குங்க. சோ இது வந்து அடிஷனல் பாயிண்டா வச்சுக்கிறாங்க, அது அந்த ரெகுலர் நம்ம கவரேஜ்ல கொண்டு வரல. சோ இது ரொம்ப ரொம்ப சீரியஸ் பாயிண்டா வந்துருச்சுங்க. சோ இப்ப அதனால அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறது கல்யாணத்துக்குன்னா, அதாவது கல்யாணத்துக்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் ஃபேமிலிக்குன்னு ஒரு வகையில நடக்குங்க. இன்னொரு வகையில நம்ம ஆடிட்டர்லாம் போய் இன்னும் அவங்கள கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிப்போம். வார்னிங் 1, இன்விடேஷன் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க, சாப்பாடுக்கு எத்தனை பேரை கூப்பிட்டுருக்கீங்க, கேட்டருக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க, இதெல்லாம் லிஸ்ட் போட்டு நாங்க முன்னாடியே செக் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்ஃபேக்ட் பெரிய சேர்மன், சிஇஓஸ், பிரசிடென்ட், அந்த கம்பெனில இருக்கவங்களும் கல்யாணம் முடிஞ்ச உடனே அது ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் போய் கூட இருக்க மாட்டாங்க வீட்டுல, நாங்க இமீடியட்டா போயிட்டு ஃபுல்லா செக் பண்ண ஆரம்பிச்சோம். எவ்வளவு நகை வந்துச்சு, எவ்வளவு பணமா வந்துருச்சு, இதை எதை டெபாசிட் பண்ணோம், அதுக்கான டீடைல்ஸ் எல்லாத்தையும், அதாவது எத்தனை ரிலேட்டிவ்ஸ் கூப்பிட்டீங்கன்னு கூட லிஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடும். இன்விடேஷன் அமைச்சு எத்தனை பேர் வந்தாங்க, வந்தவங்களும் எத்தனை பேர் கிஃப்ட் கொடுத்தாங்க, அதுல பொருளா எவ்வளவு பேர் கொடுத்தாங்க, பணமா எவ்வளவு கொடுத்தாங்க, அந்த மாதிரி ஃபுல் லிஸ்ட் ரெடி பண்ணி இப்பவே தயார் பண்ணி சைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எப்பவுமே ப்ராப்ளம் என்னன்னா இன்கம் டேக்ஸ் உடனே கேட்க மாட்டாங்க, 2 வருஷம் கழிச்சு தான் கேட்பாங்க. எல்லாமே 2 வருஷம் கழிச்சு கேட்கும்போது இது மேரேஜ் ஆயிட்டு அவங்க எங்கேயோ போய் செட்டில் ஆயிட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல போய் எல்லாத்தையும் பதில் சொல்லும்போது ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. அதனால அதை டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹாய் ஹரி. ஹரி, இந்த நிகழ்ச்சியை வந்து தமிழ்ல நடத்தினதுக்காக மதன் கார்கி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சாதாரணமா இது வந்து பெண்களுக்கு ரொம்ப பணி நேரம் இல்லையா, எங்களுடைய கவன சிதறல் ரொம்ப அதிகமா இருக்கும், உட்காந்துட்டு 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா ஹரி, உன்னுடைய பேச்சு அவ்வளவு எளிமையா எங்களுடைய நிறைய சந்தேகங்களை தீர்த்தறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சதுக்கு ஹரி, உனக்கு மனமார்ந்த நன்றி ஹரி. இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் நீங்க நடத்தணும், இதன் மூலம் நாங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். மதன் கார்கிக்கு, ஹரிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ரொம்ப நன்றிங்க. ஹரி சார், 2 கேள்விகள் எடுத்துக்கலாம். வெங்கடேஷ் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வெங்கடேஷ், உங்களோட கேள்வி. ஹாய் சார், டாக் ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு சார். அதாவது இந்தியன் ஃபேமிலி சிஸ்டம்க்கு யூனிக்காக வேற எதுவுமே இன்ஸ்பயர் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்தியாவுக்குமே மட்டும்தான் இந்த லா வந்து இது பண்ணும். எனக்கு 2 கேள்வி சார். ரெட்ரோஸ்பெக்டிவ் லா பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க சார். அப்போ ரெட்ரோஸ்பெக்டிவ் லா வந்து எப்பவுமே ஒரு கம்பெனிக்கு, நீங்க ஒரு கம்பெனியை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க, கெயின் எனர்ஜி பத்தி. அப்போ எப்பவுமே பொலிட்டிக்கல் மோட்டிவ் மாதிரியே தெரியுது சார் இந்த லா. எதுக்காக ரெட்ரோஸ்பெக்டிவ் லான்னு முதல்ல கொண்டு வரணும்? இல்லைங்க, அதாவது வெங்கடேஷ் நல்ல கொஸ்டின். இப்போ கெயின் எனர்ஜி பாத்தீங்கன்னா, கெயின் எனர்ஜி வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டதுங்க. அவங்க வந்து தொழில் பண்றதுக்காக வந்தாங்க. கெயின் எனர்ஜியோட மெயின் பிசினஸ் எங்க, பவர் ஜெனரேஷன், கேஸ் எல்லாம் எடுக்கிறது இந்தியால, அதுதான் அவங்களோட பிசினஸ். அதனால எந்த அரசியலுக்கும் அப்பாற்பட்டவங்க தான் அவங்க. இதுல என்ன பிரச்சனை வந்துச்சுன்னாங்க, இந்தியாவை யூஸ் பண்ணி நீங்க பிசினஸ் பண்ணீங்க, இந்தியாவோட நிலத்தை யூஸ் பண்ணி பிசினஸ் பண்ணீங்க. இந்தியாவில சில டாக்ஸை நாங்க வாங்கியிருக்கணும், அந்த டாக்ஸை வாங்க முடியாம போனதுக்கான காரணம் எங்க லால இருந்த டிஃபெக்ட்டுங்க, இந்தியாவில இருந்த டிஃபெக்ட், இந்தியன் லாவோட டிஃபெக்ட். அந்த டிஃபெக்டை சரி பண்ணணும்னா இப்பத்துல நான் சரி பண்ணிக்கலாம். 2012 சேஞ்ச் பண்ணா 2012 நான் டாக்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கலாம். பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, 2012 போட்டு 2005க்கான டிரான்சாக்ஷன் எல்லாம் டாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சப்பதான் பிரச்சனை பூதகரமா வெடிக்க ஆரம்பிச்சதுங்க. இது வந்து அரசியலுக்கு சம்பந்தமே கிடையாது. இதே மாதிரி வோடோஃபோன் கம்பெனிக்கும் இதே மாதிரி நடந்ததுங்க. வோடோஃபோன் மொபைல் போன் இருக்குல்லங்க, அவங்களுக்கும் இதே பிரச்சனை பண்ணாங்க இந்தியன் கவர்மெண்ட்ல. அவங்க வந்து இவ்வளவு ஃபாஸ்டா ஆக்ஷன் எடுக்கல. பட் கெயின் எனர்ஜி ரொம்ப ஸ்பீடா போயிட்டாங்க. ரொம்ப ஸ்பீடா போய் எல்லா இடத்துலயும் கனெக்ட் பண்ணி விட்டு இந்தியாவோட பேரை கெடுக்கணும்ன்றதாலே பண்ணாங்க. சோ இப்பதான் இந்தியா ரியலைஸ் பண்ணி அந்த லா எல்லாம் சேஞ்ச் பண்ணி பார்லிமெண்ட்ல நான் சொன்ன மாதிரி பண்ணிருக்காங்க. சோ அதனால வெங்கடேஷ், இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தா இது அரசியல் சம்பந்தப்பட்ட மாதிரி கிடையாதுங்க இதுல. ஓகே சார், தேங்க்யூ ஹரி. சார், ஹெப்சிபா அப்ரஹாம்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, அதுக்கு நீங்க ஏற்கனவே பதில் சொல்லிட்டீங்க. தன் வந்து பணம் கொடுத்து அந்த பணத்தை அவங்க எனக்கு கொடுத்தாங்கன்னு கேட்டிருக்காரு, நீங்க அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க. தேங்க்ஸ். லாஸ்ட் ஒரே ஒரு டவுட், ஒரு லாஸ்ட் டவுட்டோட ஜஸ்ட் இப்போ இந்த கிஃப்ட் டாக்ஸ் வந்து வர்றது வந்து நம்ம இந்தியால இருக்கோம் அப்படின்ற, இந்தியால ரெசிடென்ட்ன்றவங்களுக்கு தான் இது அப்ளிகபிள், கரெக்டா?
நல்ல கொஸ்டின் மதன். இதுவும் ஆக்சுவலா இப்போ ரீசெண்ட் 2020 ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. இப்போ மதனோட பிரதர் கபிலன் இப்போ அப்ராட்ல இருக்காரு வச்சுக்கலாங்க. மதன் வந்து கபிலனுக்கு ஒரு கிஃப்ட் வந்து, கபிலன் இப்ப நான் ரெசிடென்ட் வச்சுக்கலாம், அயல்நாட்டுல செட்டில் ஆயிட்டாரு, அமெரிக்கன் சிட்டிசன் வாங்கிட்டாரு வச்சுக்கலாங்க, இந்தியன் பாஸ்போர்ட் வச்சிருக்காரோ இல்லையோ அங்க செட்டில் ஆயிட்டாருங்க. இப்ப நீங்க இங்க இருந்து அவருக்கு கொடுத்தீங்கன்னா அது அவருக்கு கிஃப்ட்டுங்க, இந்தியால இருந்து போற கிஃப்ட் அதுக்கு. ஆனா அந்த கிஃப்ட்டுக்கு வந்து அவர் டாக்ஸ் கட்ட வேண்டாம் இந்தியால, ஏன்னா பிரதர் ரிலேஷன்ஷிப் இருக்கு. இப்ப இதை விட்டுட்டு வேற பக்கம் பாக்கலாங்க. கபிலனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ், அவர் வந்து சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிட்டாரு. நீங்க இங்க இருந்து அவருக்கு ஒரு $1 lakh அனுப்புறீங்க வச்சுக்கலாம். அவர் வந்து நான் ரெசிடென்ட், அந்த கண்ட்ரியோட சிட்டிசன் ஆயிட்டாரு, அந்த கண்ட்ரில ரெசிடென்ட் ஆயிட்டாரு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவர் நான் ரெசிடென்ட், ஃபாரினர் அவர். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க $1 lakh இப்ப அவருக்கு அமிச்சீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியால இருந்துதான் இந்த பரிசு ஆரம்பிச்சிருக்கு, இந்தியால இருந்து இந்த அன்பு வந்து செழிக்க ஆரம்பிச்சிருக்கு, மதனோட லவ் வந்து இந்தியால இருந்து ஆரம்பிச்சிருக்கிறதுனால அவர் உலகத்துல எந்த மூலையில வேணா இருக்கட்டும், அதுக்கு இந்தியால டாக்ஸ் கட்ட சொல்லுங்கன்றாங்க. இப்போ $1 lakh நீங்க கொடுக்குறீங்க US டாலர்ல, இன்டூ 75 பண்ணா 75 lakhs வருதுங்க. அந்த 75 lakhs அவர் டாக்ஸ் இந்தியால கட்டணும்ன்றாங்க. இப்ப என்ன பிரச்சனை வருதுங்க, அவரை எப்படி இந்தியன் கவர்மெண்ட் தேடிட்டு போய் பிடிக்க முடியும், அவரை போய் எப்படி அந்த கண்ட்ரில இருக்கிறவரை எப்படி நான் இங்க கொண்டு வந்து டாக்ஸ் கட்ட முடியும்? அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, யார் இந்த கிஃப்ட் ஆரம்பிக்கிறாங்க, மதன் தான் ஆரம்பிக்கிறாரு. இந்தியாவுக்குள்ளேயே நீங்க கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லைங்க மதன், இந்தியா விட்டு வெளியில கொடுத்து அவர் இந்தியால டாக்ஸ் கட்டணும். மதனுக்கு என்ன சொல்றாங்கன்னா, மதன் நீங்க $1 lakh கொடுக்குறீங்க, அந்த $1 lakh நீங்களே 35% குறைச்சிடுங்க, நீங்களே கவர்மெண்ட் கட்டிடுங்க, பேலன்ஸ் 65% அவருக்கு கட்டிக்கோங்க. சோ பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குதோ அங்கேயே சொல்யூஷனே வச்சுட்டாங்க இப்போ. சோ நீங்க தான் டோனர், நீங்களே டாக்ஸ் டிடக்ட் பண்ணிட்டு அவருக்கான டாக்ஸ், அதே நீங்க உறவு முறையிலயோ, அவருக்கு யூஎஸ்ல கல்யாணம் நடக்குதுங்க, அதுக்காக நீங்க பணம் அமைச்சீங்கன்னா அப்ப நீங்க அந்த ஷெல்டர் எடுத்துக்கலாம். இல்ல நான் மேரேஜ்க்காக தான் என் ஃப்ரெண்டுக்கு அமைச்சிருக்கேன் அந்த $50,000, அப்ப தேவையில்லைங்க. பட் இதை தாண்டி ஏதாவது ரீசனுக்கு நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்தியாவில நீங்க தான் டாக்ஸை கட்டி நீங்களே அந்த பேலன்ஸ் பண்ணுங்க. அப்படின்னா $1 lakh கிஃப்ட்னா நீங்க $35,000 நீங்க இந்தியாவில கட்டிட்டு டாக்ஸா, $65,000 அவருக்கு அனுப்பிச்சுக்கோங்க. சோ ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணிட்டாங்க. ஸ்பேஸ்க்கும் பார்த்தேன், ஸ்பேஸ் டிராவல்லாம் இப்ப ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள்ல வந்து ஸ்பேஸ்க்கு ஒரு 6 months 7 months சொல்லிட்டு போயிட்டு வராங்கன்னா, இப்ப அதுக்கான லால இருக்காது. கரெக்டா? லால இல்லைங்க. ஆக்சுவலா எப்படின்னாங்க மதன், இந்தியான்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு டெபினேஷன் கொடுத்திருக்காங்க இன்கம் டாக்ஸ்ல, ரொம்ப நல்ல டெபினேஷனுங்க. இந்தியானா இந்தியாவோட நிலம், இந்தியாவோட லேண்ட் பார்ட்டுங்க, அது ஃபுல்லா இந்தியா. இந்தியாவோட கடல் சார்ந்த பகுதி. கடல் சார்ந்தது என்னன்னா, சப்போஸ் நம்ம இப்ப மெரினா பீச்ல இருந்து எடுத்தீங்கன்னா, மெரினா பீச்ல இருந்து 12 nautical miles போட சொல்றாங்க. 12 nautical miles, அதாவது கிலோமீட்டர்ல கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு 22 கிலோமீட்டர் கிட்ட போகும். 22 கிலோமீட்டர் வரைக்கும் இந்தியான்னு சொல்லிட்டாங்க. இன்டர்நேஷனல் பார்டர் அப்புறம் தான். அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிற சீ பெட் வரைக்கும் எல்லாமே இந்தியா தான். அப்படின்னா நீங்க எங்கேயோ சீல போய் ஒரு டிரான்சாக்சன் பண்ணீங்கன்னா 22 கிலோமீட்டர்ல இந்தியானா. இது 2 பார்ட் முடிச்சாங்க. 3வது பார்ட் ஏர் ஸ்பேஸ், மேல போக ஆரம்பிச்சாங்க. மேல போனீங்கன்னா எவ்வளவு தூரம் போக முடியுங்க? நீங்க வந்து நிறைய சயின்ஸ்ல எல்லாம் ரிசர்ச் பண்ணிருக்கீங்க மதன். மேல போக போக அதுல என்ன சொல்றாங்கன்னா, எந்த இடம் வரைக்கும் காற்று இருக்கோ அது வரைக்கும் இந்தியான்றாங்க. எந்த இடம் வரைக்கும் காற்று இருக்கோ. இதை சொன்னாங்க சில காற்று இல்லாத பகுதிக்கு சேட்டலைட் வழியா போறேன் அப்படின்னா, சேட்டலைட் ஆர்பிட்ல லான்ச் பண்ணி பொசிஷன் பண்றாங்கல்ல, அது வரைக்கும் இந்தியான்னு இப்போ. இங்க இருந்து ஆர்பிட் எங்க வரைக்கும் நீங்க சேட்டலைட்ல லான்ச் பண்ணி ஸ்பேஸ் பண்ண முடியுமோ அது வரைக்கும் இந்தியா. சோ அப்படின்னா நீங்க எந்த கண்ட்ரியோட ஏர் ஸ்பேஸ்ல அது பண்றீங்களோ அந்த கண்ட்ரி அந்த சார்ஜ் எடுத்துக்கிறதுக்கான பவர் இருக்குங்க. இது எல்லாமே வந்து நிறைய திங்ஸ் வந்து லாங்குவேஜோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒண்ணு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆம்பிகுவிட்டி இருக்குல்ல, எல்லாமே அதுதான் வந்து எல்லாருமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. சோ இது எல்லாமே வந்து நம்ம இந்தியால இருக்கிற டாக்ஸ் இது எல்லாமே வந்து தமிழ்ல ஒவ்வொரு மொழிகள்லயும் இருக்கா சார்? மொழிகள்லயும் கொண்டு வராங்களா புரிஞ்சுக்கிறதுக்கு? இல்ல எப்பவுமே இல்லங்க, எப்பவுமே அது இங்கிலீஷ்ல தாங்க இருக்கு. இதுல வந்து ஆனா ஹிந்திக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஹிந்தில சில இதெல்லாம் கொண்டு வராங்க. இப்ப வர சேஞ்சஸ் எல்லாம் ஹிந்திலயும் கொடுக்குறாங்க, இங்கிலீஷ்லயும் கொடுக்குறாங்க. ஆனா ஒரிஜினல் நான் 1961 நான் சொன்னேன்லங்க, அந்த 1961 எல்லாமே இங்கிலீஷ்லயே தாங்க இருக்கு. ஏன்னா அது பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து ஆரம்பிச்சதுனால ஸ்டாண்டர்டா ஒரே லாங்குவேஜா இருக்கட்டும்னு அதுலயே பண்ணிட்டாங்க. பட் இப்ப டைம் வந்துருச்சுங்க. இப்ப நீங்க நிறைய தமிழ்ல எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி இப்ப இன்கம் டாக்ஸ்க்கு டைம் வந்துருச்சு. ஏன்னா சிலருக்குலாம் வந்து நீங்க சொன்ன மாதிரி அறியாமையில பண்ற மிஸ்டேக் தான் மேஜரா இருக்குங்க. வேணும்ட்டு தெரிஞ்சு டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு பண்றவங்க ஒரு 10% இருப்பாங்க. ஆனா மீது 90% இருக்கவங்க இல்லைங்க, தெரியாம போய் மாட்டிக்கிறவங்க நிறைய பேர். நாங்க கிளைண்ட்ல பாக்குறாங்க, ஒரு 1500 கிளைண்ட் பாக்குறோம்னா அது ஒரு 1000 கிளைண்ட் ஜென்யூனா இருக்காங்க. பட் ஆனா தெரியாம தப்பு பண்ணிடுறாங்க நிறைய பேர். அது அந்த லாங்குவேஜ்ல எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட சேர்த்தா கவர்மெண்ட்டுக்கும் நல்லதா இருக்கும். ப்ராப்பரா அவங்களும் டாக்ஸ் கட்டி இந்த பெனல்ட்டி எல்லாம் இல்லாம பாத்துக்கிறதுக்கு எல்லாம் நல்லா. நீங்க சொன்னது நல்ல பாயிண்ட். அது அந்த டிரான்ஸ்லேட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஆனா இந்த லால ஒரு ப்ராப்ளம், அதன் ஒரு கமா, ஃபுல் ஸ்டாப், செமிகோலன் கூட வேற மீனிங் வர ஆரம்பிச்சிடும்.
நான் எந்த இடத்துல கமா போட்டணும் அதுக்கு ஏத்த மாதிரி மீனிங்க ஃபுல்லா மாத்துற மாதிரி ஒவ்வொரு மொழியும் மாத்தும் போது ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்லயும் பண்ற எரர்ஸையும் இப்ப எல்லாரும் எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க அடுத்தது. கரெக்ட்டுங்க. அதனால ஆனா அது ஒரு ஆம்பிகுவிட்டியை கம்மி பண்ண முடியும் நம்மளோட தாய்மொழியில நம்ம அதை ஒழுங்கா எழுத கொண்டு வந்துட்டா. இன்ஃபேக்ட் நான் ஆனந்திக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. நான் நிறைய இங்கிலீஷ்ல கொடுத்த எல்லா ஸ்லைட் அவங்க அருமையா தமிழ்ல மாத்தி கொடுத்தாங்க. ஒரு கரெக்ஷனும் பண்ண முடியல. கிளியரா அப்படி பர்ஃபெக்டா கொண்டு நீங்க சொல்லுங்க அது கொண்டு வந்து அது மாதிரி கரெக்டான இடத்துல சேர்க்கறதுக்கான அந்த சர்வீஸை நம்ம பண்ணலாங்க. கரெக்டுங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஹரி சார், உங்களோட டைம்காகவும் உங்க நாலேஜையும் இதில் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்காக. எல்லாரும் சார்பிலையும் நிறைய பேர் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான செஷன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஒரு டாக்ஸ் வந்து இவ்வளவு என்டர்டெய்னிங்கா வந்து ஒரு டாபிக்கா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு நல்ல ஒரு செம இன்ட்ரெஸ்டிங் எபிசோடா கொடுத்ததுக்காக அத மதன் நான் காலேஜ்ல இதை டீச் பண்ணும்போது லயலோல இந்த ஒரு சப்ஜெக்ட் ஒரு கிஃப்ட் மட்டும் 4 மணி நேரம் எடுக்க வேண்டிய சப்ஜெக்ட். ஆக்சுவலா நம்ம வேணா எப்பயாவது தேவையான டைம் இருந்து போர் அடிக்காம இருந்தா பகுதி 1 பகுதி 2ன்ற மாதிரி எப்பயாவது எடுத்துட்டு போனோம்னா எடுத்துட்டு போலாம். ஓகேங்க. தேங்க்ஸ் மதன். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டிங்க. தேங்க்ஸ்ங்க. எல்லாருக்கும் நன்றிங்க. எல்லாரும் பொறுமையா கேட்டுட்டு இருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எல்லாருக்கும் நன்றி. அடுத்த மாதம் நம்ம இன்னொரு உரையில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் சூர்யா, ஆனந்தி. தேங்க்ஸ் ஆனந்தி. தேங்க்ஸ் சூர்யா. தேங்க்யூங்க. தேங்க்யூ ஹரி. நன்றி நந்தினி. தேங்க்ஸ் நந்தினி. ரொம்ப நேரம் கேட்டுட்டு